Hello, hello, hello. Hello, hello. Okay, चलो. Hello, hello. Assalamu alaikum and good morning to one and all. It's once again a check to verify whether the live stream is going on well. They want to check the audio, so that's why I'm trying to speak a little bit. யாரோட phone அது? Please switch off your phones while being seated, particularly during the program is going on as it is being recorded. Including the staff members, please put your mobile phones on silent. Thank you. Hello, check. Hello, check, check. Hello.
எல்லாம் வல்ல இறைவனுடைய திருப்பெயர் போற்றி இந்த நிகழ்ச்சியை நாம் தொடங்குகின்றோம். சதகத்துல்லா அப்பா கல்லூரி, ரஹ்மத் நகர், திருநெல்வேலியும் இந்திய அரசினுடைய நாடாளுமன்ற விவகாரத்துறையும் இணைந்து நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வரவேற்று இறைவாழ்த்தோடு நிகழ்ச்சியை நாம் தொடங்குகின்றோம். கல்லூரியினுடைய பள்ளிவாசலுடைய பேஷிமாம் ஹாஜி அப்துல் ரஹ்மான் சிராஜி அவர்கள் கிராத் ஓதி நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறார்கள். இறைவாழ்த்து கிராத். السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان. صدق الله العظيم. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்பாளன் அல்லாவின் திருப்பெயரால் தொடங்குகின்றேன். நபியே, அளவற்ற அருளாளன் தான் உங்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுத்தான். அவனே மனிதனை படைத்தான். அவனே மனிதனுக்கு பேசவும் கற்றுக் கொடுத்தான். சூரியனும் சந்திரனும் அவைகளுக்கு இறைவன் ஏற்படுத்திய கணக்கின்படியே செல்கின்றன. செடிகள், கொடிகள், மரங்கள் ஆகிய அனைத்தும் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு சிரம்பணிகின்றன. அவனே வானத்தை உயர்த்தி நீங்கள் நிறுவையில் வரம்பு மீறாதிருக்கும் பொருட்டு தராசை அமைத்தான். ஆகவே நீங்கள் நீதமாக நிறுங்கள், எடையை குறைத்து விடாதீர்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 55 வசனங்கள் 1 முதல் 9 முடிய. அஸ்ஸலாமு அலைக்கும். தாயே தமிழே, உன்னை வாழ்த்துகிறோம். தமிழ் தாய் வாழ்த்து. நீராறும் கடலொடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே உன் சீரிலமை திறம் வியந்த செயல் மறந்து வாழ்த்ததுமே அறிவு திருநகர் பாளையிலே 51வது ஆண்டாக கல்விப் பணியை, உயர்கல்வி பணியை உவப்பாக ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடிய
பெருமைக்குரிய சதகத்துல்லா அப்பா கல்லூரியின் சார்பிலே உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதிலே பெருமை அடைகின்றேன். நம்முடைய கல்லூரியினுடைய கண்ணியத்திற்குரிய தாளாளர் அல்ஹாஜ் தாயிசே ஃபதூர் ரபானி சாஹிப் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை நம்முடைய கல்லூரியிலே நடத்த வேண்டும் என்ற ஆவலை தெரிவித்த போது நம்முடைய முதல்வர் அவர்கள் அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்து கடந்த ஒரு மாதமாக இதற்கான நிகழ்ச்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டு இன்றைக்கு சதகத்துல்லா அப்பா கல்லூரி நாடாளுமன்றமாக மாறியிருக்கிறது. அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஆட்சிக்குழுவினுடைய பெருமக்கள் அனைவரையும் வருக வருக என்று முதலிலே நான் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நிகழ்வுக்கு தன்னுடைய வருகையால் பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சிக்குழுவினுடைய உறுப்பினர் பொறியாளர் LKMA முகமது நவாப் ஹுசேன் அவர்களையும் அல்ஹாஜ் PSM இலியாஸ் அவர்களையும் பேராசிரியர் S அபுபக்கர் அவர்களையும் வருக வருக என்று கரவொலிக்கு இடையிலே அவர்களை முதலிலே நாம் வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்வதற்கு இன்றைக்கு காலையிலே கூட குறுஞ்செய்தி எனக்கு அனுப்பியிருந்தார்கள். இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடக்கட்டும் என்று கண்ணியத்திற்குரிய தாளாளர் அவர்கள் இப்போது இணையதளத்தின் மூலமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை வருக வருக என்று அன்போடு நாம் வரவேற்கின்றோம். ஆட்சிக்குழு தலைவர் அவர்கள் சார்பாக ஹாஜி இஷாக் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை வருக வருக என்று அன்போடு நாம் வரவேற்கின்றோம். இந்திய அரசினுடைய நாடாளுமன்ற விவகாரத்துறை மிகச்சிறப்பாக இந்த நிகழ்வுக்கு நமக்கு அனுமதி வழங்கி இருக்கின்றது. ஏறக்குறைய இந்தியா முழுக்க 8410 கல்லூரிகள் அந்த இணையதளத்திலே பதிவு செய்திருந்தார்கள். அதாவது nyps.mpa.gov.in என்கிற இணையதளத்திலே நம்முடைய கல்லூரியோடு சேர்த்து 8410 கல்லூரிகள் பதிவு செய்திருந்ததிலே 4156 கல்வி நிறுவனங்களுக்கு மட்டுமே இந்த ஆண்டு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அதிலே சதகத்துல்லா அப்பா கல்லூரி திருநெல்வேலி மாவட்டத்திலே முதலாவதாக திகழ்கிறது. இதுவரை 192 கல்லூரிகளிலே இந்த நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது. இந்த நேஷனல் யூத் பார்லிமெண்ட் என்று சொல்லப்படுகிற இந்த நிகழ்ச்சி 192 கல்லூரிகளிலே 7745 மாணவர்கள் இதுவரை பங்கேற்றிருக்கிறார்கள். அதோடு சேர்த்து நம்முடைய கல்லூரியினுடைய 56 மாணவர்களும் இடம்பெறுகிறார்கள் என்கிற செய்தியை நாம் அன்போடு உங்களுக்கு வழங்கி இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்தும் போது யாரை சிறப்பு விருந்தினராக அழைக்கலாம் என்று நம்முடைய முதல்வர் அவர்கள் கேட்டபோது தாளாளர் அவர்கள் சொன்னார்கள், நம்முடைய முன்னாள் மாணவர் இன்றைக்கு பாளையங்கோட்டையினுடைய பெருமைக்குரிய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய அப்துல் வஹாப் அவர்களை அழையுங்கள் என்று நம்முடைய தாளாளர் அவர்கள் பணித்தார்கள். 2021 தேர்தலிலே 89,117 வாக்குகள் பெற்று பாளையங்கோட்டை மக்களுடைய மனதிலே இடம்பெற்றிருக்கக்கூடியவர்கள் தான் நம் கல்லூரி மாணவராக இருக்கக்கூடிய மேனாள் மாணவராக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப் அவர்கள். நம்முடைய கல்லூரியிலே 83 முதல் 86 வரை அவர்கள் இங்கே பிகாம் பயின்றார்கள். இன்றைக்கும் அவர்கள் பெருமையோடு சொல்கிறார்கள், என்னுடைய உயர்வுக்கு காரணம் இந்த கல்லூரி தான் என்று. வளரும் வாய்ப்புகள் வளமான தமிழ்நாடு என்கிற அந்த விருது வாக்கோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் தமிழகத்திலே எங்கே பேசினாலும் நான் சதகத்துல்லா அப்பா கல்லூரியினுடைய முன்னாள் மாணவன் என்று சொல்லிக் கொள்வதிலே பெருமை அடைகிறேன் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினராக மதிப்பிற்குரிய பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை வருக வருக என்று நல்ல கைதட்டி அவங்களை பாராட்டலாம். ஏன்னா இன்னைக்கு நீங்க இங்க இருக்கீங்க, நாளைக்கு நீங்க இங்க வரப்போறீங்க. அவர்கள் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார்கள். இறைவனுடைய அருளிலே விரைவிலே அவர்கள் அமைச்சராக இன்னும் மென்மேலும் பெரிய பெரிய பதவிகளையும் பொறுப்புகளையும் பெற வேண்டும் என்று சதகத்துல்லா அப்பா கல்லூரி சார்பிலே அவர்களை வரவேற்று அவர்களை வருக வருக என்று அன்போடு நாம் வரவேற்கின்றோம். அதாவது நீங்கள் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள், தமிழக சட்டப்பேரவையினுடைய வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அல்லது இணையதளத்தில் தமிழக சட்டப்பேரவை என்று அடித்தால் ஒரு பெயரை நீங்கள் விட்டுவிட்டு நீங்கள் படிக்க முடியாது. அவர்கள்தான் இன்றைக்கு சிறப்பு விருந்தினராக இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய தமிழக சட்டப்பேரவையினுடைய மேனாள் செயலாளர் மதிப்பிற்குரிய திரு AMP ஜமாலுதீன் அவர்கள். இவர்கள் ஐயா அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார்கள். அதாவது சட்டப்பேரவையினுடைய சட்டத்திட்டங்கள் என்ன, ஒழுங்குகள் என்ன, முறைகள் என்ன, எவ்வாறு நடத்தப்பட வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பயிற்சி தரக்கூடியவர்கள் நம்முடைய மதிப்பிற்குரிய ஜமாலுதீன் அவர்கள். மிகப்பெரிய பொறுப்பிலே தமிழக அரசினுடைய பல முதல்வர்களோடு அவர்கள் இணையாக ஒன்றாக பணியாற்றியிருக்கிறார்கள்.
அவர்கள் 2012 ஓய்வு பெறக்கூடிய அந்த நாள் வந்தாலும் கூட தமிழக அரசு அவர்களுக்கு மேலும் 5 ஆண்டுகளை நீட்டித்து 2017 வரை அவர்கள் அந்த பொறுப்பிலே தமிழக சட்டப்பேரவையினுடைய செயலாளராக இருந்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் உங்களுக்கு இன்றைக்கு அறிவுரை வழங்குவதற்காக நேற்றைக்கு அவர்கள் சென்னையிலே இருந்தார்கள். நான் தொலைபேசியில் அழைத்த போது சொன்னார்கள், நிச்சயமாக உங்களுடைய கல்லூரியினுடைய நிகழ்ச்சிக்கு நான் வருகிறேன், பிள்ளைகள் எப்படி பேசுகிறார்கள் என்பதை பார்க்கிறேன், என்னுடைய கருத்துக்களை எல்லாம் தெரிவிக்கிறேன் என்று சொல்லி நாகர்கோயிலுக்கு வந்துவிட்டு நாகர்கோயிலில் இருந்து மகிழ்வுந்திலே நம்முடைய கல்லூரிக்கு இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை வருக வருக என்று அன்போடு நாம் வரவேற்கின்றோம். நம்முடைய கல்லூரியினுடைய எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அந்த நிகழ்ச்சியிலே முதல் நபராக வரக்கூடியவர்கள் தான் திருநெல்வேலி மாநகராட்சியினுடைய மேனாள் மேயர், மேனாள் ராஜ்யசபாவினுடைய உறுப்பினர். 2014 2020 வரை நீங்கள் எல்லோரும் இன்றைக்கு ராஜ்யசபா மாதிரி லோக்சபா மாதிரி அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த ராஜ்யசபாவிலே பேசிய ஒருவர், அங்கே மிகச்சிறப்பான உரைகள் வழங்கிய ஒருவர் இன்றைக்கு உங்களிடையே உங்களை வாழ்த்துவதற்காக வந்திருக்கிறார்கள். 3 ஏப்ரல் 2014 முதல் 2 ஏப்ரல் 2020 வரை ராஜ்யசபாவினுடைய உறுப்பினராக டெல்லியிலே தமிழகத்தினுடைய குரலை முழங்கி இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய திருமதி விஜிலா சத்யானந்த் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார்கள். தமிழிலும் ஆங்கிலத்திலும் ஒரே மாதிரி பேசக்கூடியவர்கள். நீங்க பாப்பீங்க, அப்படி சிங்கம் முழங்குகிற மாதிரியாக முழங்கக்கூடியவர்கள். நம்முடைய பிள்ளைகளிடம் அவர்கள் பேசுவதற்காக வந்திருக்கிறார்கள். அவர்களை வருக வருக என்று அன்போடு நாம் அழைக்கின்றோம், வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்காக தேங்கை ஷர்புதீன் அவர்கள், சதகத்துல்லா அப்பா அவர்களுடைய வரலாற்றை அரபிலிருந்து தமிழுக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாட்டினுடைய மாபெரும் கவிஞர் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார். தேங்கை ஷர்புதீன் ஹாஜியார் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களை வருக வருக என்று அன்போடு நாம் வரவேற்கிறோம். சதகத்துல்லா அப்பா கல்லூரி பொன்னுவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது. தாளாளர் அவர்கள் அவர்களை அழைத்து சதகத்துல்லா அப்பா அவர்களுடைய படைப்புகளை எல்லாம் நீங்கள் தமிழுக்கு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன் விளைவாக இன்றைக்கு அவர்கள் அதை பெற்றிருக்கிறார்கள். அதோடு சீரக்காதி ட்ரஸ்ட் என்று சொல்லப்படுகிற அந்த அமைப்பின் சார்பாக சதகத்துல்லா விருது அவர்களுக்கு இந்த ஆண்டு வழங்கப்படுகிறது. அதற்கும் நம்முடைய வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா அவர்களை வருக வருக என்று அன்போடு நாம் வரவேற்கின்றோம். அதோடு இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் நம்முடைய கல்லூரியினுடைய முதல்வர் அவர்கள். அதாவது விழா நாயகர் என்றே சொல்லலாம். அவர் பொறுப்பெடுத்து 1 மாதம் ஆகிறது. 1 மாதமும் மிகப்பெரிய விழாக்கள். கல்லூரியினுடைய ஆண்டு விழா, கல்லூரியினுடைய மாணவர் பேரவை விழா, அதே போன்று கான்வகேஷன், அதுக்கப்புறம் கல்லூரியினுடைய பொன்விழா, இது 5வது விழா. தேசிய இளையோர் நாடாளுமன்றம் விழா நாயகர் என்று நாம் சொல்கிறோம். நம்முடைய கண்ணியத்திற்குரிய கல்லூரியினுடைய முதல்வர் அவர்கள். நேற்றைக்கு நாங்கள் எல்லோரும் இந்த அரங்கத்தை விட்டு போகும்போது இரவு 11 மணி இதை ஒரு நாடாளுமன்றமாக மாற்றி, அது முன்னாடி இருக்கக்கூடிய கார்பெட்ல ஆரம்பிச்சு எங்கெங்கெல்லாம் மைக்க வைக்கணும், பிள்ளைங்க எப்படி எல்லாம் பேச வேண்டும் என்று எல்லா விதமான உதவிகளையும் பிள்ளைகளுக்கு வழங்கி இருக்கக்கூடிய நம்முடைய கண்ணியத்திற்குரிய முதல்வர் அவர்களை, டாக்டர் சேமு அப்துல் காதர் அவர்களை வருக வருக என்று உங்கள் சார்பிலே அன்போடு நாம் வரவேற்கின்றோம். அதோடு கல்லூரியினுடைய துணை முதல்வர், முதல்வரோடு இணையாக எல்லா பணிகளிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய, நன்றியுரை ஆற்ற வந்திருக்கக்கூடிய முனைவர் SMA சையது முகமது காஜா அவர்களை அன்போடு வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சி, அதாவது அகம் என்று சொல்லுகிறோம், அதாவது நேஷனல் யூத் பார்லிமெண்ட் என்கிற இந்த நிகழ்ச்சியானது 26 நவம்பர் 2019 தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்தியா முழுக்க மிகச்சிறந்த கல்லூரிகள், பல்கலைக்கழகங்களிலே இருந்து நடந்து கொண்டிருக்கிறது. இந்திய சுதந்திரத்தினுடைய அமுத பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே நம் கல்லூரிக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருப்பது மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதாவது நெர்ப் என்று சொல்லுகிறோமே, அதுவாக இருந்தாலும் சரி, NAC என்று சொல்லுகிறோமே, தேசிய தரமதிப்பீட்டு கல்விக்குழு, இதெல்லாம் இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் நடத்த சொல்லி நம்முடைய கல்லூரிகளுக்கு எல்லாம் அறிவுரைகள் வழங்கி கொண்டிருக்கிறது. இதை நடத்துவதற்கு பேருதவி செய்ததிலே மிக முக்கியமான பங்கு வரலாற்றுத்துறையினுடைய உதவி பேராசிரியர்கள் ES அப்சல் அவர்களை நாம் அன்போடு வாழ்த்துகிறோம். ஏறக்குறைய 10 நாட்கள் இந்த பிள்ளைகளுக்கு இவர்களை 100 பேரிலிருந்து 56 பேர் தேர்ந்தெடுத்து, இதுல ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் உட்கார்ந்து இருக்கிறாங்க, அப்போசிஷன் அதாவது எதிர்கட்சி தலைவர் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஒரு சிங் உட்கார்ந்திருக்கிறார் அங்க. இவர்கள் எல்லோரையும் அந்த காஸ்டியூம்ல இருந்து அவங்க என்னெல்லாம் பேசணும்னு சொல்லக்கூடிய ஸ்கிரிப்ட் வரைக்கும் எல்லாவற்றையும் தயாரித்து கொடுத்து இந்த பிள்ளைகளை எம்பிக்களாக மாற்றிக் கொண்டிருக்கக்கூடியவர்களிலே மிக முக்கியமானவர்கள் மதிப்பிற்குரிய அப்சல் அவர்களை நாம் வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம்.
அவருக்கு உறுதுணையாக வரலாற்றுத்துறையினுடைய உதவி பேராசிரியர் ஷாகுல் அமீது அவர்களுடைய உதவி மறக்க இயலாத உதவி. அதே போன்று ஆங்கிலத்திலே இந்த உரைகளை எல்லாம் எழுதி தந்து செம்மையாக்கம் செய்த ஆங்கிலத்துறையினுடைய உதவி பேராசிரியர் யூனுஸ் அவர்கள். அதே போன்று நம்முடைய தமிழ்துறை தலைவராக சுயநிதி பிரிவில் இருக்கக்கூடிய பேராசிரியர் நம்முடைய சாதிக் அவர்கள். தமிழ்துறையினுடைய உதவி பேராசிரியராக இருக்கக்கூடிய பொன் சக்திகலா காஸ்டியூம்ல இருந்து இன்னைக்கு சாரி என்ன கலர் கட்டணும், எப்படி அந்த பருதெல்லாம் போட்டு வரணும்னு சொல்லி பிள்ளைங்களுக்கு எல்லா விதமான வழிமுறைகளையும் சொல்லி அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வர வைத்த பொன் சக்திகலா அவர்கள். அதே போன்று தமிழ்துறையினுடைய இணை பேராசிரியர் அயூப் கான் அவர்களுடைய உதவியை எல்லாம் நாம் மறக்க முடியாது. வரலாற்றுத்துறையினுடைய தலைவர் பாதுஷா அவர்கள், இளநிலை வரலாற்றுத்துறையினுடைய தலைவர் பாதுஷா அவர்கள், முதுநிலை வரலாற்றுத்துறையினுடைய தலைவர் பேராசிரியர் நசீர் அவர்கள், இவர்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு பெருந்துணை புரிந்திருக்கின்றார்கள். அவர்களை வருக வருக என்று அன்போடு நாம் வரவேற்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்ச்சி சிறப்பதற்காக இன்றைக்கு நேர அலையிலே இந்த நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுக்க இப்போது இந்த நிகழ்ச்சியானது ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. நெல்லை கதிர் தொலைக்காட்சியினுடைய நம்முடைய மேனாள் மாணவர் முத்தமிழ் அவர்கள் மிக அமைதியாக இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை பதிவு செய்து அரசாங்கத்தினுடைய இணையதளம், அதாவது இந்திய அரசினுடைய நாடாளுமன்ற விவகாரத்துறையினுடைய இணையதளத்தில் இந்த நிகழ்ச்சி பதிவேற்றமாக போகிறது. இதில் பங்கேற்கக்கூடிய எல்லோருக்குமே சென்ட்ரல் கவர்மெண்டுடைய சான்றிதழானது வழங்கப்பட போகின்றது. அது மட்டுமல்ல, உங்கள் எல்லோருக்கும் பேட்ஜ் நம்பர் போட்டு வச்சிருக்கிறோம். 56 பேருக்கும் 56 நம்பர் இருக்குது. இதை அங்கே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற குழுவை சார்ந்தவர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து அதுல மிகச்சிறப்பாக பேசக்கூடிய 3 பேரை தெரிவு செய்து டெல்லியில இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்துக்கு அழைத்து உங்களுக்கு அங்கே பரிசுகளை வழங்க இருக்கிறார்கள் என்கிற செய்தியை உங்களுக்கு நான் அறிய தருகிறேன். அதனால பாளையங்கோட்டையிலே தொடங்கி இருக்கக்கூடிய உங்களுடைய பயணம் டெல்லியில இருக்கக்கூடிய செங்கோட்டையிலே கொடி பறக்க போகிறது. அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் நீங்கள். அதாவது முதல் நாள் நிகழ்ச்சியில இருந்து நேற்றுக்கு ரிகர்சல் வரைக்கும் நாம் பார்த்து கொண்டிருந்ததுல அப்துல் காதர் சார் நாங்க எல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் போது முதல் நாள் எல்லாருடைய முகத்திலும் ஒரு பயமும் பதட்டமும் இருந்தது. நேற்றைக்கு பாத்தீங்கன்னா போட்டி போட்டுக்கொண்டு, அதாவது எதிர்கட்சியில இருந்து அவங்க கேள்வி கேட்கும்போது பாத்தீங்கன்னா முகத்துல அனல், பதில் சொல்லக்கூடிய பிரைம் மினிஸ்டருடைய முகத்துல பாத்தீங்கன்னா அவருடைய முகத்திலே ஒரு ஆவேசம். அதாவது அந்த பாத்திரங்களாகவே இவர்கள் மாறிவிட்டார்கள். அதுதான் சிறப்புன்னு நினைக்கிறேன். இந்த 56 பிள்ளைகளுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் கரவொலியின் மூலமாக நாம் தெரிவித்துக் கொள்ளப்படும். ரொம்ப அருமையாக, அதாவது இந்தியா என்கிற இந்த நாடு பன்முக பரிமாணம் கொண்ட நாடு. அதாவது ஒரு கலாச்சாரம் இல்லைங்க, பல மொழிகளினுடைய நாடாக இந்த நாடு இருந்து கொண்டிருக்கிறது. ஞானத்திலே பரமோனத்திலே அன்னதானத்திலே தீரத்திலே படை வீரத்திலே சிறந்த நாடாக நம்முடைய நாடு இருக்கும் போது பல மொழிகளை சார்ந்தவர்கள் இந்த நாடாளுமன்றத்திலே பேச இருக்கிறார்கள். தமிழிலே பேச இருக்கிறார்கள், நாடாளுமன்றத்திலே குரல் ஒலிக்க இருக்கிறது. அதே போன்று ஹிந்தி மொழியிலே நாடாளுமன்றத்திலே பேச இருக்கிறாரு. அங்க சிங் உட்கார்ந்து இருக்கிறாரு, அவர் அருமையாக ஹிந்தியில பேச போறாரு. அதே மாதிரியாக ஆங்கிலத்திலே நாடாளுமன்றத்திலே கேள்விகள் அனல் பறக்க போகின்றன. இப்படி பல்வேறு மொழிகளினுடைய, பல்வேறு இனங்களினுடைய, பல்வேறு மக்களினுடைய ஒற்றுமை தேசமாக இருக்கக்கூடிய இந்திய தாய் திருநாட்டினுடைய மிகச்சிறப்பான நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைவதற்கு உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்றவனாக என்னுடைய வரவேற்புரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கான உதவிகளை எல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முதல்வர் அவர்கள் இப்போது தலைமையுரை ஆற்றி இந்த நிகழ்வை தொடங்கி வைக்கின்றார்கள். In the name of Allah, the most beneficent and the merciful. Respected the Honorable Secretary of our college, Alhaj T.S. Fadhur Rabbani sir. Respected the President of our college committee, Alhaj W.S. Abdul Rahman sir. Respected the Treasurer of our college committee, Alhaj H.M. Sheikh Abdul Qadir sir. And the respected is the executive committee members of our college, Alhaj M.K.M. Mohammad Nasser sir, Engineer L.K.M.A. Mohammad Nawab Hussain sir, Alhaj P.S.M. Ilyas sir, and Professor S. Abubakar sir. Respected the Vice Principal of our college, Dr. S.M.A. Syed Muhammad Khaja. The most esteemed member
of the Legislative Assembly of our Palayamkottai constituency, Mr. M. Abdul Wahab sir, and the former Member of Parliament, Mrs. Vijula Satyanand Madam, and the former Secretary of the Tamil Nadu Legislative Assembly, Mr. A.M.B. Jamaluddin sir, the organizing committee members, all the administrative officers of our college, and the guest who has come here from various places, my dear faculties and my dear friends and students. First of all, I wish to convey my salams to you all. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Really, it gives me immense pleasure to stand before you for this function. That is, it is a program, that is the National Youth Parliament Scheme, funded Youth Parliament Program. Actually, the objective of this program, before getting into this subject, I will take only few minutes only, as we are all eagerly expecting for this program. Out of the 8,411 institutions, 4,156 institutions were given approval to conduct this program, of which so far in this year, 193 institutions so far have conducted, of which 170 are school, the programs conducted at the school level, that is called as Kishore Sabha, and only 23 youth parliament programs were conducted at college level in this entire country, that is called as Tarun Sabha. Now today we are conducting the 24th youth parliament program for this year 2022. So far 882 college students have participated in this youth parliament program. So another 55 students are waiting here to participate in this particular program. The objective of this National Youth Parliamentary Scheme that was started in the year 2019 by our former President of India is to strengthen the roots of the democracy and to inculcate the healthy habits of the discipline, and then to inculcate the tolerance of the view of others, and to enable the student community to know about the parliamentary system of government functioning. For this purpose only, this National Youth Parliament Scheme has been introduced. In our college, we are having a beautiful students' council. It inculcates the leadership quality for our students to become the future leaders. I am very happy to say that the chief guest of today's program, Mr. Abdul Wahab sir, is the prestigious alumni of our Sarakatullah Appa College, and he took part in the student council while he studied in our college. So it gives the background and it gives the motivation to become the future leaders. Not only our Abdul Wahab sir, the former minister, Mr. Navur Miran, and then the former MP, Muthu Karpan sir, they are all the alumnus of our institutions, prestigious institutions. So in this aspect, I congratulate you all, my dear students, to become the future leader of our greatest nation, India. At the same time, I wish to express my indebted thanks to these three guests of honors today, Mr. Abdul Wahab sir, Madam Vijula Satyanand, and our former secretary of our Tamil Nadu Legislative Assembly, Mr. A.M.B. Jamaluddin sir, for accepting our invitations immediately without any hesitation, sir. சார் நேத்து இந்த ப்ரோக்ராமுக்காகவே சார் நேத்து அங்கிருந்து சென்னையில இருந்து கிளம்பி இங்க வந்திருக்காங்க. At the same time, equally, I wish to congratulate the organizers who took the strenuous effort in creating this
Youth Parliament. Thank you, one and all. முதல்வர் அவர்கள் குறிப்பிட்டபடியாக ஜனநாயகத்தினுடைய மாண்பை கற்கக்கூடிய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நாடாளுமன்ற விவகாரத்துறை நடத்தி கொண்டிருக்கிறது. அவர்களுக்கும் நாம் நன்றி தெரிவித்து இப்போது வந்திருக்கக்கூடியவர்களை சிறப்பு செய்யக்கூடிய நிகழ்வு நம்முடைய மேனாள் மாணவர் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய திரு அப்துல் வஹாப் அவர்களுக்கு நம்முடைய ஆட்சிக்குழுவினுடைய உறுப்பினர் பொறியாளர் LKMA முகமது நவாப் ஹுசைன் அவர்கள் பொன்னாடை போர்த்துகின்றார்கள். நம்முடைய கல்லூரி முதல்வர் அவர்கள் அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்குகிறார்கள். கரவொலிக்கிடையிலே நம்முடைய மேனாள் மாணவரை நாம் வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம். இன்னும் பல பதவிகளை அவர்கள் பெற வேண்டும் என்று வல்ல இறைவனை வேண்டுகிறோம். மேனாள் மாநிலங்களவை உறுப்பினர் திருமதி விஜிலா சத்யானந்த் அவர்களுக்கு நம்முடைய நாடாளுமன்ற நிகழ்வினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய மாணவி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவர்கள் நம்முடைய மேனாள் மாநிலங்களவை உறுப்பினர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துகின்றார்கள். நம்முடைய மாணவி அவர்கள் அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்குகிறார்கள். எதிர்க்கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நம்முடைய மாணவி அவர்கள் மேடம் அவர்களுக்கு நினைவு பரிசை மேடைகளை வழங்குகிறார்கள். நல்ல கைதட்டி பாராட்டலாம். தமிழக சட்டப்பேரவையினுடைய மேனாள் செயலாளர் AMP ஜமாலுதீன் அவர்களுக்கு நம்முடைய ஆட்சிக்குழுவினுடைய உறுப்பினர் பேராசிரியர் S அபுபக்கர் அவர்கள் பொன்னாடை போர்த்த நினைவு பரிசினை முனைவர் SMA சையது முகமது காஜா அவர்கள் நினைவு பரிசினை நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு வழங்குகிறார்கள். நல்ல கைதட்டி எல்லாரும் பாராட்டலாம். இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய பெருங்கவிஞர் தேங்கை ஷர்புதீன் ஹாஜியார் அவர்களுக்கு நம்முடைய கல்லூரியினுடைய பேராசிரியர் அப்துல் கரீம் அவர்கள் AAO சார் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி அங்கேயே அவர்களை கௌரவப்படுத்துகிறார்கள். பார்வையாளர் மாடத்திலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய தேங்கையார் அவர்களை கல்லூரியின் சார்பிலே வருக வருக என்று வரவேற்கிறோம். சதகத்துல்லா அப்பா அவர்களுடைய வரலாற்றை தமிழிலே தந்திருக்கக்கூடிய ஒரு பெருமகனார் இப்போது பாராட்டினை பெறுகின்றார்கள். அவர்களை வருக வருக என்று தேங்கையார் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போது நம்முடைய சிறப்பு விருந்தினர் நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடியாக பாளையங்கோட்டையிலே அவர்கள் பொறுப்பெடுத்த பின்பு மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் தமிழ்நாடு அதிலே 2021 அது தேர்தலிலே பொறுப்பெடுத்த பின்பாக நம்முடைய மாவட்டத்திற்கும் நம்முடைய கல்லூரிக்கும் பல உதவிகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு தேனியை போல சுற்றி சுழன்று இன்றைக்கு மக்களுக்கு உதவிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் வளரும் வாய்ப்புகள் வளமான தமிழ்நாடு அவர்களுடைய Facebook பேஜில் பாத்தீங்கன்னா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய 7 திட்டங்களை தன்னுடைய முகநூலிலே அவர்கள் வைத்திருக்கிறார்கள். வளரும் வாய்ப்புகள் வளமான தமிழ்நாடு, மகசூல் பெருக்கம், மகிழும் விவசாயி, குடிமக்கள் அனைவருக்கும் குறைவில்லாத தண்ணீர், அனைவருக்கும் உயர்தர கல்வி, அனைவருக்கும் அனைத்துக்குமான தமிழகம், எழில்மிகு மாநகரங்களின் மாநிலம், 7வதாக உயர்தர ஊரக கட்டமைப்பு. இந்த 7 கொள்கைகளின் அடிப்படையிலே தன்னுடைய சட்டமன்ற பணியை மிகச்சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் சிறப்பு விருந்தினர் திரு அப்துல் வஹாப் அவர்கள் இப்போது சிறப்புரை ஆற்றுகிறார்கள். கரவொலிக்கிடையிலே ஐயா அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம். பாளையங்கோட்டை சதகத்துல்லா அப்பா கல்லூரியினுடைய இந்த தேசிய இளைஞர் நாடாளுமன்றம் 2022-23 நிகழ்ச்சியிலே என்னை கலந்து கொள்ள அழைத்தமைக்காக முதலில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியிலே இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் கல்லூரியினுடைய முதல்வர் சேமு அப்துல் காதர் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜிலா சத்யானந்த் அவர்களே, சட்டப்பேரவையினுடைய முன்னாள் செயலாளர் AMP ஜமாலுதீன் அவர்களே,
துணை முதல்வர் சையது முகமது காஜா அவர்களே, வரவேற்புரையாற்றிய தமிழ்துறை தலைவர் மகாதேவன் அவர்களே, வரலாற்றுத்துறை பேராசிரியர் சாகுல் அமீத் அவர்களே, பேராசிரியர் அப்சல் அவர்களே, பொறியாளர் நவாப் ஹுசேன் அவர்களே, அல்ஹாஜ் BSM இலியாஸ் அவர்களே, கல்லூரியினுடைய இணைச் செயலாளர் இசாக் அவர்களே, முனைவர் உபைதுல்லா அவர்களே, தேங்கை சருபுதீன் அவர்களே, என்னோடு வருகை தந்திருக்கின்ற வழக்கறிஞர் ALB தினேஷ் அவர்களே, மாமன்ற உறுப்பினர் ரம்ஜான் அலி அவர்களே, மற்றும் இங்கு வருகை தந்திருக்கின்ற மாணவ மணிகளே, வருங்கால நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் எனது வணக்கத்தினையும் சலாத்தினையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இந்த நிகழ்வுக்கு வந்ததிலே உங்களை சந்தித்ததிலும் பெரும் மகிழ்ச்சி. அதுபோல அண்ணன் ஜமாலுதீன் அவர்களை நான் நீண்ட நாட்களாக அறிவே நான் சந்தித்ததில்லை. எனக்கு இந்த நிகழ்வு அவங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்ததற்கு அவங்களை பற்றி முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் அந்த சட்டமன்ற நிகழ்விலே ஒவ்வொரு கட்டத்திலையும் அவர்களுடைய பங்களிப்பு நிச்சயமாக இருக்கும். வெளியில தெரியாத ஒரு நபர், சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் ஃபோக்கஸுக்கு வந்துடுவோம், அமைச்சர்கள் ஃபோக்கஸுக்கு வந்துடுவாங்க. ஃபோக்கஸுக்கே வராம வெளியில தெரியாத ஒரு பவர்ஃபுல் மேன்னா சட்டமன்றத்தில் பல முதல்வர்களோடு, அதாவது முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களோடு, ஜெயலலிதாவோடு, இப்படி பல முதல்வர்களோடு நெருங்கிய நட்பினை, நெருங்கிய தொடர்பினை சட்ட ரீதியாக எனக்கு தெரிஞ்சு பரிந்துரை இல்லாமல் அந்த இடத்துக்கு வந்தாலும் எனக்கு தெரிஞ்சு தன் சொந்த காலில் சொந்த திறமையால் கிட்டத்தட்ட அண்ணனை பார்த்தோன்னு எனக்கு அண்ணன் நம்ம மரியாதைக்குரிய முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்களுடைய ஞாபகம் வந்தது. எனக்கு நான் சாதாரணமாக சொல்ல, அவர்களுடைய புகழ்ச்சிக்காகவோ அவரை இந்த இடத்தில் நான் சொல்லவில்லை. உண்மையிலேயே அவர் ஒரு மிகப்பெரிய திறமைசாலி. வெளியில தெரியாத ஆளு, வெளியில தெரியாதாலும் தெரிஞ்ச ஆளு. ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா இல்லை, எனக்கு நானும் தெரிஞ்சிருக்கிறேன். இன்றைக்கு தான் நான் அவரை நேரடியாக சந்தித்திருக்கின்றேன். பார்த்தோன்னு உண்மையிலே எனக்கு ஒரு மகிழ்ச்சி. எனக்கு அவர்கள் காலத்தில் நான் சட்டமன்ற உறுப்பினராக இல்லை என்கின்ற வருத்தமும் கூட எனக்கு. அப்படி ஏன்னா இந்த முன்னாள் சட்ட அமைச்சர்கள், முன்னாளுடைய அமைச்சர்களுடைய உரையாடக்கூடிய வாய்ப்பு ஒரு நிறைய காலகட்டத்தில் ஏற்படும். அப்போது அவர்களை பற்றி சொல்லாதவர்களே இருக்க மாட்டார்கள். அந்த அளவுக்குள்ள ஒரு உயர்வான, அவர்களுக்கு நாகரிகமாக நடந்து அந்த சட்டமன்ற இதில் எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அவர்களை ஒன்று போல நடத்தக்கூடிய ஒரு தன்மையும் பக்குவமும் பெற்ற மிகப்பெரிய ஒரு பண்பாளரை இந்த கல்லூரியின் சார்பாக நடக்கின்ற நாடாளுமன்ற விவகார இந்த கூட்டத்திற்கு அவர்களை அழைத்து சிறப்பித்தமைக்காக நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கல்லூரியினுடைய விழா வரவேற்பில் சொன்னார்கள் 56 மெம்பரோட முன்னாடிலாம் சொல்லுவாங்க 56 தேசத்து தலைவர்களும் வருகை தந்திருக்கின்றார்கள் இந்த அரங்கிற்கு. அப்படிப்பட்ட இங்க முதல்ல எல்லாத்தோட எடுப்பா இருக்கிறது சிங்கு தான், ரொம்ப எடுப்பா இருக்காரு, கம்பீரமா இருக்காரு. அப்புறம் மும்பையில இருந்து தம்பி எந்த ஊரும் கேட்ட மேலப்பாளையம்னா நான் நம்பவே இல்லை. ஏதோ மும்பையில இருக்க கோபிநாத் சிண்டே முண்டே மாதிரி அப்படி ஒரு ஆள் மாதிரி தெரியுது. அப்படி நிறைய மகளிர்களும் இங்க வந்திருக்காங்க. திடீர்னு நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் விஜிலா சத்யானந்துக்கு பிரதமர் சால்வை கொடுக்கணும்னு சொல்லி சொன்னோன்னே எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சி ஆச்சு. எனக்கு கல்லூரி முதல்வர் சாலை கொடுத்து வச்சுட்டாங்களா, பிரதமர் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி. அதனால இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு, நான் இந்த கல்லூரியினுடைய மாணவனாக இருக்கும்போது நாங்கள் இப்போ யூனியன் தரலன்னு சொல்லி போறோம்னா, கல்லூரியுடைய மாணவர் பேரவை அமைக்கன்னு சொல்லி போறான்னா, அப்புறம் டெசோ அப்போ வந்து இலங்கை தமிழர் பிரச்சனை ரொம்ப 83, 86 கடுமையாக இருந்த நேரம். இப்போ அந்த காலகட்டத்தில் இலங்கை சின்ன பிரச்சனை சரி உடனே இங்கே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால உடனே போராட்டம். அது ஒரு அப்போலாம் நாங்கள் சட்டமன்ற உறுப்பினராகவும் மாமன் கவுன்சிலராக கூட அவங்க நினைச்சு பார்த்தது கிடையாது. ஆனால் நீங்களும் அப்படி நினைச்சிட, நீங்களும் வருங்காலத்தில் சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினராக வருவதற்கு உங்களுக்கு அடித்தளம் அமைத்திருக்கின்றார்கள் இந்த கல்லூரியிலே. இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்காது. இந்த பயிற்சி உங்களுக்கு ஒரு உந்துதலாக ஏற்பட்டு நீங்களே உங்களுக்கு அந்த அந்த இதை வந்து ஆர்வத்தை இப்பவுமே அடித்தட்டு ஒரு கட்டமைப்பு செய்திருக்கின்றார்கள். எனவே நீங்களும் அந்த நாடாளுமன்ற சட்டமன்றத்தை காணக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கும் கிடைக்கும் என்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த கல்லூரியினுடைய, அதாவது ஒன்றிய அரசினுடைய நாடாளுமன்ற விவகாரத்துறை
2022-23 ஆண்டு கல்வியாண்டில் இந்தியா முழுவதும் உள்ள கல்லூரிகளில், பல்கலைக்கழகங்களில் கல்வி கற்கும் மாணவ மாணவியருக்கு நமது நாட்டின் ஜனநாயக மாண்பினை, பெருமையினை உணர்த்திடும் வகையில் தேசிய இளையோர் நாடாளுமன்ற நிகழ்வு போட்டியை ஆண்டுதோறும் நடத்துகின்றது. நடப்பு கல்வியாண்டில் 8409 கல்லூரிகள் இந்தியா முழுவதும் விண்ணப்பித்ததில் 4156 கல்வி நிறுவனங்களுக்கு இப்போட்டியை நடத்திட அனுமதி அளித்துள்ளது என்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் நிறைவையும் தருகின்றது. அதில் நான் பயின்ற கல்லூரி தேர்வு செய்யப்பட்டதற்கு அளவில்லா ஆனந்தத்தை அளிக்கின்றது. இவற்றையெல்லாம் மிஞ்சும் வகையில் நான் முதல்வன் திட்டத்தினை மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் மாணவர்களின் எதிர்கால நல்வாழ்வுக்காக தொடங்கியுள்ளார்கள். அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவிகள் கல்லூரி படிப்புக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் அவரவர் வங்கி கணக்கிலே சேர்க்கின்ற வகையில் மாபெரும் திட்டத்தினை அறிவித்துள்ளார்கள். இந்நிகழ்ச்சிக்கு அழைப்பு தர வேண்டும் என்று நேரில் வருகிறேன் என்று கல்லூரி முதல்வரும் தமிழ்துறை தலைவர் அவர்களும் என்னிடம் கேட்டபோது, நான் என்னை சட்டமன்ற உறுப்பினராக பார்க்காதீர்கள், உங்கள் கல்லூரியினுடைய முன்னாள் மாணவனாக என்னை நினைத்துக் கொண்டு உங்கள் நேரத்தை வீணடிக்க வேண்டாம், நீங்கள் பணியினை செய்யுங்கள் என்று நான் அவர்களிடம் சொன்னேன். நாடாளுமன்ற விவகாரத்துறை வகுத்து தந்த விதிமுறைகளின்படி டெல்லியில் நாடாளுமன்றத்தில் மக்களவையில் நடப்பது போன்று இங்கும் சபாநாயகர், பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் என அனைவரும் மாணவர்கள் பங்கேற்று நாடாளுமன்ற விவாதங்களை நடத்துவது பாராட்டத்தக்கது. இன்றைய மாணவர்கள்தான் நாளைய தலைவர்கள். இங்கு அமர்ந்திருக்கும் மாணவர்கள் பலர் நாளைய தலைவர்களாக இந்நாட்டை அலங்கரிக்க வாய்ப்பு இருக்கின்றது. இந்த இளையோர் நாடாளுமன்றத்தில் சிறப்பாக உரையாற்றும் மாணவர்கள் டெல்லி நாடாளுமன்றத்திற்கு அழைக்கப்பட்டு பாராட்டப்பட உள்ளார்கள் என்பதை வரவேற்புரையிலே குறிப்பிட்டார்கள். இந்நிகழ்வில் நம் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்க வேண்டும் என வாழ்த்துகின்றேன். பசித்திரு, தனித்திரு, விழித்திரு, பதவி உங்களை தேடி வரும் என்று வடலூர் வள்ளலார் அவர்களின் மேற்கோளை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அடிக்கடி சுட்டிக்காட்டுவார்கள். அதேபோல நீங்களும் உயரிய பதவிகளை, பொறுப்புகளை அடைகின்ற அளவுக்கு உயர்ந்திட வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். பசித்திரு, தனித்திரு, விழித்திரு, இந்த முதல் 3 எழுத்துக்களை நீங்கள் பாருங்கள். மேலிருந்து கீழாக பார்த்தால் பதவி என்பது வரும் என்று சொல்லி தன்னுடைய உரையை முத்தாய்ப்பாக முடித்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நாம் கரவொலியை பரிசாக தந்து நன்றி தெரிவிக்கிறோம். பல அலுவல்களுக்கு இடையிலே நம்முடைய அழைப்பை ஏற்று அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய வருகை உங்களுக்கு ஒரு பெரிய உந்து சக்தியை தரும். அவர்களைப் போல நாமும் வர வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தை தரும் என்று சொல்லி ஐயாவுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்து, அதாவது டெல்லியிலே அவர்களுடைய உரையை நீங்கள் கேட்டிருக்கலாம், யூடியூப்ல பார்க்கலாம். வெங்கையா நாயுடு அவர்கள், துணை ஜனாதிபதி அவர்கள் அந்த அவையிலே அமர்ந்திருக்க, ராஜ்யசபாவினுடைய உறுப்பினராக விஜிலா சத்யானந்த் அவர்களுடைய ஃபேர்வெல் ஸ்பீச், அந்த அவர்கள் தன்னுடைய பணியை அங்கே முடித்துவிட்டு வரக்கூடிய அந்த உரை நீங்க யூடியூப்ல அடிச்சு பாருங்க, லட்சக்கணக்கான பேர் பார்த்திருக்கிறார்கள். அந்த உரையை இப்போது இங்கே அவர்கள் சிற்றுரையாக வழங்கி இருக்கிறார்கள். உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு விஜிலா சத்யானந்த் அவர்கள், அதாவது திருநெல்வேலியினுடைய மேனாள் மேயராக அவர்கள் இங்கே நிறைய பணி பண்ணியிருக்காங்க. நம்முடைய மாநகரத்துக்கு நிறைய பண்ணியிருக்கிறாங்க. ராஜ்யசபா உறுப்பினராக 2014 முதல் 20 வரை அவர்கள் பணியாற்றி இருக்கிறார்கள். தமிழகத்தினுடைய குரலை டெல்லியிலே ஒலிக்க வைத்த ஒரு பெருமை விஜிலா சத்யானந்த் அவர்களை சாரும். அவர்களுடைய வீட்டுக்கு போயாச்சுனாலே சரி, உடனடியாக டீ கொடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்பாங்க. கல்லூரிக்கு நம்முடைய நிகழ்ச்சி எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, முதல்ல வந்து நிற்கிறது விஜிலா மேடம் தான் இருக்கும். இதோ உங்கள் முன்னால் உங்களை மோட்டிவேட் பண்றதுக்காக ஒரு சின்ன ஒரு குட்டி உரையை அவர்கள், வழக்கமா அவங்க 2 மணி நேரம் பேசுவாங்க, ஒரு குறிப்பு இல்லாம 2 மணி நேரம் பேசுவாங்க. நீங்க எல்லாம் பேசணுங்கிறதுக்காக ஒரு சின்ன உரையை இப்போது அவர்கள் வழங்குகிறார்கள். சிறப்புரை விஜிலா சத்யானந்த் அவர்கள். Very warm good morning to all of you. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சதகத்துல்லா அப்பா கல்லூரியின் நாடாளுமன்ற விவகாரத்துறையின் வழிகாட்டுதலோடு நடைபெறுகின்ற தேசிய இளையோர் நாடாளுமன்றம் 2022-23 அதன் வரவேற்புரையை நல்கிய
தமிழ் துறை தலைவரும் ஒருங்கிணைப்பாளருமான என் இனிய நண்பர் முனைவர் ச மகாதேவன் அவர்களையும், இங்கே வாழ்த்துரை நல்க தன்னுடைய சிறப்பு வாய்ந்த பிளெஸிங்ஸ் ஆசீரை வழங்கிக் கொண்டிருக்கின்ற கல்லூரியின் தாளாளர், எங்கள் போற்றுதலுக்கும் கண்ணியத்திற்குரிய அல்ஹாஜியார் தாயிசா ஃபதூர் ரபானி சாஹிப் அவர்களையும், முனைவர், the college is now in the forefront, an example for the whole world to turn back and look upon. The first of its kind. திருநெல்வேலியிலே முதல் முறையாக இந்த முயற்சி, the youth parliament, the first of its kind in திருநெல்வேலி. அதன் ஒரு மிகப்பெரிய பரிமாணமாக இந்த கல்லூரியை அடுத்த கட்டத்திற்கு அவர்கள் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, இந்த ஆண்டு நம் கல்லூரி 3.66 அதை தாண்டி செல்ல இருக்கிறது. NAAC ஸ்கோர், the National Accreditation Council, Re-Accreditation Council வழங்குகின்ற அந்த மதிப்பீடு 3.66 மதிப்பீட்டிற்கு மேலாக, அதாவது திருநெல்வேலியில் இருக்கிற கல்லூரிகளில் முதன்மையான கல்லூரியாக, அதுவும் இந்தியாவில் டாப் 20 college 200 colleges we are placed in the 150th rank this year, and the next year we will come within the 100th rank. So அதன் அடுத்த கட்டத்திற்கு நம்முடைய கல்லூரியை எடுத்துச் செல்ல இருக்கின்ற நம்முடைய கல்லூரியின் முதல்வர் முனைவர் சேமு அப்துல் காதர் சாஹிப் அவர்களையும், இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கல்லூரியின் ஆட்சி மன்ற குழு தலைவர் அல்ஹாஜியார் வாவு எஸ் அப்துல் ரஹ்மான் சாஹிப் அவர்களையும், மற்றும் அல்ஹாஜியார் HM ஷேக் அப்துல் காதர் சாஹிப் அவர்களையும், அல்ஹாஜியார் SKM முகமது நாசர் சாஹிப் அவர்களையும், பொறியாளர் LKMA முகமது நவாப் ஹுசைன் அவர்களையும், அல்ஹாஜியார் PSM இலியாஸ் அவர்களையும், பேராசிரியர் S அபுபக்கர் அவர்களையும், இறுதியில் நன்றியுரை ஆற்ற இருக்கின்ற கல்லூரியின் துணை முதல்வர் முனைவர் SMA சையது முகமது காஜா சாஹிப் அவர்களையும், மற்றும் இதற்கு பேருதவியாக இருந்து பின்புலமாக செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற உதவி பேராசிரியர்கள் மற்றும் துணை ஒருங்கிணைப்பாளர்கள், வரலாற்றுத்துறை திரு ES அப்சல் அவர்களையும், உதவி பேராசிரியர் வரலாற்றுத்துறை திரு M ஷாகுல் ஹமீத் சாஹிப் அவர்களையும், மற்றும் இந்த நிகழ்விற்கு அனைத்து உறுதுணையாக அனைவரும் இணைந்து, இட்ஸ் a டீம் எஃபர்ட், அனைவரும் இணைந்து இதில் பங்கெடுத்திருக்கிறார்கள். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதோடு கூட இந்த நிகழ்விற்கு ஒரு சால பொருத்தமாக தலைமை பொறுப்பேற்பதற்காக நம்முடைய தமிழகத்தின் சட்டப்பேரவை செயலாளர், a very distinguished person, the person sitting in our midst, அவர் யார் தெரியுமா? He was the secretary of the Tamil Nadu Legislative Council. அவர்களை பார்த்தவுடன் எனக்கு மிகப்பெரிய பூரிப்பு. ஏன் தெரியுமா? நான் ராஜ்யசபாவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டது அவர்களுடைய பொற்கரங்களினால். அவர்கள்தான் எனக்கு he gave the election, he conducted the election of the Rajya Sabha elections where we had a 6 members. We had a 6 member have to be elected to the Rajya Sabha in 2014 January. So in 2014 January, the elections to the Council of States was conducted by our great person, Shri Jamaluddin sir. At that time, he was the secretary of the Tamil Nadu Legislative Assembly. And I had the great privilege of spending with him some few hours every day from January 21st, 2014 to January 30th, 2014. So altogether I was moving up and down, giving my nominations
then scrutiny of nominations, and he guided us very well, and he gave us a lot of advice, and he was really very respected by the then chief minister and the former chief minister, and he was really well regarded, and அனைவரும் மிகவும் போற்றுதலுக்குரியவர்கள். அதிலும் எனக்கு குறிப்பாக ஜனவரி 30, 2014 he gave me the certificate of appreciation certificate that I am elected to the Council of States from the Tamil Nadu Assembly, because you all know Rajya Sabha is the elections from where the MLAs have to vote for us. So 34 MLAs vote for one Rajya Sabha MP. So that elections was conducted by him, and his expertise will be very helpful for the conduct of the youth parliament today. And the leader of the house, the prime minister, the leader of the opposition, all the delegates of this youth parliament, and special invitees, and of course the treasury bench, and all of you, a very blessed and a very, very happy day today. It is widely accepted. இந்த நாள் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், நம்முடைய தேசத்தின் முதல் பாரத பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள், the leaders of today, the children of today are the leaders of tomorrow. So இப்பொழுதே then they have to be groomed and nurtured so that they blossom into fruits in the future. So இப்பொழுதே உங்களை ட்ரெயின், இப்போது உங்களுக்கு கொடுக்கப்படுகிற இந்த ஒரு பயிற்சி நாளை இந்தியாவின் தேசத்தை நீங்கள் அதனுடைய அந்த சட்ட திட்டங்களை அமெண்ட் பண்ணுவது, அந்த சட்டங்களை நாம் ஏற்றுவது மட்டுமல்ல, அந்த சட்டங்களை நாம் அமல்படுத்துவதுதான் அவர்கள் எக்ஸிகியூட்டிவ். பட் நாம் சட்டங்களை ஏற்றுவோம். சோ ஏற்றுபவர்களாக மாறக்கூடிய தகுதியுடையவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். So as our MLA அப்துல் வஹாப் மாமா, நம்முடைய பாளையங்கோட்டையின் சட்டமன்ற உறுப்பினர் பாசமிகு மாமா அப்துல் வஹாப் அவர்கள் குறிப்பிட்டது போல, நான் இந்த கல்லூரியின் செயலர், ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சில் செக்ரட்டரி, இந்த கல்லூரியுடைய மாணவர் பேரவையின் தலைவராக இருந்ததன் அடிப்படையில் தான் நான் அடுத்த இலக்கிற்கு சென்றேன் என்று. அதே போலதான் the NCC, NSS and all these service organizations will help you. நான் 7 ஆண்டுகள் NCC ல இருந்தேன். So I attended the Republic Day parade and also a trekking expedition in the Shivaji Trails, Pune. So that was, and I stood first in the shooting, the .22 rifle shooting in the statewide competitions held in Theni at the time when I was doing my graduation. So these were all pushed us up for the personality development, for making us a leadership, by inculcating the leadership qualities and then taking us forward to become. And most of you think that politics is somewhat which is to be rejected. No, politics, now you are all having that zeal to move forward, zeal to become a leader. So you have now, you know what is actually a duty and the functions performed by a MP as well as an MLA. So what we are doing there, actually, MPs, we always fly from here to Delhi and come back. But that is not the thing. We have big functions. We have responsibilities. We are more responsible to our people, those who have elected us. So we are responsible, and we have to make the government accountable.
We have to make the government. Actually, the leaders of the opposition has got a great, they have got a duty to make the government accountable. So we have to question what is the instrument, the mechanism we work in the parliament. We have to make all the instruments which is available for us, like the question hour, the 0 hour, the special mention hour, and the short duration discussion, the debates. What we do is, we debate, we discuss, we deliberate, and then we decide. What are the 4 functions we do? We sit and debate, and then discuss with each one of, we discuss each and every bill has to be at large discussed, and then deliberate, and finally decide. That is the voting. We ask for division. Everything will be decided on voting. So you have to know what are the functions. And then mini parliaments, like Jamaluddin sir also referred, எந்த குழுல இருக்கிறீங்க அப்படின்னு நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட கேட்டாங்க. அப்ப I know the responsibility that are the small parliaments. I was there in the Committee of Social Justice and Empowerment and the welfare of other backward classes, which really emulated me to the other level. Actually, it gave me a lot of confidence. We went to each and every public sector undertaking, and we emphasized them to be more socially responsible, give more human values, give more social, because we went and attended the tribal people. We wanted their life to be enhanced. And also many public sector units, they are not so vibrant towards the other backward classes. The backward classes welfare has to be emancipated. So these are all the things which we took forward. So these are all the functions regarding the small parliaments. So it works, it has its own powers. So these are all you have to know, and it has a historical background. I was a whip of my party. So All India Whip Conference. In the All India Whip Conference 1962 in Bombay, it was conceived that the idea of encouraging the youth parliament in educational institutions in order to further strengthen democracy. So to further strengthen our democratic values and principles, and to each one of you to be really aware of what are the functions of parliament and what are the functions of the legislative assembly. This youth parliament is conducted in the educational institutions to make you leaders. நாளைக்கு நீங்க சட்டமன்ற உறுப்பினர், நாளைக்கு நீங்க பாராளுமன்ற உறுப்பினர். So நீங்க கண்டிப்பா, I studied in St. Xavier's here in Ignatius Convent, Sarah Tucker and St. Xavier's, and then from Tirunelveli I moved to Delhi, and then I participated in the United Nations General Assembly, which I think it is a greatest moment in my life and ever, because we fought for India to become a permanent member in the United Nations Security Council, because so far only 5 countries, you know, France, China, you know, people know, France, China, Russia, Japan, and one more country. Only 5 have got veto pass. So US, UK, right? So 5 countries have only got veto power. So to make India has to become a permanent member in the United Nations Security Council, a delegation, a parliamentary delegation went to United Nations. So I was a part of that parliamentary delegation. And also I accompanied our president and the vice president on their national visits to various countries. So these were the opportunities will be given to you. So just move forward, rise up to the sky.
I've been given only a very short duration because we have to hear you. So rise up to the sky, have a lot of, grab the opportunities, work hard and accomplish your goal as future leaders. I thank our revered principal, revered secretary and all the distinguished members, the great people around for giving us the invitation and making us to come and see you, how you work, how you have that zeal to conquer this world. So I know a small girl, Malala, has put forth to you, give me a pen, give me a book, I'll conquer this world. So today is the day you're going to conquer the world. All the very best, children. We are going to hear you. We are going to see you as leaders. Great day and best of luck. Thank you. நான் குறிப்பிட்டபடியாக ஒரு எழுச்சி உரையை தந்திருக்கக்கூடிய திருமதி விஜிலா சத்யானந்த் அவர்களுக்கு நன்றி. அதாவது இக்னேஷியஸ் கான்வென்ட்ல அவங்களுடைய ஸ்கூல் ஸ்டடிஸ் ஆரம்பிச்சு பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் சாரால் தக்கர் கல்லூரியில 1991 முடித்து இங்கிலீஷ்லயும் மேத்தமெட்டிக்ஸ்லயும் பிஎட் எம்எஸ் யூனிவர்சிட்டியில முடித்துவிட்டு மேயர் பொறுப்பை ஏற்று அதன் பின்பு எம்பியாக அவங்க சொன்ன மாதிரி ஐநா சபை வரை அவர்கள் பேசினார்கள் என்று சொன்னால் காரணம் அவங்களுடைய தன்னம்பிக்கை. அவங்க சொன்னாங்க இல்லையா, வானம் வசப்படும் தன்னம்பிக்கை உடையவன் தனி மனித ராணுவம் என்று சிவகரா சொல்லுவார் இல்லையா, அதை செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய எம்பி அவர்களுக்கு நம்முடைய நன்றியை கரவொலியின் மூலமாக நீங்கள் தந்து அவங்க முன்னாடி இன்னும் ஒரு சில ஆண்டுகளிலே நீங்களும் அதே மாதிரியான ஒரு எம்பியா வரணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்து விட்டு நாம் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உரை தமிழகத்தினுடைய மூத்த சட்டமன்ற வழிகாட்டி, அப்படிதான் சொல்லணும். சட்டப்பேரவை இன்னைக்கு இவ்வளவு அழகாக இயங்குகிறது, ஒரு நெறிமுறைப்படி அது இயங்குகிறது என்று சொன்னால் முதலமைச்சரும் எதிர்க்கட்சி தலைவர்களும் எம்எல்ஏக்களும் கூட அவர்களிடம் இன்னும் ஆலோசனை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு பொறுப்பிலே இருக்கக்கூடிய ஒரு மனிதர் ஏறக்குறைய 35 ஆண்டுகள் தமிழக சட்டப்பேரவையினுடைய அந்த பணிகளிலும் மற்றும் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய பல பணிகளிலும் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய திரு ஜமாலுதீன் அவர்களை சிறப்புரையாற்ற உங்கள் சார்பிலே அன்போடு அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே தேசிய இளையோர் நாடாளுமன்றம் யூத் பார்லிமெண்டரி இந்த புரோகிராம் இங்கு அதுவும் குறிப்பாக சதகத்துல்லா அப்பா கல்லூரியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த இனிய வேளையில் இந்த விழாவிற்கு வரவேற்புரை அளித்த தமிழ்துறை தலைவர் அவர்களுக்கும் இந்த கல்லூரியுடைய முதல்வர் இன்று முனைவர் திரு அப்துல் காதர் அவர்கள் மிக சிறப்பாக ஒரு வாழ்த்துரையும் வழங்கியுள்ளார்கள். அதை போன்று இங்கு நோக்குவரை அளித்த திரு அப்சல் சாகுல் ஹமீத் அவர்களுக்கும் இங்கு வருகை தருகின்ற ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்களுக்கும் சிறப்பு விருந்தினராக மிக சிறப்பாக ஒரு உரையை அளித்துவிட்டு சென்றிருக்கின்ற உங்கள் வீட்டு பிள்ளை பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு சிங்கம் கர்ஜித்து அமர்ந்திருக்கின்றது. அந்த எழுச்சி உரையை கேட்டு உண்மையிலேயே நானே சற்று அதிர்ந்து விட்டேன். என்னவென்றால்
சட்டமன்றத்திலே என்னுடைய பணியை உங்களுக்கு தெரியும், செயலாளர் என்ற பணி. அதில் எத்தனையோ தலைவர்கள், அதுவும் குறிப்பாக டாக்டர் கலைஞர் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள், அதன் பிறகு நம்முடைய ஓ பன்னீர்செல்வம் இருந்த காலம், எடப்பாடி சாமி இருந்த காலம், இந்த வரையும் நான் எல்லா முதலமைச்சர்கள் காலங்களிலும் நான் பணியாற்றி கொண்டிருந்திருக்கின்றேன். இது போன்ற ஒரு இருக்கையில் அமர்ந்து இப்படி ஒரு கர்ஜனையை நான் இதுவரை கேட்டதில்லை. அந்த கர்ஜனையை கர்ஜித்து விட்டு சென்றிருக்கின்றார். அதைவிட அதிகமான இன்ஃபர்மேஷனோ அல்லது கூடுதல் விளக்க உரையோ என்னிடமிருந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. இருந்தாலும் என்னையும் மதித்து இங்கே அழைத்து உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு ஏற்கனவே பேசிய இந்த சட்டமன்ற உறுப்பினரும் சரி, நம்முடைய சிறப்பு விருந்தினர்களும் சரி, இங்கு பேசிய வாழ்த்துறை வழங்கினவர்களும் சரி, ஏதோ மிகப்பெரிய விஷயங்களை கொண்ட ஒரு பெரியவர் என்று நினைத்து என்னை புகழ்ந்தார்கள். உண்மையிலேயே அந்த புகழ்ச்சிக்கு 1% கூட எனக்கு தகுதி இல்லை என்று தான் நான் கூறுவேன். காரணம், என்னை பொறுத்த அளவில் எனக்கு எந்த பணி இட்டாலும் அந்த பணியை செய்வதுதான் என்னுடைய தொழில். அதை முழுமையாக செய்வது, அதை எந்த விதமான அதில் எந்த குற்றம் குறைகள் இல்லாமல் அந்த பணியை முடித்து விடுவதுதான் என்னுடைய பணி. எனவே என்னுடைய மொத்த சட்டமன்ற காலத்தில் நான் அதுவும் செயலாளராக இருந்த 7 வருடங்கள், செயலாளராக 7 வருடங்கள் இருந்தேன். அதன் பிறகு என்னுடைய மொத்த சட்டமன்ற பணியும் சுமார் 39 ஆண்டு காலம் அந்த பணியின் நிறைவு செய்து இன்று நான் கண்டிருக்கின்றேன். இதுவே உங்களுக்கு ஒரு உந்துகோலாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நான் கூறுகிறேன். There is no comparison, no, எந்த ஒரு விஷயங்களை எடுத்துக்கொண்டாலும் உங்களிடம் என்ன பணி கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பணியை முழுமையாக, யாருடைய அவர் சொல்வார் இவர் சொல்வார் என்று இல்லாமல் அந்த பணியை முழுமையாக நிறைவேற்றுங்கள், அதில் முழு கவனத்தை செலுத்துங்கள். நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். எத்தனை இடையூறுகள் வந்தாலும் சரி. அதுவும் குறிப்பாக என்னையெல்லாம் பொறுத்த அளவில் எத்தனையோ ஒவ்வொன்றும் பெரிய பெரிய முதலமைச்சர்கள் கூட, எதிரும் புதிருமாக இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள், ஒரு தடவை அவர் முதலமைச்சராக இருந்தவர், பிறகு எதிர்க்கட்சி தலைவராக உட்கார்ந்திருப்பார். இவர்களுக்கு இடையில் நான் வேலை பார்த்து கொண்டிருந்தேன் என்றால் இதற்கு காரணம், உங்கள் பணியில் நீங்கள் எந்த பணியாக இருந்தாலும் அதில் நீங்கள் அக்கறை செலுத்துங்கள், சிரத்தை கொள்ளுங்கள், நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள். சரி, இந்த கல்லூரியை பொறுத்த அளவுக்கும் இன்று மிகப்பெரிய ஒரு, உண்மையிலேயே நான் ஆச்சரியப்பட்டேன். சதக்கத்துல்லா கல்லூரி, ஏனென்றால் எனக்கு தெரிந்ததெல்லாம் என்னுடைய காலத்தில், அதாவது நான் படிக்கிற காலத்தில் சதக்கத்துல்லாப்பா கல்லூரியை பற்றி படித்து, நாங்கள்லாம் படித்தது பியூசி படிக்கிற டைம்லையும் சரி, அதன் பிறகு பிஎஸ்சி எம்எஸ்சி படிக்கக்கூடிய காலங்களில் இந்த கல்லூரியை பற்றி எனக்கு ஒரு இமேஜ் இருந்தது. நிச்சயமாக 100% மாறிவிட்டது. இங்கு பார்த்து அதுவும் சொல்வதை பார்த்தால் இன்று எவ்வளவு கிரெடிட் வாங்கி இருக்கிறீர்கள் என்றால் உண்மையிலேயே எனக்கு ஒரு ஏன் இந்த கல்லூரியில் நான் படிக்க தவறிவிட்டேனோ என்று. ஏனென்றால் எனக்கு ஒரு அந்த அளவிற்கு இன்று பக்கத்தில் இருந்த அந்த சட்டமன்ற உறுப்பினர், நான் இந்த கல்லூரியுடைய முன்னாள் மாணவர் என்று பெருமையாக சொல்லிக் கொள்வதை பார்த்தால் நான் இந்த கல்லூரியில் படித்திருக்கலாமோ என்று எண்ணக்கூடிய அளவிற்கு இந்த கல்லூரி இன்று முன்னேறி இருக்கிறது. அந்த வகையிலே இந்த கல்லூரிக்காக வேண்டி பாடுபட்ட ஆட்சி மன்ற குழுக்களும் சரி, அதனுடைய பேராசிரியர்களும் சரி, இதற்கு முன்பிருந்த பேராசிரியர்கள், முன்பிருந்த முதல்வர்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தினை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு, இந்த ப்ரோக்ராம் இது ஏன் இந்த விஷயத்தை மட்டும் நான் தான் முதல்ல நம்முடைய முதல்வர்களுடன் கேட்டேன், எத்தனை நிமிடம் நான் பேச வேண்டும் என்று. அவர் இல்லை, நீங்க ஒரு 5 நிமிடம் இல்லை 10 நிமிடம் எவ்வளவு வேணாலும். நான் பேச்சை பொறுத்த அளவிற்கும் எனக்கு ரொம்ப விஷயம் தெரியும். ஏன்னா நான்
செயலாளராக இங்க உட்கார்ந்து கொண்டிருப்பேனே தவிர ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் பேசுவதற்கு நேரம் குறைப்பதும் நான் தான் உண்மையிலே கூறுகின்றேன். இதை சொல்வதற்கு இப்போ ரிட்டையர் ஆனதுனால நான் இப்போ சொல்லிடலாம். ஆனா அதற்கு முன்னாலேயே ஏன்னா நீங்க பேசுவதற்கு ஒவ்வொருவருக்கும் இவ்வளவுதான் டைம், இந்த டைமுக்குள்ளால முடிச்சிடணும், இந்த டைமுக்குள்ளால முடிச்சிடணும்ன்றது ஸ்பீக்கர் கூட மேல இருக்கக்கூடிய ஸ்பீக்கருக்கு சிக்னல் அனுப்பி கொண்டே இருப்பேன். சோ இதனால எனக்கு என்னன்னா இந்த பேசி முடிப்பதுன்றது பேசுவதும் முடிப்பது என்பது ரொம்ப விஷயம் தெரிஞ்ச விஷயம். அதனால நான் அது எனக்கே தெரியும் என்ன இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருந்ததுனால ஒரு விஷயத்தை சொன்னேன். சரி இருக்கட்டும். நான் முக்கியமா ஒரு 2-3 விஷயங்களை மட்டும் உங்களிடம் சொல்லிக் கொள்கிறேன். அதாவது இன்றைய காலகட்டத்தில் ஏன் இது போன்ற இது விப்ஸ் கான்ஃபரன்ஸ்ல எல்லாம் கொண்டு வந்தாங்க, அது எல்லாத்தையும் நான் விட்டுறேன். இது மட்டும் ஒரு பிரின்சிபல், நீங்க எதுக்கு வந்திருக்கிறீங்க, ஏன் யூத் பார்லிமெண்ட் தேவை, இந்த இளையோர் நாடாளுமன்றம் ஏன் தேவை உங்களுக்கு? என்னை பொறுத்தளவில் ஒரு அரசு எவ்வாறு செயல்படுகிறது, அரசு என்றால் என்ன, அது எவ்வாறு செயல்படுகிறது, நீங்க முதல்ல புரிஞ்சிருக்க வேண்டியது ஜனநாயகம். நாம் எல்லோரும் இந்த ஒரு பெரிய ஜனநாயக நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா. இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதில் ஒரு அரசு நடக்கிறது. அந்த ஜனநாயகம் என்றால் என்ன? மக்களாட்சி, மக்களுக்காக நடத்தப்படுகிற ஆட்சி. இதைத்தான் எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், மக்களுக்காக நடத்தப்படுகிற ஆட்சி. சரி, இந்த மக்களாட்சி என்பது என்ன? மக்களுக்காக மக்களால் நடத்தப்படுகிற ஆட்சி என்றுதானே நாம் கூறுகிறோம். அப்ப எல்லா மக்களும் நடத்த வேண்டும். இங்க இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்க அனைவரும் இந்த ஆட்சியை நடத்த வேண்டும். ஆனால் எல்லாராலையும் நடத்த முடியாது. எனவேதான் இந்த மக்கள் எல்லாம் தனது பிரதிநிதியாக ஒரு சிலரை நாம் தேர்ந்தெடுத்து இந்த ஆட்சியை நடத்த வேண்டும் என்று அனுப்புகிறோம். அவ்வாறு அனுப்பக்கூடியவர்கள் தான் நீங்கள் நாம் இப்பொழுது பார்க்கக்கூடிய எம்எல்ஏ இருந்தாலும் சரி, எம்பியாக இருந்தாலும் சரி, அவர்கள் உங்களுக்காக தான் அவர்கள் அங்கு உங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், உங்களுடைய பிரதிநிதிகள். நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை அவர்கள் செய்ய வேண்டும். மக்களுடைய நல்வாழ்விற்காக வேண்டி சட்டங்கள் இயற்ற வேண்டும். இந்த வேலையை செய்வதற்கு தான் நீங்கள் எம்பியையும் எம்எல்ஏக்கும் இங்கிருந்து அனுப்புகிறீர்கள். இங்கிருந்து ஒவ்வொரு இடங்களில் இருந்து எம்எல்ஏ ஆகவும் எம்பி ஆகவும் பாராளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் அனுப்புகிறீர்கள். சரி, இப்படி பாராளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் அனுப்பக்கூடியவர்கள் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் சிஎம் முதலமைச்சர் ஆயிடுறாங்க, அவங்க ஒரு ஆட்சி அமைக்கிறார்கள். சரி, அதன் பிறகு மீதிய உள்ளவங்க எதிர்கட்சி தலைவராக உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த எதிர்கட்சி தலைவரும் சரி, இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடியவர முதலமைச்சரும் சரி, இவர்கள் எல்லோருமே இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உண்மைதான். முதலமைச்சர், அவர் கீழே ஒரு அமைச்சரவை, இவர்கள் தான் இந்த தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள், இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இந்த சட்டமன்றத்திற்கு அல்லது பாராளுமன்றத்திற்கு பொறுப்புடையவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் தான் இவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும். பாராளுமன்றத்திற்கு நான் என்ன செய்கிறேன், இந்த ஆட்சியில் என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறது, இந்த பேசிக் பிரின்சிபிள், அடிப்படை விஷயத்தை, அதாவது மக்களாட்சிக்கு அடிப்படையாக இருப்பதே இந்த சட்டமன்றம் தான், இந்த பாராளுமன்றம் தான் மக்களாட்சிக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய விஷயம். இந்த ஆட்சி செய்யக்கூடியவர்கள் இன்று இந்த அசம்பிளிக்கு அல்லது பாராளுமன்றத்திற்கு பதில் சொல்லியாக வேண்டும். இந்த எதிர்க்கட்சிகளுடைய வேலை இந்த சட்டமன்ற இந்த ஆட்சியாளர்கள் செய்கிற தவறுகளோ அல்லது அவர்களுடைய சுட்டிக்காட்டி இந்த தவறுகளை செய்யாதீர்கள் அல்லது இதற்கு தகுந்த மக்கள் நல்வாழ்வுக்கான சட்டங்களை ஏற்றுங்கள் என்று கூற வேண்டும். சரி, இப்ப எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கணும், சட்டம் என்ன, சட்டம் ஏன் ஏற்றப்பட வேண்டும், சட்டம் எவ்வாறு ஏற்றப்படுகிறது, அதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் இந்த ஒரு பேசிக் திங், ஒரு சாதாரணமாக அனைவருமே தெரிய வேண்டிய விஷயம். ஒரு சட்டம் எவ்வாறு ஏற்றப்படுகிறது, சட்டம்னு எல்லாம் சொல்லி இந்திய அரசமைப்பு சட்டம் முக்கியமான இந்த சட்டத்தை பற்றி ஒரு கான்ஸ்டிடியூஷனல் கிளப், அரசியல் அமைப்பு சட்ட ஒரு கிளப் இப்படி என்று ஒன்று ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த சட்டத்தை பற்றி தெரியாதவர்கள் கூட அந்த இன்று இருக்கக்கூடிய ஒரு 100 பேரை எடுத்துக்கொண்டு அந்த ஒரு 2%, ஒரு 3%, 4% தான் அந்த சட்டத்தை பற்றி தெரிகிறது. இது ஏன் நீங்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அதனுடைய இந்த இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய என்ன, அதை அமெண்ட் பண்ணலாமா, நாம் நினைத்தால் அமெண்ட் பண்ணலாமா, இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும்.
இந்திய அரசமைப்பு சட்டம்னு சொல்லக்கூடிய இந்த கான்ஸ்டிடியூஷனுடைய அடிப்படையில தான் நீங்க பாராளுமன்றத்தும் உருவாக்கப்பட்டிருக்கிறது, சட்டமன்றமும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. சட்டமன்றம் எவ்வாறு இருக்க வேண்டும், பாராளுமன்றம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை இந்திய அரசமைப்பு சட்டம் கூறுகிறது. இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இந்த சட்டத்தை கூறிவிட்டு சொல்லுகிறார்கள், நீங்களே இந்த சட்ட பாராளுமன்றமும் சரி சட்டமன்றமும் சரி செயல்படுவதற்கு விதிகளை ஏற்றிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நீங்க அந்த அடிப்படையில தான் நம்ம இன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விதிகள், அதே போல பாராளுமன்ற விதிகள்னு நம்ம விதிகளை ஒவ்வொரு இடங்கள்லையும் நம்ம ஏற்றி இருக்கிறோம். ஏன் இந்த மாதிரி இந்த பாராளுமன்ற விதிகளின் அடிப்படையில் தான் இப்ப நீங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, சிஎம்ஆக இருந்தாலும் சரி, மற்ற எவ்வாறு நீங்கள் செயல்பட வேண்டும், அதனுடைய அஜெண்டா என்ன, அது ஒரு ப்ரோக்ராம் எப்படி போடணும், இது எல்லாமே நாங்க சட்டமன்ற விதிகளில் கொண்டு வந்துடுறோம். அதுல எந்த நீங்க சட்டமன்றத்தில் ஒரு உறுப்பினர் என்னென்ன வேலைகளை எல்லாம் செய்ய வேண்டும், எப்படி எந்தெந்த இது எல்லாத்துக்குமே ப்ரொசீஜரலா இருக்க வேண்டும். அதுதான் இன்னைக்கு நீங்க இந்த யூத் பார்லிமெண்ட்ல பேசக்கூடிய இந்த ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பாராளுமன்றத்தில் ஒரு சட்டமன்றத்தில் முதல்ல ஒரு ஓத் ஆஃப் அஃபர்மேஷன், பதவி பிரமாணம் நீங்க எல்லாம் எடுத்திருப்பீங்க, இப்ப எல்லாம் முடிச்சிருப்பீங்க, பதவி பிரமாணம் எடுத்திருப்பீங்க. அதுக்கு பிறகு ஆபிச்சுவரி ரெஃபரன்ஸ் ஏதாவது இருந்தால் அதை பண்ணுவோம். அதுக்கு பிறகு கொஸ்டின் அவர்னு ஒன்று வருது, கொஸ்டின் அவருக்கு பிறகு கால் அட்டென்ஷன் வருது, கால் அட்டென்ஷனுக்கு பிறகு அட்ஜாயின்மெண்ட் மோஷன் வருது, ரெசல்யூஷன்ஸ் வருது, மோஷன்ஸ் வருது, அதன் பிறகு லெஜிஸ்லேஷன்ஸுடைய இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் த பில். இப்போ நம்முடைய விஜயராஜ் ஆனந்த் அவர்கள் சொன்ன இந்த பில்ஸ், அதான் பில்ஸ்ன்ற விஷயத்தை தான் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போறேன். பில்ஸ் தான் ஒரு சட்டமன்றத்தினுடைய முன்னோடி. அதை நீங்க தான் கொண்டு வரீங்க. அது எப்படி பில்ஸ் நீங்க கொண்டு வரீங்கன்னா, நாங்க செக்ரட்டேரியட்டோ அல்லது அதனுடைய அந்த தலைமையகத்தில் இருக்கக்கூடியவர் பாலிசி ஆஃப் த கவர்மெண்ட்டை, ஒரு கவர்மெண்ட் ஒரு பாலிசியை கொண்டு வராங்க. அந்த பாலிசியை நாங்களே ஒரு பில் ஃபார்ம்ல கொண்டுட்டு வருவோம். பில்லுன்னா ஒரு சட்ட முன்வடிவு, அதுக்கு பேரு தமிழ்ல சொல்லணும்னா சட்ட முன்வடிவு. ஒரு சட்டம் ஆவதற்கு முன்னால் என்ன நிலைமையில் இருக்கிறதோ அதன் பெயர் தான் அந்த சட்ட முன்வடிவு. அந்த சட்ட முன்வடிவை உங்களுடைய பாராளுமன்றத்தில் நாம் கொண்டு வரக்கூடிய சமயத்தில் அந்த சட்ட முன்வடிவில் இருக்கக்கூடிய ப்ராஸ் அண்ட் கோன்ஸ் அல்லது அதில் என்னென்ன தேவையில்லை, மெரிட்ஸ் டிமெரிட்ஸ், இது எல்லாத்தையுமே படிக்க வேண்டியது இந்த உறுப்பினர்களுடைய கடமை. நீங்கள் இத்தனை கோடி மக்களுக்கும் ரெப்ரசன்டேட்டிவா வந்திருக்கிறீங்க. ஒரு மக்களுக்கு நல்லது செய்யணுன்றதுக்காக ஒரு சட்ட முன்வடிவை கொண்டு வருவோம். அந்த சட்ட முன்வடிவு நல்லதும் இருக்கும், அதுல கெட்டதும் இருக்கும். அதுல அமெண்ட்மெண்ட் கொண்டு வரலாம். நீங்க அதை நீங்க செலக்ட் கமிட்டிக்கு அனுப்பு. இது எல்லாமே சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய அல்லது இந்த பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய இந்த உறுப்பினர்களுடைய வேலை. அப்போ ஒரு சட்டத்தை நீங்க ஒரு ரொம்ப லேசா நினைச்சிருக்க கூடாது ஒரு சட்டம்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம், சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, ஹைகோர்ட் எல்லாம் இருக்குது. எல்லாம் பெரிய பெரிய இடங்கள்ல அவங்க சொன்னா உடனே எல்லாமே செய்யணும். ஆனா அவங்களால ஒரு சிறிய பீஸ் ஆஃப் லெஜிஸ்லேஷன் அவங்களால பண்ண முடியாது. ஆனால் உங்களால் பண்ண முடியும். ஒரு சட்டத்தை ஏற்ற முடியாது, ஒரு வரி சட்டத்தை கூட அவர்களால் ஏற்ற முடியாது. ஆனால் உங்களால் ஒரு சட்டத்தை ஏற்ற முடியும். இந்த பாராளுமன்றத்தினால் சட்டத்தை ஏற்ற முடியும், சட்டமன்றத்தினால் ஒரு சட்டத்தை ஏற்ற முடியும். இவ்வளவு ஒரு பெரிய பவரை கொடுத்திருக்கிறோம். இந்த மக்களுக்காக ஏற்றுவதற்காக நாம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த சட்டத்தை நீங்க அந்த அளவுக்கு நீங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்க அந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டும். அதே போல மணி, பணம், இந்த பாராளுமன்றம் சட்டமன்றத்தினுடைய அப்ரூவல் இல்லாம எந்த ஒரு ஆட்சியாளராகவும் ஒரு பைசா எடுக்க முடியாது. உங்களுடைய அப்ரூவல் வேணும். அப்ப இந்த பணம் எங்கு செலவாகிறது, உங்களுடைய இந்த முக்கியத்துவம் தெரியவதற்காக வேண்டிதான் நான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன். நீங்க எல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி நம்ம சட்டமன்றத்தில் நான் எதிர்கட்சி அல்லது ஆளுங்கட்சியாக நாம் பேசுகிறோம் என்பதை அதனுடைய பவர்ஸ், உங்களுடைய பவர்ஸ் என்ன. இன்னைக்கு அசம்பிளி இருக்குது, இந்த ஒரு ரோடு போடணும், இந்த ஸ்கூல் பில்டிங் கட்டணும், பணம் எடுக்கணும். பணம் எங்க இருந்து வரும்? அரசாங்கத்தினுடைய பணத்தை எடுக்க வேண்டும் என்றால் சட்டமன்றத்தினுடைய அல்லது பாராளுமன்றமாக இருந்தால் பாராளுமன்றத்தினுடைய ஒப்புதல் பெறணும். அதுதான் பட்ஜெட் மட்டும் பிரசன்ட் பண்ணா மட்டும் போதாது. அந்த சட்டமன்றமே இல்லாத காலத்தில் பாராளுமன்றத்துக்கு போகும். அது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம் இது. அந்த இடத்துல இருக்கு. அதே போன்று சட்டங்கள்ன்றது ஒரு லேசான விஷயங்கள் கிடையாது. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஏதோ ஒரு சட்டம் ஏற்றிட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க.
நீங்க ஏற்றக்கூடிய அந்த சட்டம் அவருடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை மாறுகிறது. அவங்களுடைய வாழ்வாதாரங்களை மாற்றக்கூடிய ஒரு விஷயம், அவங்களுக்கு அவருடைய வாழ்வினை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அந்த சட்டத்தை நீங்கள். அதனாலதான் நாங்க ஒவ்வொரு தடவையும் நான் என்ன பொறுத்த அளவுக்கு நான் இந்த சட்டமன்ற 234 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் வகுப்பு எடுக்கும் பொழுது கூறுவேன், சட்டத்தை படியுங்கள், சட்ட முன்வடிவை படியுங்கள். நீங்கள் நினைக்கிறது போல அந்த சட்ட முன்வடிவு என்பது மிக முக்கியமான ஒரு பொருள். அதை நீங்க மிக தரவாக படித்து நீங்க உங்களோட டிஸ்கஸ் பண்ணுங்க. இப்ப மேடம் சொன்னது மாதிரி டிஸ்கஸ், அல்லது நீங்க அது உங்களுடைய எது தப்பு தவறு இருக்கிறது, இதில் என்னென்ன குற்றங்கள் இருக்கிறது, குறைகள் இருக்கிறதை சொல்லுங்கள், இதை மாற்ற வேண்டும் என்று சொல்லுங்கள். இதுதான் டைம். ஒன்ஸ் நீங்க அதை பாஸ் ஆயாச்சுன்னா அது சட்டம் ஆயிருது, கவர்னருக்கு போயிருது, அப்ரூவல் ஆகி வந்துருது. எனவே நீங்க இந்த சட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் அப்படின்றோம். அதே மாதிரி தான் உங்களுக்கு எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ அந்த கூட அவங்க சொன்னாங்க எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் இது ரொம்ப நேரம் பேசலாம்ன்ற எனக்கு இந்த டைம் இனியும் டைம் இருக்கிறதுனால நான் சொல்றேன். இந்த பணம் எடுக்கிறது, கவர்மெண்ட் எக்ஸெக்டர்ல இருந்து பணம் எடுக்கிறது, பணம் நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே பணம் எடுத்துட முடியாது. இந்த பணங்கள் எடுக்க வேண்டும் என்றால் சட்டமன்றம் இந்தந்த துறைகளுக்கு இவ்வளவு அமௌண்ட், இவ்வளவு அமௌண்ட் நாங்க கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு அவங்க அப்ரூவல் வாங்கினாதான் அந்த துறைகளில் இருந்து பணத்தை எடுக்க முடியும், எடுத்து செலவு பண்ண முடியும். இந்த அவை அனைத்துமே உங்களிடம் தான் இருக்கிறது. இதை அனைத்தையும் உங்களுடைய மனதில் வைத்துக்கொண்டு இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். எங்க ஏதோ நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க, இந்த பணம் கொடுக்கல அரசாங்க பணம். இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, எல்லா விஷயங்களையும் சட்டத்தில் கொண்டு வந்துட முடியுமா அப்படின்னா முடியாது. அதனால நாங்க என்ன பண்றோம்னா, கொஞ்சம் இந்த சட்டத்திலே இருக்கக்கூடிய அந்த ஒரு சில விஷயங்களை டெலிகேட் பண்றோம். அதாவது அவர்களுக்கு ஒப்படைவு செய்கிறோம். அதாவது டெலிகேஷன் ஆஃப் பவர்ஸ் சொல்லுவாங்க. அந்த பவர்ஸுக்கு பேர் தான் விதிகள்னு சொல்லிட்டு சொல்றோம். இந்த உறுப்பினருக்கு என்னென்ன செய்யவும் செய்யக்கூடாது எல்லாம் முடிவு. இப்ப ஸ்பீக்கர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நீ சட்டமன்றத்தில் பேசக்கூடிய இந்த பேச்சை, நீ சட்டமன்றத்தில் பேச இந்த வார்த்தை, இந்த சட்டமன்றத்தில் இந்த சட்டமன்றத்தில் பேசக்கூடிய இந்த பேச்சை இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த கோர்ட்டுமே கொஸ்டின் பண்ணக்கூடாது. ஏன் சட்டமன்றத்தில் பேசக்கூடிய சட்டமன்றத்தில் நீங்க பேசக்கூடிய பேச்சு இருக்கிறது, இந்த பேச்சு சட்டம் வெளியில பேசக்கூடிய ஒரு பொது மேடையில பேசக்கூடிய பேச்சு அல்ல. அதுக்கு அதை எந்த விதத்திற்கு கம்பேர் பண்ண முடியாது. இந்த பேச்சுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் நான் கொடுத்திருக்கிறோம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. நான் இந்த மாதிரி சட்டமன்றத்தில் பேசிட்டாரு யாராலையும் ஒரு பேச முடியாது எங்க சட்டம் கோப்பில். இதனால அது உங்களுக்கு அந்த ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்கோம். எம்எல்ஏ இருந்தாலும் சரி, ஐயா இருந்தாலும். ஸோ
இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம பேசக்கூடிய சமயத்தில் பேச்சு இது எல்லாமே நம்ம இந்திய அரசமைப்பு சட்டம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இது எல்லாத்தையும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் பேசுறோம், ஏதோ ஒரு எதிர்கட்சி தலைவர் கொண்டாந்துருக்கிறோம். அது மாதிரி எதிர்கட்சி தலைவர் ரெண்டு பேருமே பேசக்கூடிய பேச்சு என்பது ஒரு கொண்டிருக்கிறோம். பேசக்கூடிய பேச்சுகள் எல்லாம் சரி, எது வேண்டாம்னா நம்ம நான் பேசிடுறேன். இப்போ ஒரு உறுப்பினர் பேசுகிறார், இன்னொரு உறுப்பினர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அந்த உறுப்பினருக்கு பதில் சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் அந்த உறுப்பினரை பார்த்து பேச ஸ்பீக்கரை பார்த்து, அதாவது பேரவை தலைவரை பார்த்து தான் பேசணும். பேரவை தலைவர் அவர்களை தான் சொல்ல முடியும். ஒரு உறுப்பினருக்கு மேல ஏதாவது அலிகேஷன் சொல்றீங்கன்னா கூட அந்த அலிகேஷன்ஸுக்கும் நீங்க என்ன பண்ணணும், முதல்ல அந்த அலிகேஷன் ஸ்பெசிபிக் அலிகேஷனாக இருந்தால் அல்லது அவருக்கு ஒரு ப்ரியர் நோட்டீஸ் கொடுக்கணும். ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய அந்த உறுப்பினர் தயாராக இருக்க வேண்டும் என்ன பதில் சொல்லணும்ன்றதுக்காக. சோ இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது. இதெல்லாம் தான் சட்டமன்றத்தில் நடத்தக்கூடிய, இதுக்கு தான் நான் அந்த விதிகளை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னேன். அந்த விதிகள் தான் பாராளுமன்ற விதிகள், சட்டமன்ற விதிகள், நிறைய விதிகளை நம்ம கொண்டுட்டு வந்திருக்கிறோம். அந்த விதிகளின் அடிப்படையில தான் நீங்க இன்னைக்கு பேசக்கூடிய பேச்சுக்கள் இருக்க வேண்டும். நம்ம பேசக்கூடிய பேச்சினுடைய சாராம்சமும் அதே போன்றது. அதே போல அடுத்தது ஒரு சிறிய ஒரு விஷயம் நான் சொன்ன மாதிரி அதையும் சொல்லிடுறேன். அதுக்கு பிறகு என்னப்படி இருக்கணும்னா, நிறைய கமிட்டிஸ்ன்றது வச்சிருக்கிறோம். அந்த கமிட்டிஸ்லாம் உங்களுக்கு இப்போ வராது, இருந்தாலும் கமிட்டிஸ் வச்சிருக்கோம். எதுக்கு இந்த மாதிரி கமிட்டிஸ்னா, ஃபைனான்சியல் கமிட்டிஸ் சொல்லிக்கிட்டு, ஃபைனான்சியல் கமிட்டிஸ்ன்றது எஸ்டிமேட் கமிட்டி, பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி, பப்ளிக் அண்டர்டேக்கிங்ஸ் கமிட்டின்னு சொல்லிட்டு ஃபைனான்சியல் கமிட்டி. அது எதுக்கு வச்சிருக்கிறோம்னு சொல்லியாச்சுன்னா, சட்டமன்றத்தில் நீங்க பணத்தை, கோடிக்கணக்கான பணத்தை ஒவ்வொரு இடங்களுக்கும் கொடுக்குறோம். நீங்க ரோடு போடுவதற்காக கொடுக்கிறோம், பில்டிங் கட்டுவதற்காக கொடுக்கிறோம், ஸ்கீமுக்காக கொடுக்கிறோம். இந்த கொடுக்கக்கூடிய இந்த பணம் சரியான வரையில் செலவு செய்யப்படுகிறதா, அதை யார் செக் பண்ணுவாங்க? நீங்க சட்டமன்றம் இருக்கு, நீங்க பணத்தை கொடுக்குறீங்க. நான் தான் சொன்னேன், ஏற்கனவே சொன்னேன், உங்களுடைய அப்ரூவல் இல்லாமல் ஒரு பைசா கூட எடுக்க முடியாதுன்றது. நீங்க பணத்தை எடுத்தாச்சு, கொடுத்தாச்சு. இந்த பணம் சரியான முறையில் செலவிடப்படுகிறதா இல்லையான்றதை கண்டுபிடிக்கிறது யாரு, செய்யறது யார்? இது ஆடிட்ன்றது அது அபிஷியல்ஸ் என்டையர்லி டிஃபரெண்ட். ஏன்னா இந்த செலவு பண்றது ஒரு ஆபீசர் தான், அது ஆடிட் பண்ற ஒரு ஆபீசர் தான். இதுக்கும் நீங்க அப்படி இல்லை, நீங்க யூ ஆர் நாட் த ஆபீசர்ஸ், நீங்க எக்ஸிகியூட்டிவ் கிடையாது. நீங்க எல்லாமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், மக்களுக்காக வேண்டி செய்யப்பட வேண்டிய பிரதிநிதி. நீங்க போய் பாக்குறீங்க, அதுதான் ஃபைனான்சியல் கமிட்டி, எஸ்டிமேட் கமிட்டி, அண்டர்டேக்கிங்ஸ் கமிட்டி, பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி. இந்த மாதிரி ஃபைனான்சியல் கமிட்டிஸ் வச்சிருக்கிறோம். இது ஒரு பக்கம். அதே போல இனி வேற கமிட்டிஸ் நிறைய, இப்போ 11 கமிட்டிஸ் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு இருக்கு. இனியும் நிறைய கமிட்டிஸ், இது போல கமிட்டிஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்கோம். அதான் எம்பிக்கு மிக ரொம்ப டீட்டெயிலா தெரியும். இந்த மாதிரி விஷயங்களை எல்லாத்தையும் மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் பேசுற பேச்சாக இருந்தாலும் சரி, அதுவும் குறிப்பாக நீங்க இப்போ இன்னைக்கு பேசக்கூடிய பேச்சுல நீங்க எல்லா விஷயத்தையும் உள்வாங்கி அதன் அடிப்படையில உங்களுடைய அந்த ப்ரொசீஜர்ஸ், அதுக்கு தான் நான் சொன்னேன், பார்லிமெண்டரி ப்ரொசீஜர்ஸ். பார்லிமெண்ட்டுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் வச்சிருக்கிறோம். எது வேணாலும் எப்படியும் பேசிட்டு இருக்க முடியாது, அதுக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒரு விஷயத்தை உங்களுக்குன்னு ஒரு தீர்மானத்தை கொண்டு வரணும். இந்தியா, தமிழ்நாட்டில் அல்லது இந்தியாவில் அல்லது தமிழ்நாட்டில் முழுமையாக மது விலக்கு கொண்டு வரப்பட வேண்டும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அதை கொண்டு வரணும், இந்த சட்டமன்றத்தில் கொண்டு வரணும். எப்படி கொண்டு வருவீங்க? எலும்பி நின்றுட்டு சட்டமன்றத்தில் கொண்டு வந்தாச்சுன்னா அப்படி பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்க அதுக்கு ஒரு ரெசல்யூஷன்ஸுக்கு நீங்க அது சட்டம் விதிகள் இருக்கிறது, ரெசல்யூஷன் எழுதி கொடுக்குறீங்க, அதனுடைய காரணத்தையும் எழுதி கொடுக்குறீங்க, அதை செக்ரட்டரிஸ்ட கொடுக்குறீங்க, அதுக்கு ஒரு டேட்டு கொடுக்குறீங்க, அதுக்கு அந்த இடத்தை டிஸ்கஸ் பண்றோம். பிறகு சட்டமன்றத்தில் ஓட்டிங் விடுறோம். ஓட்டிங் எப்படி விடுறோம்? நீங்க இதெல்லாம் கேள்விப்பட்டிருங்க. ஏற்போ ராமன்க, தமிழ்நாட்டில் எப்படி சொல்றோம்? ஏற்போ ராமன்க, மறுப்போர் இல்லை என்க அப்படின்வாரு. ஏற்போர் ஆமன்னு சொல்லி 2 தடவை சொல்லணும். மறுப்போரே இல்லை அல்லது ஏற்போரே அதிகம், ஏற்போரே அதிகம்னு 2 தடவை ஸ்பீக்கர் சொல்லுவாரு. சொல்லிட்டு அதை பாஸ் பண்ணிடுறோம். இதுவும் இல்லாமல் ஒரு டிவிஷன்ஸ் சொல்லி சில விஷயங்களை ஒவ்வொருத்தரும் அந்தந்த இடத்துல நின்று கையை தூக்க வேண்டியவர். ஸோ இதெல்லாமே ஒரு சட்டமன்றத்தில் அல்லது ஒரு பாராளுமன்றம் பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய ஒரு விஷயங்கள். இதெல்லாம் பேசிக் திங். இதுக்கு பிறகு ரொம்ப டீட்டெயில் உங்களுக்கு தெரிய வேண்டாம். நீங்க மெயினா தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னா,
பாராளுமன்ற சட்டமன்றத்தினுடைய வேலை என்ன, நாம் எதற்காக வந்திருக்கிறோம், உறுப்பினர் எதற்காக வந்திருக்கிறார்கள், அவர்களுடைய பணி என்ன, இதனுடைய அமைப்பு என்ன, உங்களுடைய எல்லை என்ன, இதை அனைத்தையும் தெரிந்து வைத்துக் கொண்டு நியமம் வந்து சட்டமன்றத்தில் தங்களுடைய விவாதங்களை தொடங்கலாம். அதன் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட அமைச்சர் பதிலளிப்பார். அதன் அடிப்படையில் நீங்க வந்து இந்த இந்த லைவ் லீடிங் இதுல எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த இந்த உங்களுடைய உங்களை எல்லாம் பார்த்ததுக்கு பிறகு என்ன ஒரு இதுனா, எனக்கே நானே ஒரு சட்டமன்றத்தில் வந்து உட்கார்ந்துட்டு இருந்தனோ அப்படின்ற, ஏன்னா என்னுடைய இத்தனை வருஷ சர்வீஸ்ல எவ்வளவோ பார்ட்டிகள் எவ்வளவோ சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுவதையும் அவர்களுடைய நீங்க எல்லாரும் பார்த்துட்டு இருப்பீங்க. இப்ப உங்க மாதிரி தான் உங்களை இப்பதான் பார்த்துட்டு இருப்பேன். நான் மட்டும்தான் எல்லாரும், நானும் ஸ்பீக்கர் தான் உங்களை எல்லாம் பார்ப்பேன். இன்னைக்கு இவங்க எல்லாம் எதுக்கு பார்த்துட்டு இருப்பாங்க. நாங்க ஒவ்வொருத்தருடைய ஃபேஸையும், எங்களுக்கு வேற வேலையே கிடையாது, அந்த ஃபேஸை தான் பார்த்துக்கிட்டே இருக்கணும். உங்க பேச்சையும் அவங்களுடைய வாயும் அவங்களுடைய ஃபேஸையும் தான் பார்த்துட்டு இருக்கணும். அப்படி பார்க்கக்கூடிய சமயத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அவர்களுடைய அந்த ரியாக்ஷனை விட இன்னைக்கு நீங்க உட்கார்ந்துட்டு என்ன பார்த்துட்டு இருக்கக்கூடியதை பார்த்தாச்சுன்னா உண்மையிலே நீங்க எல்லாம் வந்து சூப்பர் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ற அளவிற்கு உங்களுடைய ஈடுபாடு இருக்கிறது அப்படின்றதுதான் நான் நினைக்கிறேன். அந்த ஈடுபாட்டோட நீங்க இருக்கிறீங்களா, அதுலதான் உங்களுக்கு மேலும் மேலும் நான் இன்ஃபர்மேஷன் சொல்லலாம்னு நினைக்கணும். இந்த அளவோட நான் என்னுடைய இதை பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறகு நீங்க பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு எவ்வளவு கூடுதல் பண்ணணுமோ நான் உங்களுக்கு சொல்றேன். ஆனா இருந்தாலும் இந்த சட்டமன்ற இதை பற்றி தெரிகிறதுக்கு இவ்வளவு இதனுடைய உங்களுடைய ஆர்வத்தை தான் நான் உண்மையில் பாராட்டுகிறேன். நிச்சயமாக ஆர்வத்தை பாராட்டுகிறேன். இந்த யூத் பார்லிமெண்டரி அப்படின்றது வந்து இது என்னுடைய நான் என்னுடைய பீரியட்ல இருந்தே இது ஆரம்பிச்சிடுச்சு. அந்த சமயத்துல இருந்தே வந்து ஈவன் ஒரு சிறிய ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லிக்கிறேன். யூத் பார்லிமெண்டரி ப்ரோக்ராம வந்து ஒரு பாலிசி நோட்ல போட்டாங்க தமிழ்நாட்டில். நான் ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னால போட்டு அதை சரியாவே பண்ணாமலே விட்டுட்டு இருந்தாங்க. யாருமே அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க. கேட்டா தெரியாது. இது உண்மையிலே வந்து ஒரு களையப்பட வேண்டிய ஒரு விஷயம். அந்த விஷயத்தை அந்த ஆதங்கத்தை நாங்க தான் அப்படி நினைச்சுக்கிட்டே இருந்தோம். அதை உண்மையிலே செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த சதகத்துல்லாஹ் கல்லூரி முதல்வர்களுக்கும் இந்த பாராட்டுகள் அனைத்தையும் நான் தெரிவித்துக் கொண்டு
எனக்கு என்னுடைய பேச்சையும் நீங்க இவ்வளவு நேரம் இந்த பொறுமையாக இருந்து கேட்டமைக்கும் நான் ரொம்ப நன்றி. இது போல உங்களுக்கு இது முடிந்த பிறகு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால், ஏன்னா நான் முதல்ல ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் முழுமையாக செய்யுங்கள். உங்களுடைய எண்ணத்தையும் ஈடுபாட்டோடு செயல்படுங்க. ஈடுபாடு இல்லாம ஏதோ ஒரு காரியத்துக்காக சொன்னாங்க நான் வந்தேன் சத்தம் போட்டேன் பேசினேன்றது இல்லாம ஈடுபாட்டோடு செய்யுங்க. நிச்சயமாக முன்னேறுவீர்கள், வெற்றி பெறுவீர்கள் என்ற என்னுடைய இந்த வார்த்தையை கூறி இத்துடன் என்னுடைய இந்த ஒரு உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அவர்களுடைய உரையிலே ஒவ்வொரு சொல்லிலும் ஊக்கம் இருந்தது, அனுபவம் இருந்தது. ஒரு 4-5 முதலமைச்சர்களை அவர்களோடு ஒன்றோடு பயணித்த அந்த அனுபவ பொதுமை இருந்தது. நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது நாங்கள் பெற்ற பேரு ஐயா, அப்படித்தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எதுவும் அறியாமல் ஒரு நிகழ்ச்சியை தொடங்கிய போது இதுல உண்மையிலேயே வழிகாட்டுனது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பேராசிரியர் அப்சல் அவர்கள். சார் இப்படிதான் சார் போட்டிருக்குது, கொஞ்சம் எந்திக்கலாம் நினைக்கிறேன் அவரு. ஆமா அவர்தான் சார், இப்படிதான் இருக்குது சார், இவங்க நமக்கு வேணும். ஏன்னா முதல்ல ஆரம்பிக்கும் போது பிரின்சிபல் வந்து சொல்லும் போது நாங்க என்ன செய்யணும்னு தெரியல. அவர் கிளீனா பாத்தீங்கன்னா பேப்பர்ல எழுதி கொடுத்துட்டாரு, சார் பிரைம் மினிஸ்டர் வேணும், அப்போசிஷன் வேணும், அப்புறம் வந்து இத்தனை எம்பிக்கள் வேணும், அதுல எதிர்கட்சி உறுப்பினர்கள் வேணும், இன்னும் சொல்ல போனால் அந்த காவலர் வரை எல்லாவற்றையும் எழுதி கொடுத்தது அவர் தான். அது இன்னைக்கு பாத்தீங்கன்னா சார் வரிசையா சொல்றாங்க, எவ்வளவு அருமையா சொல்றாங்க பாருங்க. ஆக இந்த அடிப்படையிலே எதை செய்தாலும் முழுமையாக நிறைவாக செய்ய வேண்டும். இப்போது அப்சல் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவருக்கு வந்து நம்ம பிரஸ், அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மிக முக்கியமான செய்தியாளர், அதாவது எல்லா விஷயங்களையும் ஈடுபாடோட ஒரு சம்பவம் நடக்குன்னா அடுத்த நிமிஷம் நீங்க அவரை பார்க்கலாம். நாகராஜன், புதிய தலைமுறை நாகராஜன் வந்திருக்காரு, அவரை மேடைக்கு அழைக்கிறோம். மேடைக்கு அவரை அழைத்து அப்சல் சார் அவருக்கு பொன்னாடை போத்துறாங்க. ஏன்னா மீடியா பர்சன் வந்து அழைக்கணும்னு அதுல ஒரு பகுதி இருக்கிறது. அவர்களுடைய கமெண்ட் இதுல முக்கியம். தொடர்ந்து நம்முடைய கல்லூரியினுடைய வளர்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய புதிய தலைமுறை நாகராஜன், அது எந்த இடமா இருந்தாலும், எவ்வளவு அது கல்குவாரியில நடந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, அல்லது மலையில நடக்கக்கூடிய பிரச்சனையா இருந்தாலும் அந்த இடத்துக்கு எப்படி அவர் போவாருன்னு தெரியாது, ஆனா போயிடுவாரு. இதோ அவரை நாம் மேடைக்கு அழைக்கிறோம். அழைத்து நம்முடைய பேராசிரியர் அப்சல் அவர்கள் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றார்கள். நம்முடைய மாவட்டத்தினுடைய மிக மூத்த செய்தியாளர் புதிய தலைமுறை நாகராஜன் அவர்கள் உங்கள் முன்னால். சாருக்கு நம்ம கைதட்டி நம்முடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ளலாம். சார் ஒரு 2 நிமிஷம் நீங்க பேச வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா இந்த நிகழ்ச்சியினுடைய மிக முக்கியமான விஷயம், எம்எல்ஏ பேசியாச்சு, எம்பி பேசியாச்சு, அதே மாதிரி சட்டப்பேரவையினுடைய செயலாளர் பேசியாச்சு. மக்கள் ஊடகம் என்று சொல்லப்படுகிற புதிய தலைமுறையினுடைய செய்தியாளர் நாகராஜன் இப்போது உங்கள் முன்னால். ஆண்டவர்களுக்கும் சான்றோர்களுக்கும் இங்கு அமைந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இந்த மாதிரி மேடையில் பேசி பழக்கம் கிடையாது. ஏன்னா நான் செய்தி சார்ந்து மக்களோட பிரச்சனைகளை அரசுக்கு தெரியப்படுத்துற ஒரு ஊடகம், ஒரு கண்ணாடியா தான் நான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். எப்பவுமே எளிய மக்களோட அவங்களோட தேவைகள், கோரிக்கைகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் பதிவு பண்ணிட்டு இருக்கோம். அது நிறைய இந்த ஒரு 12-13 வருடங்கள்ல அனுபவங்கள் நிறைய இருக்கு. அது சார்ந்துதான் இப்படி ஆசிரியர்களும் தெரியும், ஆசிரியர் பெருமக்கள் அவங்களையும் தெரியும். ஏன் இங்கே கல்லூரியில் கூட தாமிரபரணி சம்பந்தமா ரிசர்ச் பண்ணக்கூடிய ஒரு பேராசிரியர் கூட பேட்டி எடுத்து முன்னாடி ஒரு 8-9 வருஷத்துக்கு முன்னாடி எதனால அது தன்னால பியூரிஃபை ஆகுது அப்படிங்கிற சம்பந்தமாலாம் அவர் நம்ம ஜாகர் ஹுசேன் சார் நினைக்கிறேன், அவர் பேராசிரியர் சொல்லியிருந்தாரு. இப்படி நிறைய ஒவ்வொரு இடங்களையும் போகும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே என்னன்னா, எப்படி அரசுக்கு தெரியப்படுத்தணும், ஆகுதும் அது எவ்வளவு சில விஷயங்கள் ரொம்ப உடனடியாக தெரியப்படுத்தி அதுக்கான ஒரு தீர்வு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கலாம். அப்படி ஒவ்வொரு சூழ்நிலையும் நம்ம இதை வந்து பதிவு பண்றது என்னோட கட்டாயம் நினைச்சிட்டு இருக்கேன். இப்போ இன்னைக்கு இந்த மாதிரி நாடாளுமன்றத்தை பத்தி சொல்லியிருந்தாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா நான் சட்டமன்றம் அப்படிங்கறத கூட நம்ம சென்னையில போய் அதிகமாக பார்த்துக்கிட்டேன். ஆனால் கேரளா திருவனந்தபுரத்தில் போய் பார்த்துருக்கேன். செய்திக்காக அமைச்சரை போய் சந்திக்க சொல்லும்போது இங்க அடுத்த மாநிலமும் பக்கத்தில் இருக்கிறனால என்னை தான் அனுப்புவாங்க. அவங்க பார்த்தபோது பல சூழ்நிலைகளை நாங்கள் போய் பார்த்துருக்கேன். அந்த அங்கே நடக்கக்கூடிய சட்டமன்ற இதை பார்த்துருக்கேன். அப்படி ஒரு அனுபவம் இருக்கு. ஆனா இந்த இதை ஒரு இளைஞர்கள் மத்தியில் இப்படி ஒன்று சேர்ந்து பார்க்கும்போது ரொம்ப அருமையா நல்ல விஷயமா இருக்கு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா
இதெல்லாம் வரணும். ஏன்னா எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஒரு 6 வருடங்களுக்கு முன்பு ஒரு இன்டர்வியூ நடக்க வேண்டியது, அந்த இதுல என்னையும் பங்கெடுக்க சொன்னாங்க. நீங்களும் சேர்ந்து என்னன்னு கேளுங்க அப்படின்னாங்க. அப்ப வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே டிகிரி முடிச்சவங்க, முதுநிலை படிப்பு முடிச்சவங்க. ஆனா அவங்களுக்கு அவங்க சார்ந்த சுற்றுச்சூழல் தெரியாம இருந்துச்சு. அங்க உள்ள தொகுதி என்ன தொகுதியில் இருக்காங்க கேட்டா தெரியாது, என்ன சட்டமன்ற தொகுதி தெரியாது, பாராளுமன்ற தொகுதி தெரியாது. ஆனா அங்கதான் அவங்க வசிக்கிறாங்க, பிறந்ததுல இருந்து இருந்துட்டு இருக்காங்க, படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க வட்டத்தை தாண்டி அந்த அடுத்த கட்ட விஷயங்கள் சுற்றுப்புறங்கள் தெரியாம இருந்தாங்க. அப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஓ ஏன் நீங்க படிச்சிருக்கீங்க, உங்க எம்எல்ஏ யாரும் தெரியாதா அப்படின்னு. தெரியாது. அது தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேவைப்படலாம் அவங்களுக்கு அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஆனா உண்மையிலேயே கண்டிப்பா இனிமேல் எல்லாருமே இந்த மாதிரி விஷயங்கள், இப்போ நீங்க எடுத்துக்கிட்ட இந்த அரசியல் ஆர்வம் இது ஏன்னா நம்ம தான் மக்கள், நம்ம தான் அரசு. மக்கள் இங்க உங்ககிட்ட இருந்தா அடுத்த அரசியல்வாதிகளா வராங்க. நான் இதே மரியாதைக்குரிய அவங்க இப்போ எம்பியா இருக்காங்க, அவங்க மேயரா இருக்கும்போது சொன்னேன், நீங்க செய்யற தாமிரபரணிக்காக செய்யக்கூடிய ஒரு விஷயம், உங்க பேத்தி சொல்லுவாங்க, எங்க பாட்டி தான் தாமிரபரணியில இந்த மாதிரி இதை தடுக்கிறதுக்கு கொண்டு வந்தாங்க, அரியநாயபுரம் திட்டம் கொண்டு வரும்போது அவங்க தான் இருந்தாங்க. அப்ப அது மாதிரி பாதாள சக்கர திட்டம் சரி செய்யணும்னு நினைக்கும் போது குரல் கொடுக்கும் போது அப்ப அவங்க தான் கேட்டிருந்தா அவங்க சொன்னாங்க அதுக்கான நிதி ஒட்டு பெற்றிருக்கோம் அப்படின்னாங்க. ஸோ இந்த முயற்சிகள் அவங்க அடுத்த தலைமுறையில பேசுவாங்க. ஸோ அந்த ஒரு வாய்ப்பு கண்டிப்பா நமக்கு இருக்கு. அந்த அதிகாரத்தை கையில் எடுக்க நீங்க கண்டிப்பா நீங்க எடுக்கணும். ஏன்னா நான் இந்த கஜா புயல், ஓகி புயல்லாம் ஒவ்வொரு மாவட்டங்கள் சுத்தி இருக்கேன். தஞ்சாவூர்ல ஒரு வாரத்துக்கு மேல இருந்திருக்காங்க. அங்க போகும்போது எல்லா இடத்துலயும் அந்த மாதிரி பேரிடர் நடக்கும் போது அங்க முன்னெடுத்து முதல்ல அந்த இடங்களை சீரமைக்கிறது யாரும் பார்த்தா அங்குள்ள யங்ஸ்டர்ஸ், இளைஞர்கள். அது எல்லா ஊர்ல போகும்போது என்னை மறிப்பாங்க. எல்லாரும் பார்த்தா அங்க உள்ள இளைஞர்கள் தான் அதை சரி பண்ணிட்டு சார், நீங்க எப்படியா கவர்மெண்ட்ல சொல்லுங்க சார். ஆனா சொல்லிட்டு அவங்களே பாதி அந்த இடத்த ஃபுல்லா சரி பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு தீவிரமா இறங்கி பண்றது இந்த இளைஞர்கள் தான். அதனால நீங்க எப்பவுமே அந்த இளைஞர்கள் அப்படி அப்ப நான் சொல்லுவேன், தயவு செய்து உள்ளூரை நீங்க உங்க சின்ன கிடைக்கக்கூடிய அந்த கவுன்சிலர் பொறுப்பாகட்டும், அரசியல் சார்ந்த ஒரு விஷயங்கள்ல கவனம் செலுத்தி நீங்க வாங்க. ஏன்னா படிச்ச பசங்க தப்பு செய்ய மாட்டாங்க நான் நம்புறேன். ஏன்னா அவங்க கண்டிப்பா மக்களுக்காக தான் செய்ய நினைப்பாங்க. ஸோ அந்த அடிப்படையில் அந்த படித்த இளைஞர்கள் அரசியலுக்குள்ள கண்டிப்பா வரணும், கவுன்சிலர்கள் வரணும். இங்க எங்க இதுல மக்கள் மேடைன்னு சொல்லி முன்னாடி நடத்திட்டு இருந்தாங்க, புதிய தலைமுறையில் கூட நிகழ்வு உண்டு. அதுல கூட நான் இங்க நிறைய பசங்களை உட்கார வச்சிருக்கேன். காலேஜ் பசங்க, சேவிஸ் காலேஜ்ல இருந்து வருவாங்க, சதகத்துல இருந்து வந்திருக்காங்க, இப்படி அப்புறம் எம்எஸ் யூனிவர்சிட்டில இருந்து கூட பசங்க வந்திருக்காங்க. அப்ப நான் சொல்லுவேன், இந்த மாதிரி நிறைய இளைஞர்கள் பேசுறதுக்கான இளைஞர்கள் ரொம்ப குறைவா இருக்காங்க, அரசியல் பேசுறதுக்கும் அரசியல் தெரிஞ்சுக்கிறதுக்கும். ஏன்னா அப்ப ஒரு மாவட்டத்தில் இத்தனை பேர் தான் இருக்காங்களா அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா பேசுறதுக்கு துணிச்சு முன்னாடி வர்றது. அப்படி எண்ணிக்கைகள் கூடும் பொழுது அவங்க நான் நினைப்பேன், இங்க இருக்கக்கூடிய 55 வார்டு கவுன்சிலர் இருக்காங்க மாநகராட்சியில், 55 வார்டு கவுன்சிலரும் இளைஞர்கள் எப்படி இருக்கும், அந்த எதிர்பார்ப்பு என்கிட்ட இருந்துச்சு. இந்த மாதிரி இளைஞர்கள் அரசியலுக்குள்ள, இந்த மாதிரி நகருக்குள்ள உள்ள வரும்பொழுது கண்டிப்பா அடுத்த கட்ட அரசியல் கண்டிப்பா பேசப்படக்கூடியதா இருக்கும். நம்ம திரைப்படங்களை பார்த்திருப்போம், இளைஞர்கள்லாம் ஜெயிக்கிற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் நான் ஆசைப்படுறேன், எல்லாருமே ஆசைப்படுறோம். ஒரு உங்க கட்டத்தை கடந்த ஒரு அடுத்த கட்டத்தில் நிற்க நாங்க. அப்ப எங்களுக்கு ஆசை இருக்கு, நாங்க விட்டது இந்த இளைஞர்கள் இப்போ இந்த அரசியல் அறிவு உங்களுக்கு இவ்வளவு இருக்கு, கண்டிப்பா இவங்களால சாதிக்க முடியும் நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா உங்களால சாதிக்க முடியும். அதற்கான ஒரு முதல் அடையாளமா இதை நான் நினைச்சுக்கிட்டேன். பேச வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி தமிழரசர்களுக்கு. நன்றி சார். நன்றி நாகராஜன் அவர்களே. எல்லா மக்கள் பிரச்சனைகளையும் முதல்ல அவர் நிப்பாரு. இங்கே நம்முடைய மாணவர்களை வாழ்த்தி பேச வந்திருக்கக்கூடிய அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்காக வந்திருக்கக்கூடிய கல்லூரியினுடைய ஆட்சிக்குழு உறுப்பினர் அல்ஹாஜ் MKM முகமது நாசர் அவர்களை வருக வருக என்று அன்போடு நாம் வரவேற்கின்றோம். இப்போது முறைப்படியாக தேசிய இளையோர் நாடாளுமன்ற நிகழ்ச்சி தொடங்குகின்றது. அரங்கை சபாநாயகர் அவர்களிடம் ஒப்படைக்கின்றோம். இப்ப இது பார்லிமெண்டா மாறுது. நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப இயல்பா பேசணும், ரொம்ப அழகா பேசணும், நேர்த்தியா பேசணும், பயம் இல்லாம பேசணும், துணிச்சலோடு பேச வேண்டும். காரணம், நீங்கள் இப்போது எம்பிக்கள், சரியா? அதனால உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லி இப்போது முறைப்படியாக சபாநாயகர் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். உதவியாளர்கள், மாணவ உதவியாளர்கள், தயவு செய்து அரங்கத்தை ஒழுங்குபடுத்துமாறு அன்போடு வேண்டுகின்றோம். ஹானரபிள் ஸ்பீக்கர், நீங்க வாங்க, வந்து சபையை நடத்துங்கள். சதகத்துல்லா அப்பா கல்லூரியும் இந்திய அரசினுடைய நாடாளுமன்ற விவகாரத்துறையும் இணைந்து நடத்தக்கூடிய தேசிய இளையோர் நாடாளுமன்ற நிகழ்வு இப்போது தொடங்க இருக்கிறது. இதிலே நம்முடைய சபாநாயகராக, அதாவது அவை தலைவராக மாணவி அவர்கள் பொறுப்பேற்று அவையை நடத்த இருக்கிறார்கள். ஹானரபிள் செக்ரட்டரிஸ், அதாவது சபையினுடைய செயலாளர்கள் 3 பேர் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இந்த சபையை நடத்த இருக்கின்றார்கள். அதே போன்று சபையினுடைய காவலர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். சபை உறுப்பினர்கள், அதே போன்று ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர், அதே போன்று அப்போசிஷன் எதிர்கட்சியினுடைய தலைவர் அவர்கள், எம்பிக்கள், நீங்கள் எல்லோரும் உங்களுடைய
சபை நிகழ்வுகளை மிக துணிச்சலாக அருமையாக அழகாக பேசுமாறு வேண்டுகின்றோம். இந்த நிகழ்ச்சி தொடங்குகிறது, இந்த நிமிடம் தொடங்குகிறது. அது மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சி நம்முடைய கல்லூரியினுடைய காணொளி தடம் யூடியூப் சேனல்ல இப்போது நேரலையிலே போய்கொண்டிருக்கிறது என்கிற செய்தியை சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் அன்போடு நாம் வரவேற்கின்றோம். இதுல பத்திரிகையாளர்கள் வந்திருக்கிறாங்க, கல்லூரியினுடைய ஆட்சிக்குழுவை சார்ந்த பெருமக்கள் வந்திருக்கிறாங்க, பிரின்சிபல், வைஸ் பிரின்சிபல் இருக்கிறாங்க, பேராசிரியர்கள், ப்ரொஃபசர்ஸ் பின்னாடி இருக்கிறாங்க, டீன்ஸ் அதாவது புல முதன்மையர், கலைப்புல முதன்மையர் இருக்கிறாங்க, பர்சார் முன்னாள் இந்நாள் பர்சார் இருக்கிறாங்க, நான் டீச்சிங் சகோதரர்கள் அதாவது அலுவலக அன்பர்கள் இருக்கிறார்கள். அதே போன்று நம் கல்லூரியினுடைய மாணவர் பேரவையினுடைய உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, ஊடகத்துறையினுடைய அன்பர்கள் இருக்கிறார்கள். எல்லோருக்கும் மத்தியிலே இந்த தேசிய இளையோர் நாடாளுமன்ற நிகழ்வை தொடங்குவதிலே பெருமை அடைகின்றோம். இப்போது சபாநாயகர் அவர்களிடம் சபையை நாம் ஒப்படைக்கின்றோம். சபையை ஆரம்பிக்கிறாங்க. எல்லோரும் நீங்க கவனமா கேளுங்க, கைதட்ட வேண்டிய இடத்துல கைதட்டி அவங்களை பாராட்டலாம். ஏன்னா அனல் பறக்கும் விவாதங்கள், பல்வேறு மொழிகள், பல்வேறு கலாச்சாரங்கள், பல்வேறு இனங்கள் எல்லாம் இந்த அரங்கத்திலே உங்கள் முன்னால் வர இருக்கிறது. இதற்காக உழைத்த பேராசிரியர் பெருமக்களை நான் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். மத்திய அரசாங்கத்தினுடைய நாடாளுமன்ற விவகாரத்துறை வழங்கி இருக்கக்கூடிய வழிகாட்டலிலே இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனுடைய ஒவ்வொரு ஸ்கிரிப்டும் அருமையாக தட்டச்சு செய்யப்பட்டு இணையதளத்தில் ஏற்றப்பட்டிருக்கிறது. உங்களுடைய பெயர், உங்களுடைய போட்டோ எல்லாமே மத்திய அரசினுடைய இணையதளத்தில் ஏற்றப்பட்டிருக்கிறது. எல்லோருக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட இருக்கின்றன. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து சர்டிபிகேட் வர இருக்குது. அதற்காக உழைத்த பேராசிரியர்களுக்கும் வர இருக்கிறது என்று சொல்லி சபாநாயகர் அவர்களை, அவைத்தலைவர் அவர்களை இப்போது நாம் மேடைக்கு அழைக்கிறோம். முறைப்படியாக நிகழ்ச்சி இதோ தொடங்குகிறது. A humble request. When the program is going on, please do not interrupt, do not enter the camera area because it is being recorded, it will be uploaded, it will be watched in the parliament. So I request all of you to keep your mobile phones in silent mode and do not interrupt the proceedings. Thank you. New members to take the oath or affirmation. Secretary General, please. Srimant Venkatesh, who is elected from the Amravati constituency of Maharashtra, will now take the oath or affirmation. Oath. In which language would you like to take oath? In Hindi, please.
मैं वेंकटेश अलगप्पन जो तरुण सभा का सदस्य निर्वाचित हुआ हूँ, ईश्वर की शपथ लेता हूँ कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगा। मैं भारत की प्रभुता और अंगता अक्षुण्ण रखूंगा तथा जिस पद को मैं ग्रहण करने वाला हूँ उसके कर्तव्यों का श्रद्धापूर्वक निर्वहन करूंगा। जय हिंद। Srimati, who is elected from the North Madras constituency of Tamil Nadu, will now take the oath or affirmation. Madam, do you want to take oath or affirmation? Oath, please. In which language would you like to take oath? In Tamil, please. மக்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற சுகன்யா என்னும் நான் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலையும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநாட்டுவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதியேற்கிறேன். வாழ்க தமிழ். Honorable members, as we meet today, it is my sad duty to inform you all that the house of the demise of a former colleague, Dr. Ravi Krishna, was one of the member of parliament and an active social worker. He actively worked for the empowerment of women and children all over the nation. As an able parliamentarian and an effective orator, he took keen interest in the proceedings of the house. He passed away at Chennai on 26 June 2022 at the age of 65. Honorable Prime Minister, please. Yes, ma'am. Honorable Speaker, I rise to pay my tribute to Dr. Ravi Krishna, whose death has been deeply mourned by us all. He was the one who came from the family of freedom fighters. His father had made a name for himself, and this tradition was carried by his family. He was with us to the very last moment. He seemed to be very well and happy. Therefore, the shock of his passing away is still unbearable. Recalling His Excellency's distinguished achievements, I pray for soul of Dr. Ravi Krishna and sincerely hope that the government and the people will overcome this great sorrow and carry forward his will to strive for the development of India. I extend my deep condolences to his family. Honorable Opposition Leader, please. மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, நாடாளுமன்றத்தில் இந்நேரத்தில் மறைந்த முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர் டாக்டர் ரவிகிருஷ்ணா அவர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்துவதற்கான என் முன்மொழிவை தெரிவிக்கிறேன். அவர் சிறந்த அரசியல்வாதியாகவும் மக்கள் நலனில் அக்கறை கொண்டவராகவும் சிறந்த நாடாளுமன்றவாதியாகவும் திகழ்ந்தார். எதிர்பாராத விதமாக நிகழ்ந்த அவரது மரணம் நமக்கும் நமது நாட்டிற்கும் மிகப்பெரிய இழப்பு. டாக்டர் ரவிகிருஷ்ணா அவர்களின் மக்களவை சார்பாக அவருக்கு மௌன அஞ்சலி செலுத்துவதற்காக என் முன்மொழிவை எடுத்துரைக்கிறேன். The House may stand in silence for a while to express our deep sorrow. Secretary General may convey the message of condolence
to the bereaved family. Yes, Madam. Now, Prime Minister to introduce new ministers, please. Yes, ma'am. Ms. Speaker, I have the pleasure in introducing to you and through you to the House my colleagues, new minister. Srimati Priyadarshini, Ministry of Agriculture. Shri Kandaswamy, Minister of Rural Development. Now, the question hour starts. Question number 101 by Srimati Asila Jumana. Yes, ma'am. Honorable Speaker, will the Minister of Human Resource Development be pleased to state? In India, a significant proportion of women have no access to basic sanitary products. In fact, among young women aged 15 to 24 years, 62% of them use cloth. In a few states like Bihar, Chhattisgarh, and Uttar Pradesh, approximately 81% of them still use cloth. So, concerning this, previously, a scheme of sanitary napkins, a Trippy 1, was launched across the country by your government, but faced backlash for poor implementation, inadequate advertising, and irregular supply. So, what does your government plan to do for the efficient distribution of sanitary napkins, at the same time ensuring sustainability as well as the safe and eco-friendly disposal of the napkins? Honorable Human Resource Development Minister, please. Yes, ma'am. Honorable Speaker, with regard to the previously introduced scheme, the government will be taking necessary measures for the distribution and sale of sanitary napkins. The government will propose a mandatory law that all schools and colleges will be having incinerators and sanitary pads and also other various places where women reside. I would like to point opposition party MP, Ms. Asila, that our government is going to introduce a scheme, the Adya scheme, where self-help groups can buy sanitary napkins at subsidized rates. Self-help groups can sell the napkins at subsidized rates only through the direct payments through a wallet integrated app, and the women will have been issued the Aadhaar card by the government, will be having the napkin at subsidized rates. This process will ensure a wider distribution of sanitary napkins all over the rural pockets of the country. And to make it as a note, it is estimated that scheme will reach about 7.25 lakhs women all over the country. The government will make it certain that the women will be educated and empowered for the hygienic usage and disposal of sanitary napkins through audio, video, and conducting awareness program for them. Ms. Asila, any supplementaries? No, ma'am. Next question, question number 102 by Mr. Dinakar. Yes, ma'am. Ms. Honorable Speaker, my question is to the Telecom Minister. That 4G network was introduced in India 7 years ago. And till date, I don't know what we have achieved in telecom field. But now, there is a hot topic roaming in India that the government is going to introduce 5G. Is it really necessary to expand the internet to 5G, which require amount of 492 crores, according to Cellular Organization Association of India? So, please tell us what is the purpose of introducing 5G? Honorable Telecom Minister, please. Honorable Speaker, first of all, I would like to thank the opponent party MP for asking such a question in the Parliament of Digital India. Let me remind you of something, that India is always slower in deploying technologies. If you see here, we have been introduced to the 2G in 1995, whereas the other global developed countries introduced them in 1991. Whereas if you see here, we have been introduced to the 3G and 4G in 2008 and 2015 respectively.
whereas the other global countries introduced them in 1998 and 2008. If you see here, we have been introduced to the 3G when they deployed the 4G. And the newest topic is the 5G network. We are now going to deploy the 5G network, whereas the other developed global countries deployed them in 2015. We are slow, but not stopped. Honorable Speaker, I'm confused about what the MP said that he don't know about the achievements of us with the 4G network. Array, Mr. MP, in 2014, there was only 10 lakhs registered software companies in India, which have been raised to 19 lakhs only because of the 4G network available in India. In this digital world, even if you are doing research in Antarctica, and your family can send a photo of your homemade shawarma, which will be terribly missing, and this is because of the only availability of 4G in India. And also due to the pandemic situation, we are able to provide online education even to our rural areas only because of the network availability. So, I asked the opponent MP to see the achievements of us with the 4G network and think about the results of what if 5G come into action. Any supplementaries? Ms. Nivedita, please. Honorable Speaker and respected members, I see the achievements set by the Minister regarding 4G networks. But is this development for the whole India or just only for the metropolitan cities of India? Minister, are you showing partiality towards our people? Why am I saying this? Because according to the recent research by UNICEF, around 25,000 villages of 7.84 lakh people in India, I repeat, 7.84 lakh people in this digital India has no access to internet and any basic connectivity network. How can you say that we have developed our country with the 4G networks? Is this really necessary to implement 5G in this crucial time? Tell me, Minister, how the government can overcome this challenge because of this 4G networks. Thank you. Honorable Minister, please. Yes, ma'am. Honorable Speaker, I think someone in our parliament has forgotten their BP tablet today. Shame on you, Minister. மேடம் ஸ்பீக்கர், அவையில் இது போன்று அமைச்சர் பேசக்கூடாது. கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொன்னால் நல்லா இருக்கும் என்று நினைக்கிறேன். Honorable Speaker, opposition party members should not make these controversies here. Honorable members, calm down, please. I will check the comments of the minister and will rule it out from the proceedings. Honorable Minister, please. Yes, ma'am. However, our MP is so keen and passionate about the villages like our government because we have launched the BharatNet project, which gives a subsidy to the telecom providers, which gives a subsidy to every telecom providers. I repeat, every telecom providers to give Wi-Fi to even our rural areas and metropolitan cities. And I repeat that not only for metropolitan cities, even to our rural areas. So I assure you, MP, those 25,000 villages will come under this scheme. Thank you. Any supplementaries? Srimati Sauda Bibi, please. Honorable Speaker and respected Minister, I hope the government will do what they said. But my point is, the 5G trails are only given to the private telecom service providers, but not for the government TSP. How can you say that this scheme is effective? Honorable Minister, please. Yes, ma'am. As mentioned by the opponent MP, the Indian private telecom service providers like Bharati Airtel Limited, Vodafone Idea Limited, and Reliance Infocom are given permission for conducting the 5G trials in India. But they have signed an accord for accepting our government scheme, which is the BharatNet project. And also, we have launched the Broadband National Mission, which will provide broadband to all over places in India. By this, in 2024, or maybe earlier, we will be ahead of many other developed countries all over the world.
like it was said, it is always better late than to be never. Any supplementaries? No, ma'am. Next question, question number 103 by Srimati Latifa. माननीय अध्यक्ष, मैं रेल मंत्री से प्रश्न पूछना चाहती हूँ। सत्ताधारी दल द्वारा तैयार की गई बजट के अनुसार मैं इस बात को आपके ध्यान में लाना चाहती हूँ। सरकार ने रेलवे के लिए 1,40,000 करोड़ रुपए आवंटित किए हैं, जो पिछले वर्ष की तुलना में काफी अधिक है। फिर भी क्यों अपने यात्री टिकट के दाम बढ़ाए? Honorable Railway Minister, please. Yes, ma'am. Honorable Speaker and respected members, first of all, I would like to mention the critical positions that we are facing now after this pandemic. We inherited a huge number of problems in railway sector. For fixing each problems, we have to stop the train, delay train, and we do all of these works, the expansion, the repairs, the electrification. We have increased the investment on the capital investment side, capex cycle, almost 2.5 times. In this present year, we have rupees 1.5 lakh crore plan investment, and the dedicated freight corridor, for which barely 20 to 24% of the land acquisition was over in 2014, 7 years after it was conceptualized, and we have managed to take it up to 98%. Our government has given all the contracts so that the work can be started, and I'm happy to announce that the first leg will be operational by the end of this year. Now we are moving the needle on essential projects, both from safety and maintenance, and from expansion and growth side. Our focus is going to be more on efficient utilization of our assets and in efficiency gains both in procurements and in entire railway show better. We expect electrification to give us more gains, and we are looking at doubling or tripling of lines. And now we are completing the doubling of such critical lines, and hopefully in the next few months we will have the golden quadrilateral running on the lines. Any supplementaries? Next question, question number 104 by Shri Sheikh Maidin. மதிப்பிற்குரிய அவைத்தலைவர் அவர்களுக்கு வணக்கம். என்னுடைய கேள்வி சுகாதாரத்துறை அமைச்சரை, மருத்துவத்துறையில் தரமான பல மருந்துகள் கிடைத்தாலும் அதில் சில மருந்துகள் அஸ்டமைசோல், டெர்ஃபனாடைன், கேட்டிஃப்ளோக்சின், ரோஃபோகோசிப், பேலிட்கோசிப் போன்ற மருந்துகள் பக்க விளைவுகளை ஏற்படுத்துகின்றன. இது போன்ற மருந்துகளை நடைமுறைக்கு கொண்டு வந்ததும் நீங்கள்தான். அப்படி என்றால் இம்மருந்துகளை நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு முன் நீங்கள் சரியாக பரிசோதித்து பார்க்கவில்லையா? உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப நடைமுறைக்கு கொண்டு வருவதும் தடை செய்வதுமாக இருக்கிறீர்களே, மக்களின் நலனை பற்றி நீங்கள் கருத்தில் கொள்ளவில்லையா? Honorable Health Minister, please. மரியாதைக்குரிய அவைத்தலைவருக்கு எனது வணக்கங்கள். மருத்துவ சந்தையில் மருந்துகளை நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு முன்பு அவை சரியான கடுமையான சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது. அம்மருந்துகளின் செயல்திறன் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் அவை முதலில் விலங்குகளிடமும் பின்னர் மனிதர்களிடமும் சோதனைக்கு உள்ளாக்கப்படுகிறது. இது போன்ற பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நம் நாட்டில் இருந்த போதிலும் சில நேரங்களில் அம்மருந்துகள் மக்கள் உபயோகிக்கும் போது மட்டுமே வெளிக்கொண்டு வருகிறது. இது போன்ற பாதகமான விளைவுகள் கடுமையாக இருந்தாலோ அல்லது அம்மருந்துகளை எடுத்துக்கொள்வதால் ஏற்படும் தீங்குகள் நன்மைகளை விட அதிகமாக இருந்தாலோ அம்மருந்தை அந்நாடு தடை செய்யலாம். அல்லது அம்மருந்து நிறுவனமே தானாக முன் வந்து அம்மருந்துகளை திரும்ப எடுத்துக்கொள்ளலாம். சில மருந்துகளை குறிப்பிட்ட மருந்துகளுடன் சேர்த்து மக்கள் எடுத்துக்கொள்ளும் போது அவை பக்க விளைவுகளை தருகின்றன. உதாரணமாக ஆன்டி அலர்ஜிக் ட்ரக் எனப்படும் அட்ரோமிசோல், டெர்ஃபனாண்டின் போன்ற மருந்துகள் ஒவ்வாமையை தடுக்கவும் சிகிச்சை அளிக்கவும் பயன்படுத்தப்படுகின்றது. இது போன்ற மருந்துகளை எத்ரோமிசின் என்னும் மருந்துடன் சேர்த்து மக்கள் எடுத்துக்கொள்ளும் போது அவை மக்களுக்கு சுவாசம் மற்றும் இதய துடிப்பு கூடிய நோய்களை அதிகப்படுத்துவதாக தெரிய வந்தது.
இது போன்ற பாதகமான விளைவுகளை இம்மருந்துகள் ஏற்படுத்துவதால் எங்களது அரசாங்கம் இம்மருந்துகளை தடை செய்துள்ளோம். அதுபோன்று எதிர்த்தரப்பினர் எங்களை பார்த்து கூறியது என்னவென்றால், நாங்கள் எங்களது விருப்பத்திற்கேற்ப மருந்துகளை நடைமுறைக்கு கொண்டு வருவதும் தடை செய்வதுமாக இருக்கிறோமாம். அதற்கு நான் பதிலளிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். எந்த ஒரு அரசாங்கமும் ஒரு பொருளையோ ஒரு சட்டத்தையோ ஒரு மருந்துகளையோ நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு முன் கடுமையான சோதனைக்கு உட்படுத்த வேண்டும். அதை அவர்களது விருப்பத்திற்கேற்ப எந்த ஒரு காரணமும் இல்லாமல் நடைமுறைக்கு கொண்டு வருவதும் தடை செய்வதும் என்பது சாத்தியமற்ற ஒன்றாகும். இது போன்ற சாதாரண விஷயங்களை கூட தெரிந்து வைத்திருக்காத எதிர்த்தரப்பினரின் இந்நிலை என்னை மிகவும் வேதனைக்கு உள்ளாக்கிறது. நாங்கள் இம்மருந்து மக்களுக்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துவதால் மட்டுமே தடை செய்துள்ளோம் என்பதை இந்த அவைக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். Any supplementaries? Srimati Ashifa, please. இன்னும் சில இடங்களில் மக்கள் இம்மருந்தை தடை செய்து விட்டார்கள் என்று தெரியாமல் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதற்காக இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது? அது மட்டுமின்றி இதை சந்தைப்படுத்துவதற்காகவும் சோதனை செய்வதற்காகவும் நாட்டின் வருமானத்தை வீண் விரயம் செய்துள்ளீர்கள். இவ்வருமானத்தை வைத்து நாட்டின் முன்னேற்றத்திற்கு பயன்படுத்தியிருக்கலாமே. Honorable Minister, please. எஸ் மேம். மக்கள் தங்களது நோய்களுக்கு மருத்துவரின் பரிந்துரை இல்லாமலேயே மருந்துகளை எடுத்துக்கொள்ளும் சூழ்நிலை நம் நாட்டில் அதிகம் நிலவி வருகிறது. இதுபோன்று மக்கள் தங்களது நோய்களுக்கு மருத்துவரின் பரிந்துரை இல்லாமல் மருந்துகளை எடுத்துக்கொள்வதால் ஏற்படும் தீமைகளை குறித்து இந்த நாடு முழுவதும் எங்களது அரசாங்கம் விழிப்புணர்வு முகாம்களை நடத்தி வருகிறோம். எதிர்க்கட்சியினர் எங்களை பார்த்து கேட்ட கேள்வி இன்னொன்று, நாங்கள் பணத்தை வீண் விரயம் செய்கிறோம் என்பது. அதற்கு என்னுடைய பதில், மக்களின் நலன் மற்றும் அம்மருந்துகளை செயல்முறைக்கு கொண்டு வருவதாலோ அல்லது அம்மருந்துகள் பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துவதால் தடை செய்வதாலோ ஏற்படும் செலவினங்களையும் ஒப்பிட்டு பார்க்கையில் எங்களுக்கு மக்களின் நலன்கள் மட்டுமே கருத்தில் கொள்கிறோம். ஆகையால் இம்மருந்துகளை தடை செய்வதால் ஏற்படும் செலவினங்கள் எங்களுக்கு ஒரு நஷ்டமாகவே தெரியவில்லை. இது போன்ற பாதகமான விளைவுகளை மக்களுக்கு இம்மருந்துகள் சில நேரங்களில் ஏற்படுத்துவதால் மட்டுமே இந்த மருந்துகளை நாங்கள் தடை செய்துள்ளோம். Any supplementaries? No, ma'am. Next question number 105 by Sri Sultan Akram Badshah. மதிப்புமிக்க அவைத்தலைவர் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய கேள்வி நீதித்துறை அமைச்சரை நோக்கி அமைய உள்ளது. இந்திய அரசாங்கம் வட இந்தியா தென்னிந்தியா இரண்டிற்கும் ஒதுக்கப்படும் நிதியில் பாரபட்சம் காட்டுவதற்கான காரணம் என்ன? Honorable Finance Minister, please. Yes, ma'am. மதிப்புக்குரிய அவைத்தலைவர் அவர்களுக்கு எனது வணக்கம். எதிர்க்கட்சியினர் என்னிடம் கேட்ட வினாவிற்கு பதில், எங்களுடைய அரசாங்கம் என்றைக்குமே ஒரு பாரபட்சமான நிதியை ஒதுக்கியதில்லை என்பதை நான் சொல்கிறேன். எங்கள் அரசு அந்தந்த மாநிலங்களுக்கு தேவையான நிதியை மட்டும் ஒதுக்கி கொள்வதை இந்த அவையின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். Any supplementaries? You may proceed. இந்திய அரசாங்கம் 1532 கோடி வட இந்தியாவுக்கும் 564 கோடி தென்னிந்தியாவிற்கும் மேம்பாட்டு நிதி ஒதுக்கியுள்ளது. இப்படி ஒரு பாசாங்கு மிக்க நிதி ஒதுக்கியதின் நோக்கம் என்ன? இதுதான் நிதியமைச்சர் தென்னிந்தியாவுக்கு அளிக்கும் நீதியா? Honorable Minister, please. Yes, ma'am. இந்த வினாவின் மூலம் இந்த அவைக்கு நான் ஒரு உண்மை சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். சில சமயங்களில் நிதி ஒதுக்குவதில் பிரச்சனைகள் இருக்கலாம். அதனை நீங்கள் பாசாங்கம் என்று கருதிவிட முடியாது. அதற்காக மத்திய அரசிடமிருந்து முழு நிதியும் பெற முடியாது. அதற்காக மத்திய அரசு பல திட்டங்களை வகுத்துள்ளது. பிஎம் கதி சக்தி தேசிய பெருந்திட்டம், ரோப்வே வளர்ச்சி திட்டம், கென்பட்வா திட்டங்களை மாநிலங்களின் முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு மேற்கொண்டு வருகிறது. மத்திய அரசு வகுத்த திட்டங்களின் மூலம் நிதி பெற்று
மாநிலங்களுக்கு தான் குறைவான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கும் என்பதை இந்த அவையின் மூலம் எதிர்க்கட்சியின் உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். Any supplementaries? No, ma'am. Next question, question number 106 by Srimati Aishwarya. அவைத்தலைவருக்கு என் வணக்கம். பிலிக்ஸ் மென்பொருளை பயன்படுத்தி சில நபர்களின் தொலைபேசிகளை உளவு பார்ப்பதாக 2022 மார்ச் 23 அன்று வெளியான ஊடக செய்திகள் அதிர்ச்சி அளிக்கின்றன. இதை குறித்து இவ்வவைக்கு விளக்கம் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். Honorable IT Minister, please. எஸ் மேம். மதிப்பிற்குரிய அவைத்தலைவர் அவர்களே, இந்த சபைக்கு நான் தெரிவிப்பது என்னவென்றால், பிலிக்ஸ் மென்பொருளை பயன்படுத்தி சில நபர்களின் தொலைபேசிகள் உளவு பார்க்கப்படுவதாக வெளியான செய்திகள் குறித்து நான் விரிவாகவே விளக்கம் அளிக்க விரும்புகிறேன். கூட்டமைப்பு ஒன்றிற்கு 70,000 தொலைபேசி எண்களுடன் கூடிய தரவு தளத்துக்கான அணுகல் கிடைத்திருப்பதே இச்செய்திக்கான அடிப்படை. இந்த தொலைபேசி எண்களுடன் தொடர்புடைய நபர்கள் உளவு பார்க்கப்படுகிறார்கள் என்பதே குற்றச்சாட்டு. தரவில் இருந்த எண்ணுக்கான தொலைபேசி பிலிக்ஸால் பாதிக்கப்பட்டுள்ளதா அல்லது ஹேக் செய்வதற்காக முயற்சி செய்யப்பட்டதா என வல்லுநர் குழு ஆய்வு மேற்கொண்டு வருகிறது. ஹேக் செய்வதற்காக முயற்சி செய்யப்பட்டதா அல்லது உளவு பார்க்கப்பட்டதா என்பதை தொலைபேசியை தொழில்நுட்ப ஆய்வுக்கு உட்படுத்தாமல் கூற முடியாது. இது குறித்து குறிப்பாக தேசிய பாதுகாப்பு, பொது அவசரம் மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பு காரணமாக மத்திய மற்றும் மாநில முகமைகளால் மின்னணு உபகரணங்களை சட்டப்பூர்வமாக கண்காணிப்பதற்கு நன்கு நிறுவப்பட்ட முறை இந்தியாவில் உள்ளது. இந்திய தந்தி சட்டம் 1885 பிரிவு 5(2) மற்றும் தகவல் தொழில்நுட்ப சட்டம் 69ஆம் பிரிவின் கீழ் மின்னணு உபகரணங்களை சட்டப்பூர்வமாக கண்காணிப்பதற்கு ஒதுக்கப்பட்ட சட்டங்கள். இறுதியாக நான் கூற விரும்புவது, உளவு பார்க்க பயன்பட்டதாக கூறப்படும் பிலிக்ஸ் தொழில்நுட்ப நிறுவனம் அக்குற்றச்சாட்டுகளை முற்றிலும் மறுத்துள்ளது. சட்டப்பூர்வமில்லா உளவு பார்த்தல் நடைபெறாமல் இருப்பதை நமது நாட்டின் நன்கு நிறுவப்பட்ட செயல்முறைகள் உறுதி செய்கின்றன. இந்த விஷயத்தை உரிய கண்ணோட்டத்தோடு அணுகினால் இந்த குற்றச்சாட்டில் உண்மை இல்லை என்பதே நமக்கு புரியும். Any supplementaries? No, ma'am. Next question, question number 107 by Shri Shivaganeshan. மாண்புமிகு அவைத் தலைவர் அவர்களுக்கு எனது வணக்கங்கள். எனது கேள்வி வேளாண் துறை அமைச்சர் அவர்களிடம். டெல்லியில் உள்ள இந்திய வேளாண் ஆராய்ச்சி மையம் வெளியிட்டுள்ள ஆய்வு முடிவு ஒன்றில் விவசாயிகள் விளைச்சலை அதிகரிப்பதற்காக அதிக அளவு ரசாயன உரங்களை பயன்படுத்துவதாகவும் இதனால் மண்ணிற்கு மட்டும் பாதிப்பு ஏற்படவில்லை, மனிதருக்கு பல நோய்கள் ஏற்படுவதாகவும் மேலும் புற்றுநோய் கூட வர வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. இத்தகைய கேடு தரும் ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைக்கவும் இயற்கை உரங்களின் பயன்பாட்டை மற்றும் உற்பத்தியை அதிகரிக்க அரசு எடுத்துள்ள நடவடிக்கை என்ன? Honorable Agricultural Minister, please. இருப்பினும் அதிகளவு ரசாயன உரம் பயன்படுத்தும் பொழுது மண்ணில் உள்ள ஹைட்ரேட் மாசுபாடடைகிறது. இதனை தடுக்க தான் எங்க அரசு பரம்பிரகத் கிருஷி விகாஸ் என்ற திட்டத்தின் மூலம் மண் வளத்தையை மேம்படுத்தவும் இயற்கை விவசாயிகளை உற்பத்தி செய்ய வேண்டும் என்பதற்காகவே எங்கள் அரசு மாதம் 14 ரூபாய் ஒதுக்கி நிதி உதவி ஒதுக்கி இத்திட்டத்தின் மூலம் விவசாய மக்களையே பாதுகாத்துக் கொண்டு வருகின்றோம். Any supplementaries? You may proceed. மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களுக்கு எனது வணக்கம். மதிப்பிற்குரிய வேளாண் துறை அமைச்சரே, நாட்டில் போலியான உரம், பூச்சிக்கொல்லிகள் மற்றும் விதைகள் ஆகியவற்றின் உற்பத்தி மற்றும் விற்பனை இன்னும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதனை தடுக்க அரசு என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது? Honorable Minister, please. Yes, ma'am. நமது நாட்டின் வேளாண் கல்வியை மேம்படுத்துவதற்காக பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அதன்படி போலியான பூச்சி, உரங்கள், விதைகள் உற்பத்தியை தடுப்பதற்கு ஒவ்வொரு தொழிற்சாலைகளையும் ஆண்டுக்கு 2 முறை ஆராய்ச்சியாளர்களையும் வேளாண் அதிகாரிகளையும் ஆய்வு செய்யப்படுகின்றது. மேலும் பாரத பிரதமர் அவர்களால் தொடங்கப்பட்ட
கிராமப்புற இளைஞர்களுக்கு தொழில் பயிற்சி அளிக்கப்பட்டும் ஊக்கத்தொகை அளிக்கப்பட்டும் விவசாய மக்களையே பாதுகாத்து கொண்டு வருகிறோம். Any supplementaries? No, ma'am. Next question, question number 108 by Srimati Anisha Fazaria. Honorable Speaker, National Crime Record Bureau has released a shocking information in 2020 that 2 out of 3 people are under trial prisoners in India. Madam, we all have heard the saying, justice delayed is justice denied. In the case of under trial prisoners in India, the delay is everlasting. I would like to ask the government, what are the measures taken by you to speed up the case of under trial prisoners? Honorable Home Minister, please. Yes, ma'am. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எதிர்க்கட்சி உறுப்பினர் அவர்கள் கைதிகள் சம்பந்தமாக கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். அவருக்கு விளக்கம் அளிக்க நான் கடமைப்பட்டுள்ளேன். இந்தியாவில் தற்பொழுது 1378 சிறைச்சாலைகள் இருக்கின்றன. இந்த சிறைச்சாலைகளில் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட சிறை கைதிகள் இருக்கிறார்கள். இதில் விசாரணை கைதிகளும் உள்ளடங்கி இருக்கிறார்கள். இந்த விசாரணை கைதிகள் விசாரணை கைதிகளாகவே இருப்பதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. குறிப்பாக நீதித்துறை குறிப்பிட்ட வழக்குகளை விசாரித்து முடிக்க பல்வேறு சிக்கல்கள் எழுகிறது. மேலும் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்வது, சாட்சியங்களை நீதிமன்றத்திற்கு முன் சமர்ப்பிப்பது என்று பெரும் சவாலாகத்தான் இந்த விஷயம் இருந்து கொண்டிருக்கிறது. இருப்பினும் எங்களுடைய அரசு இந்த விசாரணை கைதினுடைய இந்த வழக்கை விசாரித்து முடிக்க தனி ஒரு குழு அமைத்துள்ளது என்பதை இந்த பேரவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எனினும் விசாரணை கைதிகளுடைய வழக்கை விரைந்து முடிக்க வழக்கறிஞரும் முன்னாள் நீதிபதியுமான பிரசாந்த் தலைமையில் ஒரு குழுவை அமைத்து அதனுடைய விசாரணை முடிப்பதற்காகவும் ஆலோசனை பற்றி எங்களுக்கு அறிக்கை சமர்ப்பிப்பதற்காகவும் தனியாக ஒரு குழு அமைத்து எங்களுடைய அரசு இதற்கு செயல்பட்டு தான் கொண்டிருக்கிறது என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக எதிர்க்கட்சி உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். Any supplementaries? No, madam. Next question, question number 109 by Srimati Anushya. Yes, ma'am. Honorable Speaker, will the Minister of Environment be pleased to state, the recent report says that by 2050, the 3 important cities, Chennai, Kolkata and Mumbai, will be submerged in water. What's the role of the Environment Protection Acts to prevent the situation to happen in the near future? Honorable Minister of Environment, please. Yes, ma'am. As we all know, already we have taken steps to curb or stop the emission of greenhouse gases like carbon dioxide and methane. Not only that, within the next 5 years, the petrol and the diesel cars will be banned from plying in all the metropolitan cities, and private sectors will be motivated to produce more electric cars. Speaker Madam, I'd like to clearly mention that for more than 2 decades, the opposition party ruled India. But they didn't take any single step. I repeat, they didn't take any single step to conserve our environments. But we assure you that within the next span of 10 years, tremendously, we will execute these measures. And also, I'd like to mention that it is a holistic approach. Any supplementaries? No, ma'am. Next question, question number 110 by Srimati Mariam Afra. Yes, ma'am. Miss Honorable Speaker, my question is to the Minister of Tourism. What are the strategies undertaken by the government to rebuild tourism post-COVID pandemic? What has the government planned to revitalize the tourism industry? Honorable Tourism Minister, please. Speaker, tourism industries have been hard hit by the COVID-19 crisis. There is a steep decline in international business and even tourism. In India, medical and domestic tourism is steadily increasing due to various reasons. The government and the Ministry of Tourism have taken necessary steps to bring back international tourists by following a few strategies. Number 1, increasing the tourist confidence.
More than 70% of the Indians are vaccinated with double doses. This will ensure the safety of the tourists. Number 2, attracting the tourists by exploring the tourist places. We have taken various steps to attract the tourists all over the world through internet and social media. Number 3, lessening the cost of accommodation and travel. We have taken certain steps and we request some hotels and resorts to minimize the cost to attract the tourists. Any supplementaries? No, ma'am. Next question, question number 111 by Srimati Raufina. Honorable Speaker, Madam, my question is to the Minister of External Affairs. Ma'am, could you explain why did we supply hydroxychloroquine to United States when our own people suffered of coronavirus? Honorable External Affairs Minister, please. Yes, ma'am. Honorable Speaker, our nation is traditionally well known for its tolerance and helping mentality to other nations of the world. We supplied medicine to USA because the COVID patients in India was less than United States. India fought against COVID in an effective way also. India exports 50 million hydroxychloroquine tablets to United States for preventing COVID-19. Thank you. Any supplementaries? No, ma'am. Next question, question number 112 by Mr. Velu Kandaperumal. மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களுக்கு வணக்கம். நமது நாட்டில் சராசரியாக 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளன. அதில் பாதி கிராமங்களில் இன்றளவும் விளையாட்டிற்கான அடிப்படை கட்டமைப்பு இல்லை. மீதமுள்ள கிராம மற்றும் நகர்ப்புறங்களில் ஏற்கனவே இருந்த கட்டமைப்புகள் மேம்படுத்தப்படாமல் உள்ளது. இதனை சரி செய்ய நமது நாட்டின் விளையாட்டுத்துறை எவ்வையான செயல்முறைகளை முன்னெடுத்துள்ளது? Honorable Sports Minister, please. எஸ் மேம். மதிப்பிற்குரிய அவைத்தலைவர் அவர்களுக்கு வணக்கம். மேலும் அவையருக்கும் வணக்கம். நாட்டில் உள்ள கிராமங்கள் மற்றும் நகர்ப்புறங்களில் விளையாட்டின் கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக இந்த 2022 மற்றும் 23ஆம் நிதியாண்டுகளில் அதற்கு ஏற்கனவே ஒதுக்கப்பட்டிருந்த 2050 லட்சம் கோடியிலிருந்து 3000 கோடியை 60 லட்சமாக உயர்த்தியுள்ளது. மேலும் அரசு சார்ந்த விளையாட்டு அரங்குகள் மற்றும் பயிற்சி மையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி கிராமங்கள் தோறும் சிறிய அளவிலான மைதானங்களும் கூடிய பயிற்சி மையங்களும் மேம்படுத்தப்பட்டு இனிவரும் காலங்களில் நவீனமயமாக்கப்பட்ட விளையாட்டு அரங்குகள் மற்றும் பயிற்சி மையங்கள் கொண்டு வரப்படும். அது அரசு உறுதியளிக்கப்படுகிறது. Any supplementaries? You may proceed. மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் பேசும்போது சொன்னார்கள், பல பயிற்சி மையங்கள் அமைத்திருப்பதாக சொன்னார்கள். ஆனால் இன்றளவும் ஒலிம்பிக் போன்று உலக அளவில் நடைபெறக்கூடிய போட்டிகளில் இந்தியா முதன்மை இடத்தை அடைவதில் சிக்கல் உள்ளது. இதனை சரி செய்வதற்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் எவ்வையான பதிலை வைத்துள்ளார்? Honorable Minister, please. எஸ் மேம். மதிப்பிற்குரிய அவைத்தலைவருக்கு வணக்கம். மேலும் அவர் கூறியது போல் ஒலிம்பிக்கை மட்டும்தான் அவர் குறிப்பிட்டார். நாங்கள் ஒலிம்பிக், பாரா ஒலிம்பிக், காமன்வெல்த் மற்றும் செஸ் ஒலிம்பியா போன்ற உலகளவிலான விளையாட்டுகளில் திறமையான மாணவர்களுக்கு, திறமையான வீரர்களுக்கு, திறமையான மற்றும் NSTC போன்ற நேஷனல் ஸ்போர்ட்ஸ் ஒலிம்பிக் டேலண்ட் கண்டெஸ்ட் ஸ்கீம் மற்றும் SAG ஸ்போர்ட்ஸ் ஏரியா கேம்ஸ் எனப்படும் இந்த திட்டங்களின் மூலம் அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. இதன் மூலம் தமிழ்நாடு, கேரளா, மகாராஷ்டிரா, பஞ்சாப் போன்ற பின்தங்கிய இடங்கள் இப்போது மிக கூடிய விரைவில் அதிகரிக்கப்பட்டுள்ளது. வீரர்களுக்காக ஏற்படும் செலவின பொருளாதார செலவிலை முழுசாக அரசே ஏற்கும் என அரசு உறுதியளிக்கிறது. இதன் மூலம் விரைவில் இந்தியா முதன்மை இடத்தை பெறும் என சந்தேகம் இல்லை. Any supplementaries? Next question. Now question hour is over. Ma'am, a serious breach of privilege has been committed by a
senior journalist from Bihar. He has misinterpreted my words that I had spoken in the Youth Parliament regarding inflation in our country on 27/2/2022. I request you to allow me to raise a question on that matter now. Srimati Afroz, have you given any notice of it earlier? You may give due notice along with a copy of a newspaper cutting. You may not spring a surprise on me like this. I have already given notice of it at 10 a.m. today. It will be examined. When it comes to me, I shall consider it and let you know my decisions. Now, papers to be laid. Honorable Minister of Rural Development, please. Madam, I beg to lay on the table a copy each of the following papers, Hindi and English version. Annual report of the National Rural Infrastructure Development Agency, New Delhi, for the year 2021-22, along with audited accounts. Annual report of the National Rural Livelihoods Promotion Society, New Delhi, for the year 2021-22, along with audited accounts. Now, Secretary to report message from the Upper Chamber of Youth Parliament. Madam, I have to report the following message received from the Secretary of the Upper Chamber of Youth Parliament. In accordance with the provisions of the Rules of Procedure and Conduct of Business in the Upper House of the Youth Parliament, I am directed to enclose a copy of the Land Reform Bill 2022, which has been passed by the Upper Chamber at its sitting held on January 2022. Secretary to lay on the table a copy of a bill as passed by the Upper Chamber. Madam, I lay on the table of the House the Land Reform Bill 2022 as passed by the Upper Chamber. Now, the House will take up consideration of Environment Protection Bill 2022. Minister of Environment, please. Madam Speaker, I beg to move that the bill to protect the environment resources of India by making regulations and criteria for the new industries and construction projects. Honorable Speaker, before introducing the bill, I'd like to say a few words about our environment. We all know that the people and the environment in India have a very close relationship. We live in harmony with the nature, and the harmony gets disturbed if anything happens to the environment. Harmony between the humans and the nature is essential for maintaining the equilibrium in this world. So, for the sake of our environment, the Ministry of Environment has framed this bill. The Union Cabinet approved the EIA 2006 on the 18th of May with certain restrictions and prohibitions on new projects or activities and for the expansion and modernization of the existing projects. Because the Environment Impact Assessment introduced in 1986 contained various provisions on methodology and process. Further, the projects were classified in 2006 into two categories, Category A and B. Category A is not mandatory, whereas Category B is mandatory, where everyone should undergo screening. Projects such as mining, thermal power plants, and electroplating are mandated to get environmental clearance. In the year 2020, with the intention of replacing the existing Act of 1986 and 2006, the Ministry of Environment published a new draft. This draft has reduced the period of getting clearance from 30 days to 20 days. Small and medium cement plants can get environmental clearance. Moreover, they have to submit their annual reports, and the public may convey their opinion regarding the project at any time. Based on the above mentioned points, I'd like to introduce the amendment that is the Environment Protection Bill 2022. The main provisions of this bill are as follows. When any project gets sanctioned anywhere in our country, the livelihood of the people, natural resources, forest and wild animals will be thoroughly estimated and checked before sanctioning in order to avoid toxic waste in the form of air or solid, or the emission of carbon dioxide and other gases and cutting of trees, etc. The most important mandate is getting environmental clearance for B2 projects also.
Further, the period for submitting the public comments has been extended from 60 days to 90 days. The progress reports of each project must be submitted once in every 6 months. There is also a provision for hearing and accepting the common people's voices with regard to the upcoming project. Once in a year, a delegate from every project concerned should report to the ministry, and a member from the ministry will supervise the projects. Any project that violates these norms or regulations must pay the penalty which the Ministry of Environment will define. Mr. Speaker, Madam, I'm confident that this House honorable members, regardless of party or affiliation, will welcome the bill wholeheartedly, which will help to protect our nation's environmental condition. With these words, I now move the Environmental Protection Bill 2022 into consideration. Motion moved that the bill to protect the environment resources of India by making regulations and criteria for new industries and construction projects be taken into consideration. Honorable Opposition Leader, please. மதிப்பிற்குரிய அவைத்தலைவர் அவர்களே, ஆளும் கட்சி புதுப்பிக்க இருக்கும் சட்டத்தில் ஒரு தொழிற்சாலை அமைப்பதற்கே இத்துணை சட்டம் கொண்டு வந்தால் தொழிற்சாலை அமைக்கும் முறையே சிக்கலாகிவிடும். நம் நாட்டில் உள்ளவர்கள் இந்த சட்டத்தை ஏற்றுக்கொண்டாலும் வெளிநாடுகளில் இருந்து வந்தவர்கள் தொழிற்சாலை அமைக்க விரும்பினால் இந்த சட்டத்தை பார்த்து அந்த எண்ணத்தையே கைவிட்டு விடுவர். சுற்றுச்சூழலை காப்பது மிகவும் அவசியமான ஒன்றுதான். ஆனால் இந்த அரசு கவனத்தில் கொள்ள வேண்டியது நமது பொருளாதாரத்தை உயர்த்துவதும் மிகவும் முக்கியமான ஒன்று. தொழிற்சாலை அதிகரித்தால் தான் வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். வேலை வாய்ப்பு அதிகரித்தால் தான் நாட்டில் வறுமை குறையும். நாட்டில் வறுமை குறைந்தால் தான் பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொண்டு வர முடியும். பொருளாதாரத்தில் நம் நாடு உயர்ந்தால் தான் அனைத்து துறைகளிலும், மீண்டும் கூறுகிறேன், அனைத்து துறைகளிலும் முன்னேற்றத்தை கொண்டு வர இயலும். இந்த சட்டத்தை அமலுக்கு கொண்டு வருவதனால் நமது நாட்டின் தொழிற்சாலைகளின் நிலை, உருவாக்க நிலை என்ன என்ற கேள்விக்கு இந்த அரசு பதிலளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். Honorable Minister, please. Yes, ma'am. Respected ma'am, of course you're right. What do we do by making such stringent laws? We check the installation of the projects. This government focuses on a sustainable development policy. Thus, we have to improve our economy along with the balance of our environmental conditions. Recently, many cities in India, like New Delhi and Kolkata, have been in the top ranks of the World Pollution Index. We're facing a huge threat of environmental degradation. So, this government emphasizes upon the development policy by protecting the environment. This law will not restrict any industrial project that obeys the environmental protocol. Honorable Member Shri Mutaya, please. மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, நான் இங்கு சுற்றுச்சூழல் மசோதாவை வரவேற்று பேச விரும்புகிறேன். இரண்டாம் உலகப் போருக்கு பின்னர் மானுட சமூகம் பல்வேறு சுற்றுச்சூழல் சவால்களை எதிர்கொண்டு வருகிறது. இந்த சுற்றுச்சூழல் சவால்களை எதிர்கொள்ளும் வண்ணமாக அனைத்து சட்டங்களையும் இந்த மசோதா உள்ளடக்கியுள்ளது என்பதை தெரிவித்து, சுற்றுச்சூழல் சவால்களை எதிர்கொள்வதற்காக இது ஒரு மைல்கல் என்பதை குறிப்பிட்டு, இதை உருவாக்கிய நமது பிரதமர் அவர்களுக்கும் சுற்றுச்சூழல் அமைச்சர் அவர்களுக்கும் எனது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். Honorable Member Srimati Angeline, please. Honorable Minister of Environment, as you said, the EIA 2020 was enacted in order to expand, modernize and standardization of the projects without damaging our environment. But now, the recent cases have seriously damaged our environment, our forest land, our water area and ecosystem. The negative consequences we met are the Baghjan gas leak in Assam and the Visakhapatnam gas leak. All these incidents have seriously affected the livelihood of many people and many are still undertaking physical sufferings. So my question is, how will you compensate for these affected parties? Have you formed any committee to eradicate these situations? Honorable Minister, please. Yes, ma'am. It has already been announced by our beloved Prime Minister that if a residential area is affected, alternative arrangements will be made. And if the forest area is affected, afforestation will be carried out. And if the buildings are damaged, the cost will be estimated and reimbursed.
and compensation will be given for death. Thank you. I hope I have answered most of the points raised by the members in course of my speech. I once again thank you all for your support and seek your cooperation in implementing this measure. Now, I beg this House to move the bill. Motion moved. The question is that the bill to protect the environment resources of India by making regulations and criteria for new industries and construction projects be taken into consideration. Those who are in favor will say aye. Aye. Those who are against it will say no. No. I think ayes have it, ayes have it, ayes have it. The motion is now adopted. Now, the House is adjourned to meet again tomorrow at 11 a.m. சிறப்பு விருந்தினர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். சட்டசபையினுடைய மேனாள் செயலாளர் அவர்களையும், மேனாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களையும், முதல்வர் அவர்களையும், துணை முதல்வர் அவர்களையும், கல்லூரியினுடைய ஆட்சிக்குழு உறுப்பினர்களையும் மேடைக்கு நாம் அன்போடு அழைக்கின்றோம். மிகச் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி தந்த நம்முடைய பிள்ளைகளுக்கு முதல்ல பாராட்டுக்கள். நல்ல கைதட்டி. அதாவது ஒரு சிறு குறை கூட இல்லை. மிக அருமையாக அப்படி நாடாளுமன்றத்திலே இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வை நீங்கள் ஏற்படுத்தினீர்கள். அதுக்காக முதல்ல உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். எவ்வளவு திறமை உங்களுக்குள்ளே இருக்கிறது என்பதை இப்போது நாம் பார்த்தோம். சிறப்பு விருந்தினர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். அவங்க அவங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. மிக மிக சிறப்பான நிகழ்ச்சியை நடத்தி தந்த நம்முடைய பிள்ளைகளுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அதாவது சிறந்த வாய்ப்புகள் சவாலான நேரங்களில் நமக்கு கிடைக்கின்றன. அதுதான் முக்கியமான விஷயம். ஒரு 10 நாள்ல இவ்வளவு அருமையான நிகழ்ச்சியை நீங்கள் செய்து காட்டியது உங்களுடைய தனித்திறனுக்கு சான்றாக அமைந்தது. இப்ப முறைப்படி அவங்க கமெண்ட் சொல்லுவாங்க. ஏன்னா எத்தனையோ சபைகளை பார்த்தவர்கள், ஏறக்குறைய 39 வருஷம் சட்டசபையினுடைய பொறுப்பிலே இருந்திருக்கிறார்கள்னா சாதாரணமான விஷயம் இல்லை. மதிப்பிற்குரிய கலைஞர் அவர்கள், அதே போன்று மதிப்பிற்குரிய ஜெயலலிதா அவர்கள், எடப்பாடியார் அவர்கள், அது மாதிரி ஓபிஎஸ் வரிசையா சொன்னாங்க பாத்தீங்களா. 4-5 முதலமைச்சர்களை நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு எவ்வளவு பெரிய மனிதர் உங்க முன்னாடி வந்திருக்காங்கன்னு பாருங்க. அவங்க இன்னைக்கு உங்களுடைய நிகழ்ச்சியினுடைய கமெண்ட் சொல்ல போறாங்க. அதே மாதிரி மேடம் ரொம்ப அருமையாக பேசின அவங்க சொல்ல போறாங்க. இதெல்லாம் நம்மை திருத்திக் கொள்வதற்கான ஒரு பெரிய வாய்ப்பாக இந்த வாய்ப்பு அமைகிறது. இப்போது முதலாக நம்முடைய சட்டப்பேரவையினுடைய மேனாள் செயலாளர் மதிப்பிற்குரிய ஏஎம்பி ஜமாலுதீன் அவர்கள் தங்களுடைய கருத்தை இப்போது பதிவு செய்கிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலேயே நான் எதிர்பார்த்ததை விட 200% ஏதோ ஒரு கொஸ்டின் சொல்லுவாங்க, இவங்க ஏதோ பேசி முடிச்சிருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதாவது மிக சிறப்பாக பண்ணி, நான் இதற்காக புகழ்வதற்காக சொல்லவில்லை. உண்மையிலேயே இது பார்லிமெண்டரி பிராக்டிஸ் படிதான் நடத்திருக்கிறீர்கள்.
அதுவும் இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு சிறு காலத்திற்குள்ளால நீங்க ட்ரைனிங் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறது மிக சிறப்பான ஒரு விஷயம். அது ஒரு சில விஷயங்கள் அந்த ப்ரொசீஜரல் லேப்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லுவோம். அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து உங்கள்கிட்ட நான் இது வரைக்கும் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அதெல்லாம் வந்து என்னன்னா உங்களுக்கு நாங்கள் சட்டமன்றத்திலே இருக்கக்கூடியவங்களுக்கு நாங்கள் அந்த ப்ரொசீஜர் பட் த ஆஸ் எ ஹோல் நம்ம டோட்டலாக நீங்கள் வந்து பண்ணின அந்த proceedings, the proceedings of the house, I can say that it is the proceeding the house is superb. The thing is, நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன். பட் நீங்க வந்து எல்லா இதுவும் வந்து கொண்டு வந்தீங்க. பட் அப்கோர்ஸ் நான் அந்த அஜெண்டா நீங்க போட்ட அஜெண்டாவில் உள்ள விஷயங்கள் எல்லாம் the consideration of the bill, then again the obituary reference, the oath of taking affirmation and இதெல்லாம் நார்மலாக வந்து எல்லாமே எல்லாம் கரெக்டாகவே பண்ணியிருக்கிறீங்க. அதுவும் 3 லாங்குவேஜில் நீங்கள் பண்ணியிருக்கிறது வந்து really a great thing. I have to appreciate the professors and assistant professors and the persons who are training because they have departed a very good training. ஏன்னா இது ட்ரெயின் பண்ணி உங்களை கொண்டு வரதே ஒரு பெரிய ஒரு விஷயம். அதுவும் பர்டிகுலராக இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் சிரத்தை எடுத்திருக்கிறீர்கள். அந்த இடத்துல நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறேன். அஃப்கோர்ஸ் இந்த பில், இந்த ஓத்தர் அஃபர்மேஷன் இதெல்லாம் வரக்கூடிய சமயத்தில் அந்த நாங்கள்லாம் எங்களுடைய the procedure is that we will hand over the certificate to the secretary because the secretary they should know that you are Mr. X or Y. How can I know that? So இதெல்லாம் வந்து நாங்கள் ஒரு சிறிய இதெல்லாம் வந்து ஆர்டினரி இதுதான் உங்களுக்கு. அதே மாதிரி the consideration of the bill இதுலேயும் வந்து என்னன்னா this is consideration, the first reading, second reading, class by class considerations, then again passing up the bills. That is அவங்க மேடம் கூட சொல்லுவாங்க. there is the bill, ஒரு bill has been ஒரு bill introduce பண்ணக்கூடிய சமயத்தில் introduction of the bill, of course இது வந்து நீங்கள் upper houseல வந்து introduce ஆகி உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. so it is once ஒரு bill வந்து the bill வந்து 3 பார்ட். ஒன்று வந்து introduction of the bill, consideration of the bill, then passing up the bill. This is what we say that ஒரு பில்லுன்னு சொல்லியாச்சுன்னா 3 பார்ட் இருக்கும். பட் அஃப்கோர்ஸ் நீங்க இவ்வளவு செய்ததே பெரிய விஷயம். இருந்தாலும் நான் வந்து இந்த ப்ரொசீஜரை சொல்றேன் அவ்வளவுதான். பட் அஃப்கோர்ஸ் ஒரு பில்லுன்னு கொண்டு வந்தாச்சுன்னா ஃபர்ஸ்ட் திஸ் இஸ் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் த பில் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன்ஸ். அந்த பில் இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே the copy of the bill will be supplied to all the members of the legislative assembly or to the parliament. அதன் பிறகு the bill will be taken up for consideration. Consideration டைம்ல தான் இப்போ நீங்க மினிஸ்டர் சொன்னது, இவங்க கேட்ட இது or moving of any amendments எல்லாமே அதில் தான் வரும். அதுதான் நாங்கள் என்ன சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ரீடிங், செகண்ட் ரீடிங் அண்ட் தேர்ட் ரீடிங். தேர்ட் ரீடிங்னு சொல்லக்கூடியது வந்து கிளாஸ் பை கிளாஸ் கன்சிடரேஷன். அதில் நிறைய கிளாஸஸ் இருக்கும், அதில் ஒரு கிளாஸ் கூட இருக்கும். இந்த கிளாஸ் பை கிளாஸ் கன்சிடரேஷன், கிளாஸ்ன்னு சொன்னால் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது அந்த பில்லுடைய ஒவ்வொரு பார்ட்டையும் கன்சிடர் பண்ணுவோம். that is called the second reading of the bill. அந்த பில் வந்து கன்சிடரேஷன்ல வந்து டிஸ்கஷன் இருக்கும், அதையும் பாசிங் இருக்கும். கடைசியில வந்து bill as a whole will be passed as an act. அதுதான் அந்த மாதிரி. அஃப்கோர்ஸ் நீங்க பண்ண இந்த லெவலுக்கு இவ்வளவு தூரம் நீங்க பண்ணதே பெரிய ஒரு விஷயம். நான் ஐ ஹவ் டு அப்ரிஷியேட் ஆன் தட். திஸ் இஸ் அஃப்கோர்ஸ் நாங்கெல்லாம் இந்த அதிலே இருந்து மூழ்கின ஆளானா நாங்க இந்த தப்பெல்லாம் எங்களுக்கு அது ஒரு பெரிய இதா தெரியலாம். பட் அஃப்கோர்ஸ் உங்களை எல்லாம் பொறுத்தளவுக்கு ஒரு பெரிய காரியம் நீங்க செய்து. அதே மாதிரியா வந்து என்னன்னா நீங்க the privilege that somebody has issued, the privilege issue on the house, that privilege issue of the house they can very well issue, but அவங்க சொன்னாங்க you have to produce the thing. of course அதுவும் ஒன்றும் privilege issue can be issued. அதோட முக்கியமான ஒரு விஷயங்களை நீங்க கொண்டுட்டு வரணும். அப்படின்னா என்னன்னா any call attention motion or adjournment motion, that is a very very important. of course நான் அதுக்கு முன்னால நான் ஒன்று சொல்லுவேன், the question hour வந்து நீங்க எடுத்த question hourல இவ்வளவு டைம் எடுத்திருக்கிறது வந்து I have to appreciate the thing, because you must know that as a parliament or even legislature, the question hour is the most important. யூசுவலா நான் எந்த டிஸ்கஷனுக்கோ எந்த லெக்சருக்கு போயிருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இம்பார்ட்டன்ட் திங் இஸ் question hour is the most important subjects matter in a
legislative proceedings. காரணம் என்னன்னா இந்த கொஸ்டின் அவர்ல தான் யூ கேன் ரேப் அப் திஸ் பீப்புள் த ஹவுஸ்லுடைய மினிஸ்டருடைய பர்டிகுலர்ஸ் வாங்க முடியும். வேற எங்கேயுமே உங்களுக்கு வாங்க முடியாது. ஸோ இந்த இதுல நீங்க வந்து அந்த கொஸ்டின் அவர்ல அந்த ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்த அந்த கொஸ்டின் அவர்ல நீங்க கொடுக்குறீங்க. பட் அந்த ஸ்பீக்கர் வந்து இஸ் கிவன் சப்ளிமெண்டரிஸ் டு தி கொடுக்கறதுல த ஃபர்ஸ்ட் சப்ளிமெண்டரி ஷுட் பி கிவன் டு த பர்சன் ஹூ ரைஸ் த கொஸ்டின். அவங்களுக்கு தான் கொடுக்கணும். அது ஆஃப்கோர்ஸ் அது உங்களுக்கு அது ஒரு சிறிய ஒரு ஸ்லிப்பு இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். செகண்ட் சப்ளிமெண்டரி தான் அதற்கு. பிகாஸ் ஏன்னா த பர்சன் வாஸ் மூவ் த கொஸ்டின், யார் கொஸ்டின் கேட்டானோ அந்த கேட்டாங்களோ அவங்களுக்கு தான் அந்த சப்ளிமெண்ட், அவங்க தானே பிரச்சனையை கொண்டுட்டு வராங்க. அதனால அந்த அவங்க ஒரு கொஸ்டினை கேட்கறாங்க, the minister is giving an answer. அந்த ஆன்சர்ல நான் ஒன்னு பார்த்தேன், ஒரு ஆளு கொஸ்டின் அவர் கொடுத்து கேட்டாரு. பட் ரெண்டாவது இன்னொரு ஆள் கொஸ்டின் கொடுத்தாங்க ஸ்பீக்கர். அதுக்கு பிறகு அந்த தேர்ட் அந்த யார் கொஸ்டின் முதல்ல கொண்டு வந்தாங்க அது இல்லை. கொஸ்டின் அவர் வந்து கொஸ்டின் ஒரு ஆள் யாரு முதல்ல கொஸ்டின் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அந்த மினிஸ்டர் ஆன்சர் பண்ணுவாரு. ஆன்சர் பண்ண பிறகு ரெண்டாவது சப்ளிமெண்டரி கேட்கறது அந்த அவர் சொன்ன ஆன்சர்ல இருந்து தான் அந்த கொஸ்டின். திஸ் இஸ் வாட் த மேஜர் ரூல்ல என்ன சொல்றோம்னு சொல்லியாச்சுன்னா, கொஸ்டின் வந்து டீவியேட் ஆகக்கூடாது. கொஸ்டின்ஸ் வந்து என்ன கொஸ்டின் கொடுத்துருமோ அந்த கொஸ்டின்ல தான் அவர் அதுல என்ன ஆன்சர் சொல்றாரு அந்த ஆன்சர்ல இருந்து அடுத்த சப்ளிமெண்டரி வரணும். அந்த சப்ளிமெண்டரி யாருக்கு ப்ரிஃபரன்ஸ்னா அந்த கொஸ்டின் முதல்ல சொன்னவருக்கு ப்ரிஃபரன்ஸ் ஒன்னு. செகண்ட் திங் வந்து நீங்க அதுக்கு பிறகு வந்து வேரியஸ் சப்ளிமெண்டரிஸ் கொடுக்கலாம். எத்தனை பேருக்கு வேணாலும் சப்ளிமெண்டரிஸ் கொடுக்கலாம். அஃப்கோர்ஸ் கொஸ்டின் அவர் ரொம்ப சூப்பரா நடத்துனீங்க. அது 1 hour கொஸ்டின் அவர்ன்றது வந்து எங்களை எல்லாம் பொறுத்தளவு இவ்வளவு தூரத்துக்கு கொஸ்டின் அவர்ல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த கொஸ்டினை வந்து அது ஒரு. பட் இனி ஒரு இது எனக்கு ஒரு சிறிய ஒரு இது என்னன்னு சொல்லியாச்சுன்னா, ஒரு கொஸ்டின் கேட்ட உடனே அது எப்படி நீங்க உடனே கை தட்ட வேண்டிய அவசியம் உண்டுமா அப்படின்றது. என்னன்னா கொஸ்டின்றது வந்து அது அஃப்கோர்ஸ் நீங்க வந்து அந்த சிச்சுவேஷனுக்காக வேண்டி பண்றீங்க, அது ஒத்துக்கிறேன். ஏன்னா பிகாஸ் இட் இஸ் a cordial relation, it is a discussion, it is not a fighting between opposition and ruling party. Because the ruling, நீங்க ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சிருக்கணும், the opposition parties they have to get the maximum information from the ruling party. The minister's consent என்ன உங்களால வாங்க முடியுமோ அதை வாங்கணும். So you have to corner the minister. என்ன நீங்க சொல்லுங்க, பிகாஸ் நீங்க சொல்லிட்டீங்கன்றது கை தட்டுறது இல்லை. நீங்க பேசக்கூடிய சமயத்தில் அவர் என்ன ஆன்சர் கொடுக்கிறாரு அந்த ஆன்சர் அவர்கிட்ட எவ்வளவு கூடுதல் ஆன்சர் வாங்க முடியும். பிகாஸ் இட் இஸ் ஃபார் த சேக் ஆஃப் பீப்புள். It is for the sake of people. Because இந்த people சொல்ல முடியாத விஷயத்தை நீங்க சொல்றீங்க. அதனால ஒரு மினிஸ்டர் வந்து அவரை தான் ப்ரொடெக்ட் பண்ணிக்குவாரு, அவர் கவர்மெண்ட்டை தான் எப்பவுமே ப்ரொடெக்ட் பண்ணி பேசிட்டு இருப்பாரு. அவர்கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வாங்கக்கூடிய சமயத்தில் மேக்சிமம் உங்களால் எவ்வளவு அவங்ககிட்ட இருந்து வாங்கணுமோ அது வாங்கணும். வாங்கிக்கிட்டு அதுக்கு பிறகு கொஸ்டின் கேட்கலாம். உங்களுக்கு வந்து அந்த ஒரு அது மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். அஃப்கோர்ஸ் அது ஒரு நான் வந்து பார்த்த அந்த கொஸ்டின்ஸ்ல உள்ள இது. பட் அதே மாதிரி அவங்க அஃப்கோர்ஸ் இந்த கொஸ்டின் ஆன்சர் சொன்ன உடனே கை தட்டுறது கை இந்த ஐ மீன் உங்களுக்கு இதெல்லாம் வந்து நார்மல். இங்க நாங்க சும்மா பேசினாலே நார்மல் கை தட்டுவாங்க. இதுல வேற நீங்க இந்த மாதிரி கொஸ்டின் அவர் பேசுற டைம்ல இதெல்லாம் கொண்டு வர இதெல்லாம் ஐ அப்ரிஷியேட் தட் திங். அதே மாதிரி நீங்க வந்து கொஸ்டின் அவர்ல கூடுதல் டைம் எடுத்துக்கிட்டீங்க. அஃப்கோர்ஸ் அது கரெக்ட். நெக்ஸ்ட் திங் வந்து நீங்க வந்து ஒரு ப்ரிவிலேஜ் இஷ்யூ கொண்டு வந்தீங்க. ஒரே ஒரு கால் அட்டென்ஷன் மோஷனோ அல்லது ஒரு அட்ஜாயின்மெண்ட் மோஷன். பிகாஸ் அது என்னத்துக்குன்றத சொல்லியிருக்கேன். கொஸ்டின்ஸ்ன்றது வந்து நீங்க ஏற்கனவே அந்த கொஸ்டின் எழுதிட்டீங்க, அவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டாரு. பட் நீங்க அசம்பிளி உங்க பாராளுமன்றம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்தில் ஒரு அர்ஜென்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் ஹேப்பன். இதெல்லாம் ஒரு 100 வீடு தீப்பிடிச்சு எரிஞ்சிடுச்சு அல்லது இவ்வளவு ஒரு பெரிய ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. என்ன நடந்தது? இது வந்து நாட்டையே ஒழுக்கக்கூடிய ஒரு சம்பவம். இந்த ஒரு எதிர்க்க ஒரு அங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டில இருந்து அவன் வந்து இங்க இன்வேஷன் இருக்குது. இதை என்ன பண்ணுவீங்க? அதை எப்படி கொண்டு வர? நோட்டீஸ் கொடுத்து கொண்டு வர முடியுமா? பிகாஸ் இட் இஸ் அ பர்னிங் ப்ராப்ளம். யூ ஆர் தேர். நான் வந்து சஃபர் ஆறேன். நான் வந்து ஒரு லேண்ட்ஸ்லைட் நடக்குது, 500 பேர் சாவறாங்க. வாட் ஆக்ஷன் யூ ஹவ் டேக்கன்? நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க சோ இந்த கவர்மெண்ட்டை வந்து நீங்க கொண்டு வரக்கூடிய இந்த விஷயத்துல வந்து
நீங்க வந்து கூடுதலான ஒரு ஒரே ஒரு இன்சிடென்ட் மட்டும் நீங்க வந்து ஒரு கால் அட்டென்ஷன் மோஷனும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு நோட்டீஸ் கூட நீங்க வந்து இப்ப எங்களை அசம்பிளி எல்லாம் பொறுத்த அளவுக்கு நேரே கேட்டுருவாங்க. அது ஒரு நோட்டீஸ் கூட கொடுக்கலாம். நீங்க ஒரு ப்ரீவியஸ் நோட்டீஸ் கொடுத்து urgent public importance. This is what we call it as urgent public importance. So you adjourn the house to discuss the matter. இதான் நீங்க சொல்றீங்க. This is what is called adjournment motion. நீங்க அந்த ரூல்ஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். Adjourn the house and discuss the matter. You call the attention of the minister. ஏன்னா கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து எத்தனையோ 3 மாசத்துக்கு முன்னால உள்ளது. உங்களுக்கு 20 நாள் டைம் கொடுப்பாங்க. அவங்க வந்து பர்டிகுலர்ஸ் வாங்கி எல்லாம் கொடுப்பாங்க. இது அப்படி இல்லை. ஸோ அலர்ட்டா இருக்கிறீங்கன்றது தெரிகிறது. த கவர்மெண்ட் should be alert. வாட் ஆக்ஷன் யூ ஹவ் டேக்கன். இல்லை சார் நாங்கெல்லாம் பண்ணியிருக்கோம், இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு டெத் நடந்திருக்கு, அந்த டெத்துக்குள்ள இது. ஸோ மினிஸ்டருடைய வாயினால கவர்மெண்ட்ல வாயினால நீங்க என்ன நடக்கிறதுன்னு தெரிஞ்சிருக்கிறதுக்கு ஒரு சிறிய ஒரு சான்ஸ் மட்டும். அது இது என்னுடைய சஜஷன். பட் அஃப்கோர்ஸ் நீங்க அதை பண்ணிக்கலாம். அது மற்றபடி ஐ திங்க் தட் மோஸ்ட் ஆஃப் தி அதர் திங்ஸ் தட் பாசிங் அப் த பில் பிறகு டிஸ்கஷன் அதுல என்ன இதுன்னு சொல்லியாச்சுன்னா அதான் நான் சொன்ன அந்த மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் ரீடிங், செகண்ட் ரீடிங், தேர்ட் ரீடிங்ன்ற மாதிரி அந்த கிளாஸ் பை கிளாஸ் கன்சிடரேஷன் அதுக்கு ஒரு இது கொடுவாங்க ஒவ்வொரு கிளாஸ்லையும். ஏன் அது மாதிரி ஒரு கிளாஸ் கொடுக்குறாங்க? ஏன் அந்த மாதிரி ஒரு பில்லை எடுத்துக்கிட்டாச்சுன்னா நிறைய கிளாஸஸ்னா தெரியுமில்ல, பிரிவுகள் இருக்கும். இந்த பிரிவுகள்லாம் ஏன் கொடுக்குறாங்கன்னா ஒவ்வொரு பிரிவுலையுமே உங்களுக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் இருக்கலாம். அதுல வந்து அமெண்ட்மெண்ட் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். அதுக்காக வேண்டியது அந்த கிளாஸ் பை கிளாஸ் கன்சிடரேஷன் கொடுக்குறாங்க. அதன் பிறகு பில் as a டோட்டலா இந்த பில் மே பி பாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்கோர்ஸ் இந்த ரெண்டையும் தவிர எனக்கு உங்க மேட்டர் வந்து சூப்பர் திங் தட் வாட் யூ ஹேப்பன் தட் டெஃபினெட்லி உங்க இந்த யூத் பார்லிமெண்ட் ப்ரோக்ராம் வில் பி டெஃபினட்டா சக்சஸ் ஆகும். ஏன்னா என்னை பொறுத்த அளவுக்கும் இந்த அளவுக்கு மற்ற இடங்கள்ல பண்ணுவாங்களான்றது வந்து ஒரு இது இந்த பெட்டர் ட்ரைனிங், இந்த அமௌண்ட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் இட்ஸ் இன்வால்வ்ட் ஹியர். அதே மாதிரி நீங்க அதுல the interest shown on the subjects அதுலேயும் வந்து இது வேரியஸ் மல்டி லிங்குவல் இதில் நிறைய பேசினது. ஏன்னா அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் அந்த ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ் இதில் எல்லாத்துலேயுமே பேசின இது எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்து. பட் இதான் அந்த மற்றபடி ஆஸ் எ ஹோல் நான் வந்து இதில் வந்து எனக்கு 100% ஐ ஆம் சாட்டிஸ்ஃபைடு வித் தி பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த யூத் பீப்புள். இது இப்ப நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் சும்மா ஒரு ஜஸ்ட் உங்களுக்கு ஃபியூச்சர்ல இது மாதிரி செய்யணும் அப்படின்றதுக்காக சொன்னேன் தவிர நீங்க இப்போ பண்ணதே இட் இஸ் டூ மச். பட் இட் இஸ் ஒரு பெரிய ஒரு இது. நிச்சயமாக நீங்க இந்த யூத் பார்லிமெண்ட் ப்ரோக்ராம் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான ப்ரோக்ராமா இருக்கும். நீங்க வந்து நேஷனல் லெவல்ல நிச்சயமா நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. நேஷனல் லெவல்ல பார்ட்டிசிபேட் பண்ணி அதுலயும் நீங்க அந்த பேசக்கூடியவங்க நீங்க இப்ப நேஷனல் லெவல்ல காம்படிஷன்ஸ் ஒன்று நடக்கும். அந்த காம்படிஷன்லயும் வந்து நீங்க பேச வேண்டியது வரும். அப்போ பேசக்கூடிய சமயத்திலையும் கொஞ்சம் கூடுதலான இன்ஃபர்மேஷனோட இனியும் கொஞ்சம், ஏன்னா இப்ப நம்ம பண்ணிட்டோன்றதை வந்து நிறுத்திடாம இனியும் கூடுதல் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண முடியுமான்றதை கொஞ்சம் பாருங்க. பார்த்து அவங்க வந்து அந்த இஷ்யூஸை வந்து கொண்டுட்டு வரணும். ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் எஃபர்ட்ஸ் அண்ட் உண்மையிலே ஐ விஷ் யூ ஆல் ஃபார் த பெஸ்ட் திங். அண்ட் டெஃபினட்டா நீங்க வந்து ஷீல்டோட தான் வருவீங்கன்றது இந்த வாழ்த்துக்களையும் தெரிவிச்சதோட முடிச்சுக்கிறேன். நன்றி. அது ஒரு நுணுக்கமான ஒரு பார்வையை ஐயா அவர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள். எங்கெங்கெல்லாம் நம்ம சறுக்கணும் ரொம்ப கவனமாக. ஏன்னா அவங்க ப்ரொசீஜர்ஸ் எத்தனையோ ஆண்டுகளாக 39 வருஷம்னு சொன்னாங்க. இந்த 39 ஆண்டுகளாக பார்த்த சட்டப்பேரவையினுடைய நிகழ்வுகளை மனதிலே வைத்துக் கொண்டு நீங்க எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அது வந்து நம்மை வளர்த்து கொள்வதற்கான ஒரு விஷயமாக நம்ம எடுத்துக்கணும். எப்பவுமே அந்த கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது பாசிட்டிவான விஷயமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஐயா அவர்கள் நேற்றைக்கு சென்னையில் இருந்தாங்க. மிக முக்கியமான ஒரு டிஸ்கஷன் இன்னொரு மனிதரோடு பேசிக் கொண்டிருந்தார்கள். நம்ம பேசணுங்கிறதுக்காக கண்டிப்பாக நான் சதகத்துல்லா கல்லூரி நிகழ்ச்சிக்கு வருகிறேன் என்று ஒத்துக்கொண்டு உடனே சென்னையில இருந்து நாகர்கோயில் வந்து நாகர்கோயிலிருந்து இன்னைக்கு பேராசிரியர் தமிழ்துறையினுடைய பேராசிரியர் பார்த்திபன் அவர்கள் அவரை அழைத்து வந்திருக்கிறார்கள். அதற்காக உண்மையிலேயே கல்லூரியின் சார்பில் நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம் ஐயா.
அடுத்து ஒரு வெற்றி பெறக்கூடிய நிகழ்விலும் நீங்கள் பங்கேற்று எங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் பாராட்ட வேண்டும் என்று இப்போதே சொல்லி வைக்கிறோம். அடுத்ததாக நம்முடைய எம்பி மேடம் வந்து டெல்லியில பேசியிருப்பாங்க. இப்போ இங்க உங்கள்கிட்ட பேச போறாங்க. மீண்டும் சிங்கத்தினுடைய கர்ஜனை இதோ. Actually, we were all spellbound. We didn't have such an experience. நாலாம் பார்லிமெண்ட்டுக்குள்ள போகும்போது இப்படி ஒரு அனுபவத்தோட நான் போயிருந்தா இன்னும் கூட கொஞ்சம் I might have known many things before going to the parliament. So இது ஒரு நல்ல wonderful opportunity laid down to you. The college has provided you a wonderful platform to know what are the functions and the parliament, how the working of the parliament. So இந்த நாங்க உண்மையிலே ஜமலந்தின் சார் சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க பார்த்துட்டு இருக்கும்போது. he knows how the functioning of the legislatures. So நாங்க வந்து we were really awesome and many of you have excelled, and I was inspired by the environment minister. So not that I should not say everyone, but I know when she was replying, I was really visualizing one of a minister. Maybe I can say her name, Honorable Smriti Irani. She is really verbally fully strong, and I have found one such among you. And very, very few observations. Mostly I'm very happy and thoroughly enjoyed the whole way of the procedures and the speaker, how the speaker enacted and how she really took over everything. A few observations. Actually, the ministers, it's a collective responsibility, okay? Because most of the papers laying will be for the sake of environment minister, the finance minister can lay, or for the parliamentary ministers can lay. It's a collective responsibility, right? So the parliament is the temple of democracy. That you know, parliament is the temple of democracy, and we have the system as a bicameral system, like two houses. It is, one house is the upper house, which is according to the House of Lords, which is, we follow the British system. And one house is the Lok Sabha, which is directly elected from the people. So we people elect our own MPs, and that is the Lok Sabha. And which is the House of Commons, which is the lower house. And actually the lower house has got more powers. Of course, Rajya Sabha is also the House of Elders, but actually the house which has more authority, like the house which gives more productivity is the Lok Sabha, right? Because you are directly elected by the people. And when I saw the carpets in front of me, it is the Lok Sabha, green, everything green, okay? And the Rajya Sabha is everything red. So whatever, whenever we go in the lobby, our sitting area, our rooms, and everything will be in red, the chambers. And in the Rajya Sabha, the head of the Rajya Sabha is the Vice President of India. So and in the question hour, only the Vice President can administer the question hour. And in the Lok Sabha, the Speaker, and we have the we have a Deputy Speaker and also panel speakers. And in the Rajya Sabha, we have the Vice President and Vice Chairman. So Vice Chairman is elected among us. Normally, there is a conviction that the Speaker is actually in the Lok Sabha, the Speaker is elected by the treasury benches. That is, from the government actually nominates the Speaker. And the Vice President is
actually elected by the MPs, members of parliament. And President of India, as you know, President is elected by all the members of parliament and the members of the legislative assembly. Okay, this is generally. And we have some vice chairman panel, like some MPs will be 7 years MPs, they'll have consecutive 7 terms, and there may be more than 3 terms they'll be serving as MPs. They will be in the panel of vice chairmen. So anybody can adorn the chair during the other sessions, but during the question hour, it is only the chair, that is the Madam Speaker in the Lok Sabha and the Vice President in the Rajya Sabha. Okay, if the very first hour, it starts with the 0 hour. Already Jamaluddin sir said, it is the very important hour. Normally in the Rajya Sabha, the first hour, because we are the elders, normally Rajya Sabha has more than 70 years old, many people, that is largely, it is the House of Elders. So, the first hour, everyone will be present in the house. All of them will be present, and we can bring an immediate attention to the government. We can bring some important, that is of national importance, like what the Delhi Nirbhaya case. On the next day morning, the house was uproar. Everyone, we were on the toes. So, like what happened during the Chennai floods, demonetization, everyone were shouting. So these are the important factors which affect the whole country. So at that time, we give priority, and the first hour goes to the 0 hour. That is, as sir mentioned, it is the important, urgent public importance. Okay, so we will get 3 minutes, and we cannot go straight away, raise our hands and ask for our time. That is our time to represent us. But we should give 1 day before. The previous day, before 5 o'clock, I have to submit. I have to give a notice in the notice office that I have to mention a 0 hour tomorrow morning. And then only I will be permitted by the chairman. Chairman has got the full authority to permit any member speaking in the 0 hour. And then comes the question hour. Question hour, as I know, all of you did the same thing. And especially sir pointed out that question has to be given in advance. Question, when a house gets has announced the session, actually our president will call for the session and the speaker will convene the sessions, and it will be given to us, and before the announcement of the session we will get the questions ready. So we have to give in advance the question so that the ministers will lay the answers to the question. So the laying of answer, actually the preliminary, the primary question, it will be laid, it will be given in a it will printed written answer. Written answer will be given, and there will be start question and unstart question. Start questions, so we can give both start question, which will be in pink. That notice we can give in pink color, and unstart question will be in yellow color. So start question we can directly ask in the house. House is the place where we are, Rajya Sabha and Lok Sabha. So we can ask directly to the ministers directly. Unstart questions, they will give it in the printed. They'll give the answer. The government answer, we will get it in the written answer. And the start question, the first primary question will be given in the written way, and the supplementary question, the primary question, who has been given awarded, that person has got the right to ask 2 supplementary questions. So I was the primary question layer. So a question who is going to, who has already given the question and seeking the question. So that person has got 2 questions, supplementary question. And after that, you can cross
questioning. You can, two members can, from it will be from the opposition. From the opposition, you can cross question the minister directly, but all through the madam, the chair. You have to address to the chair. Through that alone, there was a small. You cannot directly ask the minister. You have to ask the speaker. Through Madam Speaker, I would like to know from the Minister for Environment and Forest, these are the things. So, through you have to, and always don't say, I beg to lay. Kindly, we have that formation that has been now slowly we have taken out. Now, always we have self-respect. No, we come from a state which has given self-respect as its priority. So we used to say, I raise to lay this paper on the table. So this paper will be laid means I raise to say. Not, I never say, I beg to raise. Kindly, you stop it. Okay, yours faithfully has been, now, no, yours faithfully. But not in the school and colleges. But it is in our customary practice, we have brought it to yours sincerely. And likewise, no, I beg to lay. Nobody cannot beg to, it is stating, or I rise to state, okay? And the rest of the things, calling attention, weekly, one day we can have a calling attention, that is on Tuesday or Thursday, and one short duration discussion. That is, we have a time, we can give it to notice. 10 MPs have to sign and give a notice. I think it will be called for a calling attention on one day and short duration discussion on one day. That is also like price hike. Price hike we can bring it, and drought situation, and then famine, and also the flood situation. These are all the short duration discussions. And others papers to be laid, and already Friday's private members bill. So whatever the government bills has said, bill has to be, it has to be on the three parts. First it will be introduced. Actually, first we have to introduce the bill. The minister will introduce the bill. That's the government bill. So he will introduce the bill, and then it will be circulated. The bill will be circulated to all of us at homes. So in our home we will get the bills. So we will study the bills. Actually, sir said, நிறைய பேருக்கு ஒண்ணுமே தெரியாது. நிறைய பேர் பில்ல வாசிக்கவே மாட்டாங்க. Actually, frankly, இதெல்லாம் ஓப்பனா சொல்லக்கூடாது. பாதி பேருக்கு பில்லுனா என்னன்னு கூட தெரியாது. So what is actually now these opportunities are really great, because பாதி பேர் நான் எனக்கு தெரியும் அங்க என்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க, இவங்க என்னமோ பண்ணிட்டு இருப்பாங்க. So mostly நமக்கு அந்த ஒரு ஆர்வம் இருக்கணும், ஒரு படிச்சுக்கணும்னு இருக்கணும். நைட்டு உட்கார்ந்து பில்ல தரவா படிச்சுட்டோம்னா காலையில நம்ம வகுந்து எடுத்துடலாம், நம்மளே கொஸ்டின் கேட்டுடலாம், நம்மளே டிபேட்ல பார்ட்டிசிபேட் பண்ணிடலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் they don't, அதாவது they should have some interest, அதாவது இன்ட்ரெஸ்ட் படிக்கணும். So likewise நீங்க பில்ல எடுத்து படிக்கணும். சார் சொன்னாங்க பில்ல எடுத்து படிங்க. So அதே நிறைய பேருக்கு தெரியாது, ஓஹோ இது பில்லு, இதை எடுத்து படிக்கணும் அப்படின்னு. So அந்த பில்ஸ் வந்து should be lay பண்ணிடுவாங்க, and then it will come to us circulated, and then we can present it in the on the அன்னைக்கு வந்த அன்னைக்கு, then he will give a short summary, synopsis of the bill, and then it will be left out to the members to debate, and then we will debate, discuss, deliberate, and then it will be decided on voting pattern, which also sir has given in elaborate. So because we have to class by class, financial inclusion where இருக்கும், and everything it has to be, எந்த பில்லுனாலும் அதுல ஒரு financial part இருக்கும். So there are different types of contents that will also be given for voting. ஒவ்வொரு content, for class by class it has to be yes, those who say eyes and nose. So these are all the parliamentary practices which you already know. And what is the private members bill? So private member bills
I have a right to bring a private member's bill. That is a bill which is already, you know, a member from our DMK, Tiruchi Shiva, he brought a bill for the transgenders. You know that bill? Transgenders. But transgenderக்கு அவங்களுக்குன்னு ஒரு ஆக்சுவலி ஒரு டாய்லெட் தனியா கிடையாது, அவங்களுக்கு ஒரு காமன் பிளேஸ்ல அவங்கள ரெகக்னிஷன் கிடையாது, சோஷியல் எக்ஸ்க்ளூஷன் இருக்கு, அண்ட் தே ஹேவ் a lot of socially they are treated as beggars. அவங்க எல்லாமே ரொம்ப அவங்கள நம்ம அதாவது டோட்டல் ரிஜெக்ஷன் இன் த சொசைட்டி. ஸோ இது எல்லாத்தையும் they are also citizen of India, and they also have the rights of what and all the rights we have. They are also having the rights. So இது எல்லாத்தையும் கொண்டு வரதுக்கு ஒரு private members bill he brought. Likewise, I also brought a private members bill for the visually impaired children. So இது மாதிரி private members bill government வந்து approve பண்ணனும் இல்ல, but what the private members bill டிபேட்டுக்கு விட்டு அந்த டிபேட் முடிஞ்ச உடனே that private members bill normally it will be defeated, but that private members bill unanimously in Rajya Sabha it was accepted. The only bill which was accepted, the private members bill, was the transgenders bill. So idu moolama the government was responsible, and it brought the new persons for the bill for transgenders, for the protection and rights of transgenders. So adhe pola we brought another bill for the protection of the people, those who are affected by the physically challenged people. So PWD bill was again, it was amended. So most of the bills will be amended, some bills will be repealed, some bills will be amended, and so these are all the functionings of the parliament. So most of you, I think you know what is really the parliament, working of the parliament. So kindly you keep on upgrading, you knowing and more knowledgeable over this, and definitely I am saying 100% some of you will be future legislators, and some of you will be future parliamentarians, and I wish you, all of you, a great success. And really, people don't say that politics is always avoiding politics. No, come, join us, join the forefront, be in accordance with our law. We are the people to make laws, and the executives will be the people, those who implement the laws. So we have to be the people, those who make laws. So march forward, and we will be one day there proclaiming our goals, and also to build this nation, build this vibrant India, build a new India. New young blood will be poured into this administration. I think it will become a more vibrant India, and also corrupt-free India. And the day will come when our former president, Dr. APJ Abdul Kalam's dream over the new and young India will definitely prosper by all your young minds. Thank you so much. நீங்கள் உண்மையிலேயே பேறு பெற்றிருக்கிறீர்கள் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். நல்ல மனிதர்கள், உயர்ந்த லட்சியம் உள்ள மனிதர்கள் இன்றைக்கு இங்கே வந்து உங்களை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சொன்னபடியாக அரசியல் என்பது விலக்கப்படக்கூடியது அன்று என்கிற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். நீங்களும் மிகச்சிறந்த ஒரு நாடாளுமன்றவாதியாக, சட்டமன்றவாதியாக வருவதற்கு சதகத்துல்லா அப்பா கல்லூரி உங்களை வாழ்த்துகிறது, பாராட்டுகிறது. நம்முடைய முன்னாள் மாணவர்கள் எல்லோருமே இன்றைக்கு அந்த மாதிரியான விஷயங்களிலே அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு மில்லத் இஸ்மாயில் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை அன்போடு நாம் வரவேற்கின்றோம். அதே போல இன்றைக்கு ஊடகத்துறையிலே மிகச்சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முன்னாள் மாணவர்
முத்தமிழ் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். அவர்களுக்கு நம்முடைய வாவு வஜீகா கல்லூரியினுடைய துணை செயலாளர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி அவர்களை கௌரவிக்கிறார்கள். இன்றைக்கு பல அமைப்புகள் மூலமாக இன்றைக்கு நம்முடைய கல்லூரியினுடைய புகழை பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முன்னாள் மாணவர் முத்தமிழ் அவர்கள் இந்த நிகழ்ச்சி இப்போது உலகம் முழுக்க ஒளிபரப்பாகி கொண்டிருக்க லைவா போயிட்டு இருக்குது. 3 கேமரா போட்டு அருமையாக ஒளிப்பதிவு செய்திருக்கக்கூடிய முத்தமிழ் அவர்களுக்கு நாம் நன்றி தெரிவித்து முறையாக நன்றி சொல்வதற்காக நம்முடைய துணை முதல்வர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இதுல ஒரு சில பேர் 2 பேர் 3 பேர் உழைக்கல, கல்லூரியே உழைத்திருக்கிறது இந்த நிகழ்ச்சிக்காக. டீன்ஸ் அதே மாதிரியாக ரியாஸ் சார் ரொம்ப அமைதியா உட்கார்ந்திருக்காரு. அவர் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். பெனாசிர் நுஸ்ரத், அனுஷா மேடம், பொன் சக்தி கலா, அப்சல், அப்புறம் ஷாவுல் சார், அதுக்கப்புறம் முகமது யூனுஸ் இந்த ஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் எழுதி கொடுத்தது அவர் தான். தமிழ்ல சாதிக் சார், அப்புறம் அயூப் கான் சார், அக்பர், எல்லாத்தையும் விட ஆபீஸ் அக்பர், இவ்வளவு பேரும் உழைச்சிருக்காங்க. இவங்களெல்லாம் தாண்டி இன்னும் நிறைய பேர் உழைத்திருக்கிறார்கள். எல்லோரையும் நன்றி பாராட்டும் பொருட்டு கடைசியா பேசினாலும் உற்சாகமாக பேசுவதற்கு நம்முடைய கல்லூரியினுடைய துணை முதல்வர் முனைவர் SMA சையது முகமது காஜா. அஸ்ஸலாமு அலைக்கும். நன்றி சொல்வதற்கு முன் எனது சில அப்சர்வேஷன் இந்த பார்லிமெண்ட் பற்றி. இது மாதிரி பார்லிமெண்ட் சொன்னாங்க, இல்லவே இல்லை, இது முன்மாதிரி பார்லிமெண்ட். நம்ம விஜிலா மேடம் பேசும்போது சிங்கம் கர்ச்சித்தது என்று சொன்னார்கள். எங்கள் மாணவர்கள் சிங்க குட்டிகளாக கர்ச்சித்தார்கள் என்பது. நம்ம எம்எல்ஏ பேசும்போது சிங்க பத்தி சொன்னார். சிங் இன்னைக்கு கிங்கா உட்கார்ந்துருக்காரு பாருங்க. அது மாதிரி நம்முடைய அப்சல் அண்ட் டீம் மெம்பர்ஸுக்கு கண்டிப்பா நம்ம ஒரு அப்ளாஸ் பண்ணியே ஆகணும். உண்மையிலே அது மாதிரி நம்ம சிறப்பு சொல்லும் போது நம்ம மாணவர்கள் சீல்டோட வருவாங்க. நம்ம சீல்டோட வருவதாக சொன்னார்கள். எங்கள் மாணவர்கள் ஃபீல்டு இறங்கிவிட்டால் சீல்டு இல்லாமல் வர மாட்டார்கள். பாளையங்கோட்டையில் இருந்து ஒரு படை செங்கோட்டை நோக்கி புறப்பட்டு விட்டது என்றே சொல்ல வேண்டும். அது மாதிரி எல்லாருடைய அவங்களுடைய பேச்சு ரொம்ப அருமையா இருந்தது. ஸ்பீக்கருடைய கண் அசைவுகள் கூட உண்மையிலே ரொம்ப அழகாக இருந்தது. உண்மையிலே அது பாராட்டுக்குரியது. அவருடைய அந்த மெச்சூர்டு பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே வரவேற்கத்தக்கது. அதே மாதிரி பேசிய அமைச்சர்கள், பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர் அண்ட் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எல்லாம் அழகாக பேசினார்கள். உண்மையிலேயே எங்களுக்கெல்லாம் பார்லிமெண்டை பார்க்க சந்தர்ப்பமே இல்லை. நாங்கள் இப்பொழுது உண்மையான பார்லிமெண்டை பார்த்த ஒரு சந்தோஷத்தில் இருக்கிறோம். அதை விட ரொம்ப முக்கியமான ஒண்ணு, இங்க 56 பேர் இருக்காங்க. 52ஆம் நம்பர்ல ஒரு ஆள் இருந்தா யாராவது ஒரு கணிச்சிங்களா? தெரியுமா? ஸ்பீக்கர் பக்கத்துல ஒரு கார்டு. உண்மையிலேயே உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் சீல்டு அவரு தான் கொடுக்கணும் முதல்ல. அந்த அளவுக்கு பொறுமைசாலியா இருந்து அந்த அளவுக்கு கொஞ்சம் கூட அசைவு இல்லாம நம்மளுடைய நம்பிக்கையின் அசையாத நம்பிக்கையாக இருந்தார். உண்மையிலேயே ஒன்று அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். அப்புறம் எப்படி பேச வேண்டும் என்று நமது எம்எல்ஏவும் நம்முடைய எம்பியும் சொன்னார்கள். எவ்வளவு நேரம் பேச வேண்டும் என்று நம்முடைய செயலாளர்கள் சொன்னார்கள். இந்த சட்டமன்ற செயலாளர்கள் உண்மையிலேயே பாராட்டுக்குரியது. உங்களுடைய முயற்சி இதற்காக ஒத்துணை புரிந்த அனைவருக்கும் பாராட்டுக்குரியவர்களே. உண்மையிலேயே இது கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. உண்மையிலேயே அனைவருக்கும் இப்பொழுது இறைவனின் பெயர் சொல்லி என்னுடைய நன்றியுரையை ஆரம்பம் செய்கின்றேன். இவ்விழாவை சிறப்புடன் நடத்துவதற்கு உதவி புரிந்த வல்ல இறைவனுக்கு நன்றி சொல்கிறேன். இந்திய அரசின் நாடாளுமன்ற விவகாரத்துறையின் சார்பில் 2022-23 ஆண்டில் கல்வி ஆண்டிற்கான தேசிய இணையோர் நாடாளுமன்ற திட்டத்தில் நமது கல்லூரி மாணவர்களும் பயன்பெறும் வகையில் இந்திய அளவில் நம் கல்லூரி தேர்வு செய்யப்பட்டது. அதற்காக இறைவனுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்திருந்த நமது கல்லூரியின் தாளாளர் அவர்களுக்கும் நிர்வாகத்திற்கும் முதல்வர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கமே ஜனநாயகத்தின் மாண்பை இளையோருக்கு கற்றுத்தருவதே ஆகும்.
இந்த பொன்விழா ஆண்டில் இந்த நிகழ்ச்சியை நடத்துவது நம் கல்லூரிக்கு பெருமை சேர்ப்பதாக அமைந்துள்ளது என்பதை கூறிக்கொள்கிறேன். நம் கல்லூரியின் கண்ணியத்திற்குரிய தாளாளரும் பொன்விழா நாயகருமாகிய அல்ஹாஜ் டி.எஸ். பத்து ரப்பானி சாஹிப் அவர்களுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழாவை சிறப்புடன் நடத்துவதற்கு அவர்கள் கொடுத்த முழு ஒத்துழைப்பும் ஊக்கமும் எங்களது ஊக்கத்திற்கும் எங்களது ஆழிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருந்த நமது கல்லூரியின் பெருமைமிகு முன்னாள் மாணவரும் பாளையங்கோட்டை சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினருமாக திரு மு. அப்துல் வஹாப் அவர்களுக்கு நமது கல்லூரியின் சார்பிலும் நிர்வாகத்தின் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியை மிகச்சிறந்த சட்டமன்ற தொகுதியாக மாற்ற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்று பல அலுவல்கள் அவர்களுக்கு இருந்தாலும் அதற்கு மத்தியில் அவருடைய அலுவல்களை எல்லாம் பொருட்படுத்தாமல் நமது கல்லூரிக்கு வருகை தந்து மிக சிறப்பான சிறப்புரை ஆற்றியுள்ளார்கள். அவருடைய வருகை நமது கல்லூரிக்கு பெருமை சேர்க்கும். எல்லா வல்ல இறைவன் இன்னும் மிகப்பெரிய பதவிகளை அவர்கள் தர வேண்டும். தொடர்ந்து பல திட்டங்களை நம்முடைய தொகுதிக்கும் நம்முடைய கல்லூரிக்கும் பாளையங்கோட்டை தொகுதிக்கும் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அடுத்த தடவை அவர் வரும்போது இந்த பாராளுமன்றத்திற்கு அவர் தமிழ்நாடு அமைச்சராகவே வருவார் என்று நான் நினைக்கிறேன். அடுத்ததாக இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கர்ச்சித்துக் கொண்டிருந்த மற்றொரு சிறப்பு விருந்தினர் முன்னாள் மாநிலங்களின் உறுப்பினர் திரு விஜிலா சத்யானந்த் அவர்களுக்கு நமது கல்லூரியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாநிலங்களவை உறுப்பினர் அவர்கள் நமது கல்லூரி நிகழ்வுகள் அனைத்திலும் தவறாது கலந்து கொண்டு சிறப்பிப்பார்கள். இந்தரும் வந்திருக்கிறார்கள். அவருடைய பேச்சை பாராளுமன்றத்தில் நாம் கேட்க முடியவில்லை, இந்த மன்றத்தில் நாம் கேட்டுக்கொண்டு அருமையாக இருந்தது. அவருடைய பேச்சுக்கு நன்றி. அடுத்ததாக இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கும் மற்றும் ஒரு சிறப்பு விருந்தினர் முன்னாள் தமிழக சட்டப்பேரவை செயலாளர் திரு ஜமாலுதீன் அவர்களுக்கும் எங்கள் கல்லூரியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்கள் மிகுந்த பணிச்சுமைக்கு இடையிலும் குமரி மாவட்டம் தக்கலையில் இருந்து நம் கல்லூரிக்கு வருகை தந்து சிறப்பு செய்துள்ளார்கள். பலரும் அறியப்படாத ஒரு ஆளுமை என்று நம்ம எம்எல்ஏ சொன்னார்கள். ஆனால் நாம் அறிய வேண்டிய பல தரவுகள் அவர்களிடம் இருக்கின்றன என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலேயே அவருடைய அப்சர்வேஷன் பாராட்டுக்குரியது. நன்றி ஐயா. அடுத்ததாக இவ்விழாவில் முன்னிலை வைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நமது கல்லூரியின் ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் எம்.கே. முகமது நாசர் அவர்களுக்கும் பொறியாளர் எல்.கே.எம். முகமது நவாபுதீன் அவர்களுக்கும் நம்முடைய உறுப்பினர் அபூபக்கர் சார் அவர்களுக்கும் மற்றும் நம்ம காயல்பட்டத்தை சேர்ந்த இசாக் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நிகழ்ச்சியை நடத்துவதற்குரிய அனைத்து உதவிகள் புரிந்து ஆதரவு அளித்து எங்களை சிறப்புடன் வழிநடத்திக் கொண்டிருக்கும் கல்லூரியின் முதல்வர் மரியாதைக்குரிய முனைவர் எஸ்.எம். அப்துல் காதர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு 10 நாளா நாங்க 10 மணிக்கு மேலதான் போயிட்டு இருக்கோம் சாருடைய இதனால இந்த நிகழ்ச்சிக்காக. உண்மையிலேயே அந்த அளவுக்கு அவருக்கு பாத்தீங்கன்னா முதல்வர் ஆனதுக்கு பிறகு வீட்டில் இருந்த நேரமே கம்மி தான். அவங்களுக்கு எந்த நேரமும் கல்லூரி என்ன சொல்லணும்னா கல்லூரியில சார் முதல்வர் போயிட்டான்னு நான் கேட்க மாட்டோம். 10 கடைசியில வாட்ச்மேன் போயாச்சான்னு கேட்போம். அதுக்கப்புறம் தான் நாங்க போக முடியாது. உண்மையிலேயே பாத்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சிக்காக அவர் எடுத்த முனைப்புகள் முன்னெடுப்புகள் உண்மையிலேயே பாராட்டக்கூடியது. முதல்வர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி ஐயா. அடுத்ததாக இந்நிகழ்ச்சியை சிறப்பாக வழிநடத்தி மாணவர்களை ஊக்குவித்து அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் விதமாக செயல்பட்ட நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் தமிழ்துறை தலைவர் முனைவர் மகாதேவன் அவர்களுக்கும் துணை ஒருங்கிணைப்பாளர் வரலாற்றுத்துறை பேராசிரியர் திரு அப்சல் அவர்களுக்கும் உண்மையிலேயே அவருடைய பார்த்த தெரியாது. அவரை பார்க்கும்போதே எதுவுமே தெரியாது, பேசவே மாட்டார். ஆனால் பலரும் பேசப்பட அளவுக்கு நடந்து கொள்ளும் ஒரு ஆளுமை அவர். உண்மையிலேயே அவருக்கு பாராட்டுகள். அடுத்ததாக இந்நிகழ்ச்சியை சிறப்புடன் நடத்த உதவிய வரலாற்றுத்துறை பேராசிரியர் ஷாகுல் அமீது அவர்களுக்கும் தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் அய்யூப் கான் அவர்களுக்கும் ஆங்கிலத்துறை பேராசிரியர் யூனுஸ் அவர்களுக்கும் தமிழ்துறை பேராசிரியை பொன் சக்திகலா அவர்களுக்கும் இதுபோல இந்த பட்டியல் நீண்டு கொண்டே போயிட்டு இருக்கும் அனைத்து மக்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்நிகழ்ச்சியில் ரியாஸ் உண்மையிலேயே எந்தெந்த நிகழ்ச்சி காலேஜ் நடக்குமோ அங்கெல்லாம் ரியாஸ் இருந்துட்டே இருக்கும். எங்கெல்லாம் பார்த்தா நிற்பானாலும் சரி நேக்கானாலும் சரி
இங்க பார்லிமெண்ட் ஆனாலும் சரி, சட்டசபை ஆனாலும் சரி, கம்ப்யூட்டர்ல அங்க வந்து ரியாஸ் இருப்பார். உண்மையிலேயே வந்து அவருடைய ஒர்க் என்னன்னா எதுவுமே இல்லை, என்ன சொன்னமோ அதை செய்வார். அது கரெக்டா, அது ஒரு இது என்ன மொபைல் கம்ப்யூட்டர் மாதிரி அவங்க என்னன்னாலும் பண்ணிட்டு இருப்பாரு. உண்மையிலேயே அவருக்கு நன்றி. இது மாதிரி இந்த நம்மளுடைய ஆபீஸ் சூப்பரண்ட், உண்மையிலேயே அவர் வந்து மிகுந்த கோபக்காரர் இருந்தாலும் மிகுந்த எந்த வேலையினாலும் எவ்வளவு நேரம் ஆனாலும் சேர்ந்து கொடுத்துருவாரு. நேற்று இந்த இதுக்கெல்லாம் இந்த மாதிரி இது சேர்ஸ் டேபிள் சேர்ஸ் எல்லாம் போடணும், இந்த மாதிரி ஸ்கிரீன் எல்லாம் போடணும்னு சொன்னோன்னே ஏன்னே கேட்கல, கடை எங்க இருக்குன்னு தான் கேட்டாரு. நேரம் அவரே போயிட்டு வந்துட்டாரு. உண்மையிலேயே அந்த அளவுக்கு அவருடைய பணி உண்மையை பாராட்டுக்குரியது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த இளையோர் நாடாளுமன்றத்தில் கலந்து கொண்டு சிறப்பாக ஒரு மாதிரி நாடாளுமன்றத்தை பார்த்த திருப்தியை உணர வைத்த சிறப்புக்குரிய நமது கல்லூரி மாணவ மாணவியர் அனைவருக்கும் எனது கல்லூரியின் சார்பாக எனது வாழ்த்தையும் பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழாவின் நாயகர்களே நம் மாணவ செல்வங்கள் தான். உண்மையிலேயே அவர்களுக்கு அரிய பாராட்டுகள். 1000 கத்திகளை விட கூர்மையானது மாணவ புத்தி, இளையோர் சக்தி, இணையற்ற சக்தி. 1000 அணுசக்திகளை விட ஆற்றல் வாய்ந்தது மாணவ சக்தி. அத்தகைய ஆற்றலை தனக்குள்ளே பெற்றிருக்கும் மாணவ கண்மணிகளுடைய தங்களுடைய ஆற்றல்களை நேர்மறையான எண்ணங்களில் செயல்பாடுகளில் செலவு செய்ய வேண்டும். உன்னதமான கடமைகளை நிறைவேற்ற நாம் பிறந்துள்ளோம் என்று உறுதி கூறுங்கள். தன்னம்பிக்கை என்னும் தீப ஒளி உங்களுக்குள்ளே சுடர்விட்டு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். முடியாது என்பது மூட நம்பிக்கை, முடியுமா என்பது அவநம்பிக்கை, முடியும் என்பதுதான் தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கையை இப்பொழுது நாங்கள் 56 பேரிடமும் பார்த்தோம். உண்மையிலேயே இன்றைய நிகழ்ச்சிகளை முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு மிகச் சிறப்பாக நடத்தி காட்டிய மாணவ கண்மணிகள் அனைவரும் இன்றைய நிகழ்ச்சியில் பிரதமராக, அவைத்தலைவராக, பேரவை செயலாளராக, அமைச்சர்களாக, மக்களவை உறுப்பினர்களாக செயல்பட்ட நீங்கள் நிஜமாகவே உங்கள் வாழ்க்கையில் இந்த உயர்ந்த பதவிகளை அடைய வேண்டும் என்று நீங்களும் இன்றைய சிறப்பு விருந்தினர்களைப் போல உழைக்க வேண்டும் என்றும் நம் சதகத்துல்லாப்பா கல்லூரியின் சார்பாக உங்களை வாழ்த்தி மகிழ்கின்றேன். ஆண்டு விழா இந்த நிகழ்ச்சியை அழகிய முறையில் ஒருங்கிணைத்து நடத்தி கொடுத்த நமது கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் முனைவர் மகாதேவன் அவர்களுக்கும் இவ்விழா சிறப்பு நடப்பதற்கு அனைத்து உதவிகள் புரிந்து நல்கிய நம் கல்லூரியின் நிர்வாக ஆலோசகர் முனைவர் அப்துல் கரீம் சார் அவர்களுக்கும், பல்வேறு பொறுப்புகளின் ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் பேராசிரியர்கள், ஊடகத்துறை நண்பர்கள், அலுவலர்கள், மாணவ செல்வங்கள், நிகழ்ச்சி பார்வையாளர்கள், குர்ஆன் வசனங்களை படித்து தமிழில் மொழிபெயர்த்த நம்முடைய இமாம், தமிழ்தாய் வாழ்த்து பாடிய மாணவ மாணவிகள் மற்றும் நமது ஷேக் சிந்தா சார் அவர்களுக்கும், இதுபோல இன்னும் நாட்டுப்பண் பாடக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, உண்மையிலேயே இப்படி उज्जल जलति तरंगा तव शुभ नामे जाहे तव शुभ आशीष माहे गाहे तव जय गाथा
जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे. அனைவருக்கும் உணவு தயாராக இருக்கிறது. இதற்கு அடுத்த